நான் நிர்வாக பணியாளர் கல்லூரி நடத்தும் எய்ம்டிஎன் யூடியூப் சேனலுக்கு எல்லா தோழர்களும் அன்புடன் வரவேற்பேன். நான் உங்க புவியரசு. நம்ம வந்து பாத்தீங்கன்னா இந்த குரூப் 4 சரிங்களா. ஸோ இதுல வந்து நம்ம தமிழ் வந்து பொது தமிழ் வந்து கவர் பண்ணிட்டு இருக்கோம் இல்லையா. ஸோ அதுல வந்து பாத்தீங்கன்னா நம்ம வந்து இலக்கியம், இலக்கணம், அதே போல வந்து பாத்தீங்கன்னா பாட்சியில தமிழ் அறிஞர்கள், தமிழ் தொண்டும், இது போல 3 தலைப்புகளை அந்த சிலபஸே நம்ம வந்து வகைப்படுத்தி நம்மளுடைய எய்ம்டிஎன்ல இந்த மிஷன் ஐ எம் பாசிபிள்ல வந்து பாத்தீங்கன்னா நம்ம வந்து பார்த்துட்டு இருக்கோம் இல்லையா. ஸோ அதுல ஒரு ஒரு தலைப்புக்கு கீழே இருக்கக்கூடியதெல்லாம் நம்ம வந்து நம்மளுடைய ஸ்கூல் புக்ல, பழைய புக்ல, புது புக்ல எங்கெங்க இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்து அந்தந்த ஸ்டாஃப்ஸ், ரெப்ரஸன்டேட்டிவ் ஸ்டாஃப்ஸ் வந்து பாத்தீங்கன்னா எடுத்திருப்பாங்க. ஸோ அதுபடி வந்து பாத்தீங்கன்னா கிளாஸஸும் ஆல்மோஸ்ட் வந்து முடிஞ்சிருச்சு. இப்போ இந்த மீதம் இருக்கக்கூடிய இந்த 3 வகுப்புகளும் நம்ம என்ன எடுத்துட்டு போக போறோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்போம் சரிங்களா. இது வந்து பார்ட் சி கிடையாது, பார்ட் ஏ கிடையாது, பார்ட் பி கிடையாது. இதை நம்ம என்ன அப்படின்னு சொல்லி பார்க்க போறோம், நம்மளுடைய பின்னாடி பேக்ரவுண்ட் வச்சு நீங்க சொல்லிருக்கலாம், நம்மளுடைய ஸ்கூல் டெக்ஸ்ட் புக் இருக்கு இல்லையா, சமச்சீர் டெக்ஸ்ட் புக்கோடைய ஒரு ஓவரால் ரிவிஷன் மாதிரி வந்து பாத்தீங்க அப்படின்னா நம்ம இந்த 3 வகுப்புகளையும் பார்க்க போறோம் சரிங்களா. இது ஓவரால் ரிவிஷன்றதை தாண்டி இப்போ நான் புதுசா படிச்சுக்கிட்டு இருக்கேன், டிஎன்பிசிக்கு நான் புதுசா இருக்கேன் அப்படின்றவங்களுக்கு இது ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். ஸோ என்னுடைய ஸ்கூல் புக்ல நான் இதெல்லாம் படிக்கலாம், இதெல்லாம் ஒமிட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு கொடுத்துருப்பேன். ஏன்னா நம்ம ஆல்மோஸ்ட் நிறைய கொஸ்டின் பேப்பர்ஸ், ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர்ஸ் இதெல்லாம் அனலைஸ் பண்ணி பார்த்ததுல இந்தந்த தலைப்புகள்ல இருந்தாலும் அதிகமா கேட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இதுல அதிகமா ஃபோக்கஸ் பண்ணணும் சரிங்களா. இதுல நம்ம வந்து பாத்தீங்கன்னா இப்ப எல்லாத்தையுமே படிக்க போறோமான்னு கேட்டீங்கன்னா கிடையாது. ஏன்னா இப்ப இந்த ஒரு 3 வகுப்புகள்ல நம்மளுடைய மொத்த ஸ்கூல் புக்கையும் படிச்சு முடிக்க முடியுமான்றது கிட்டத்தட்ட ஒரு நிதர்சனமான உண்மை கிடையாது இல்லையா. ஸோ அப்ப நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா, நமக்கு இந்த ஸ்கூல் புக்ல நிறைய டாபிக்ஸ் நம்ம சிலபஸ்ல கவர் ஆயிடும் சரிங்களா. ஆல்மோஸ்ட் 80% ஆஃப் த டாபிக்ஸ் வந்து பாத்தீங்கன்னா நம்ம சிலபஸ்ல கவர் ஆன டாபிக்ஸ். இப்ப எடுத்த உடனே இங்க பாரதிதாசன் வரலாம், எடுத்த உடனே இலக்கியங்கள் சார்ந்த ஏதோ ஒரு நமக்கு சிலப்பதிகாரத்துல இருந்து கொடுக்கலாம். இது எல்லாமே வந்து பாத்தீங்க அப்படின்னா இலக்கியமோ அல்லது நானோ இல்ல யாராவது ஒருத்தர் வந்து பாத்தீங்கன்னா எடுத்திருக்கும். இப்ப அந்த மாதிரி இருக்கக்கூடிய தலைப்புகளை இது நம்ம ஏற்கனவே பார்த்திருக்கோம், இந்த தலைப்புகளுக்கு அதிக முக்கியத்துவம் கொடுங்க அப்படின்னு நான் சொல்லிடுவேன். இது இல்லாம நமக்கு இப்போ நம்மளுடைய சிலபஸ்ல இல்லாம இருக்கக்கூடிய தலைப்புகள்ல சிலது இருக்கும் சரிங்களா. சில துணை பாடங்கள், சில உரைநடைகள்லாம் வந்து பாத்தீங்கன்னா எந்த சிலபஸ்லயுமே கொடுக்க மாட்டாங்க. அதெல்லாம் நம்ம படிக்கணுமா சார் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா அதுல இருந்தும் கேள்விகள் வருது. அதிகபட்ச கேள்விகள் இல்லை அப்படின்னாலும் கொஸ்டின் பேப்பரை டஃப் ஆக்கணுமே அப்படின்றதுக்காக ஒரு 85-90 கேள்விகள் நமக்கு சிலபஸ்ல இருந்து வருது அப்படின்னா ஒரு 5-6 கேள்விகள் நமக்கு ஸ்கூல் புக்ல சிலபஸ்ல இல்லாத சில தலைப்புகள்ல இருந்து கேட்கறாங்க. ஏன்னா மோஸ்ட்லி நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி பெருசா குரூப் இருக்கு, நம்ம ஸ்கூல் புக்கை தாண்டி பெருமளவுல வெளியே போறது கிடையாது. 1-2 கேள்விகள் தவிர்த்து பெருமளவுல நமக்கு வந்து ஸ்கூல் புக்கை தாண்டி வெளியே போறது கிடையாது. அப்படி நமக்கு மிஸ் ஆகக்கூடிய அந்த மார்க் எங்க அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா இந்த 3 வகுப்புகளை நம்ம அதை கவர் பண்ண போறோம். நம்ம சிலபஸ்ல இல்லாம நமக்கு ஸ்கூல் புக்ல வேற என்னென்னலாம் இருக்கோ அதெல்லாம் நம்ம வந்து பாத்தீங்கன்னா இதுல பார்ப்போம். ஸ்கூல் புக்ல நமக்கு சிலபஸ்ல இருக்கக்கூடியதுல நம்ம இதெல்லாம் இருக்கு படிச்சுக்கணும், இதெல்லாம் இம்பார்ட்டன்ட் இல்ல, இதெல்லாம் ரெண்டுமே நமக்கு தேவையே படாது, இது நிச்சயமா சிலபஸ்லயும் இல்ல, இது அவுட் ஆஃப் டாபிக் நமக்கு தேவைப்படாது, அதையுமே வந்து பாத்தீங்க அப்படின்னா நான் உங்களுக்கு சொல்லிடுவேன் சரிங்களா. ஸோ அப்படிதான் வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த 3 வகுப்புகளையும் நாம எடுத்துக்கிட்டு போக போறோம் சரிங்களா. ஓகே, ஃபர்ஸ்ட் நம்ம எப்படி கவர் பண்றோம்னா டேர்ம் வைஸா வந்து ஸ்கூல் புக்கை டேர்ம் வைஸா இப்போ 6ஆம் வகுப்பு வந்து பாத்தீங்க அப்படின்னா டேர்ம் 1 கவர் பண்றோம், டேர்ம் 2, டேர்ம் 3 இந்த வகையில தான் வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த வீடியோவை நம்ம எடுத்துக்கிட்டு போக போறோம். கொஞ்சம் ஃபாஸ்டா போற மாதிரி இருக்கும், பட் இருந்தாலும் உங்களுக்கு தேவை இது. நான் வந்து ஃபர்ஸ்ட் டைம் நான் ஸ்கூல் புக் படிக்கிறேன், எப்படி படிக்கணும்ன்றவங்களுக்கும், நான் ஏற்கனவே படிச்சு முடிச்சுட்டேன் இருந்தாலும் நான் ஒரு ரிவிஷன் பார்ட்டா ஹெல்ப் பண்ணணும்ன்றவங்களுக்கும் 2 ஆஸ்பெக்ட்லயுமே வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த ஸ்கூல் புக் உங்களுக்கு உதவ போகுது. இப்போ நான் இந்த ஸ்கூல் புக்கை எப்படி டவுன்லோட் பண்றது, சில பேர் அந்த கேள்விகளும் வந்திருக்கு. இந்த ஸ்கூல் புக் வந்து பாத்தீங்கன்னா நம்மளுடைய தமிழ்நாடு டெக்ஸ்ட் புக்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா டிஎன் டெக்ஸ்ட் புக் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வெப்சைட் இருக்கும். அதை நீங்க கிளிக் பண்ணீங்கன்னா 6th, 7th, 8th அந்த வரிசையில புத்தகங்கள் இருக்கும், அதை நீங்க டவுன்லோட் பண்ணிக்கலாம் சரிங்களா. இன்னும் சில பேருக்கு கேள்வி என்ன வந்திருக்கு அப்படின்னா இதுலயே ஓல்டு புக் இருக்கு, அதை நான் எப்படி டவுன்லோட் பண்றதுன்னா அதே 6th புக் நீங்க கிளிக் பண்ணிட்டு இந்த நியூ புக் வரும், அதுக்கு கீழே இன்னும் கொஞ்சம் ஸ்க்ரால் பண்ணீங்க அப்படின்னா தமிழ்நாடுடைய 6th ஓல்டு புக் அப்படின்னு சொல்லிட்டு கீழே ஒரு ஆப்ஷன் காட்டும், நீங்க அதை கிளிக் பண்ணீங்கன்னா அதோட ஓல்டு புக்கும் டவுன்லோட் பண்ணிக்கலாம். இப்போ இந்த அளவுக்கு ப்ரிஃபரன்ஸ் கொடுத்து ஓல்டு புக்கு படிக்கணுமா அப்படின்னு கேட்டீங்கன்னா கிடையாது. ஓல்டு புக்குக்கு உங்க சிலபஸ்ல இருக்கக்கூடியதை மட்டும் எடுத்து படிச்சுக்கோங்க சரிங்களா. சிலபஸ்ல இல்லாததை எடுத்து படிக்கணும்ன்ற அவசியம் கிடையாது. ஆனால் நியூ புக்குன்னு வரும்பொழுது உங்களுக்கு சிலபஸ்ல இருக்கக்கூடியது இல்லாதது ரெண்டுத்தையும் கவர் பண்றது நல்லது, ஏன்னா அவ்வளவு காம்படிஷன் இங்க அதிகமா இருக்கு சரியா. இப்ப இந்த 3 இயல் தான் வந்து பாத்தீங்கன்னா நமக்கு கொடுத்துருக்காங்க, மொழி, இயற்கை, அறிவியல், தொழில்நுட்பம். இதுல நம்ம எதெல்லாம் இப்ப கவர் பண்ணலாம், எதெல்லாம் ஏற்கனவே நம்ம பார்த்திருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்னொன்னா வந்து இங்க பார்க்க போறோம். இன்பத்தமிழ் முதல்ல நமக்கு ஆரம்பிக்கக்கூடியது தமிழுக்கு அமுதென்று பெயர். இந்த தலைப்புக்கு கீழே பாரதிதாசன் அவர்களுடைய பாடல் வரிகள் கொடுத்திருப்பாங்க. ஸோ இதுல வந்து இப்போ நம்மளுடைய தமிழ் அறிஞர்கள், தமிழ் தொண்டு பார்க்கும்போதே நம்ம பாரதியார், பாரதிதாசன் பார்த்திருப்போம். அதுல இவரை பத்தின நூல் குறிப்புகளும் இவர் பாடக்கூடிய பாடல் வரிகளுமே வந்து பாத்தீங்க அப்படின்னா கொடுத்துருந்தோம். இந்த பாடல் வரிகள் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். இதுல கொடுத்திருக்கக்கூடிய இந்த பொருள் வந்து பாத்தீங்க அப்படின்னா ரொம்ப இம்பார்ட்டன்ட்டுங்க சரிங்களா. ஸோ உங்களுக்கு இங்க இருக்கக்கூடிய பொருள்கள்ல, ஏன்னா தமிழுக்கு அமுதென்று பெயர், தமிழுக்கு நிலவென்று பெயர், இந்த தலைப்பு கொடுத்துருக்காங்க இல்லையா, இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். நான் இங்க இம்பார்ட்டன்டா இருக்கக்கூடியதெல்லாம் இந்த பிடிஎஃப்ல இங்க மார்க் பண்ணிருப்பேன்.
மார்க் பண்ணிட்டு உங்களுக்கு இந்த பிடிஎஃபோட காப்பியும் வந்து நான் உங்களுக்கு போட சொல்றேன். சரிங்களா, இதையும் போட சொல்றேன். அதே போல வந்து பாத்தீங்கன்னா ஒரிஜினல் சோர்ஸ், ஸோ இதோடைய சோர்ஸ் இருக்கு இல்லையா, பிடிஎஃப் தமிழ்நாடு புக் சோர்ஸ், ஸோ அதையுமே கீழே 2 லிங்கா பிரிச்சு கொடுக்க சொல்றேன். நீங்க அதுக்கு தகுந்த போல டவுன்லோட் பண்ணிக்கலாம். இந்த தலைப்பு ரொம்ப இம்பார்ட்டன்ட். தமிழுக்கு அமுது என்று பெயர், தமிழுக்கு நிலவு என்று பெயர், தமிழுக்கு மனம் என்ற பெயர் சொல்லிட்டு ஸோ அதை வந்து பாத்தீங்கன்னா பிரிச்சு கொடுத்துருப்பாங்க. சரிங்களா, இப்போ இதை வந்து நம்ம வந்து இப்போ எந்த தொகுப்புலையுமே எடுத்திருக்க மாட்டோம். இது ஏற்கனவே ஒரு முறை நமக்கு வந்து டிஎன்பிசில கேள்வியா கேட்டிருக்காங்க. ஸோ இந்த மாதிரி இருக்கக்கூடியதை நம்ம வந்து இங்க பார்க்க போறோம். அதை நம்ம எல்லாருமே படிச்சிருப்போம், அந்த தலைப்பு எல்லாருமே கவர் பண்றோம். ஆனா மீதம் இருக்கக்கூடியதுல இங்க வந்து பாத்தீங்கன்னா கற்பனை கற்பின், அதை கற்றபின், அதே போல வந்து பாத்தீங்க அப்படின்னா மொழியை ஆள்வோம், ஸோ மொழியோடு விளையாடு, இது போன்ற தலைப்புகள்ல ஒரு சிலதுல 6th புக்ல ஒரு சிலது பெருசா இருக்காது. அதே 10th புக்ல 9th புக்ல போனீங்க அப்படின்னா நிறைய இருக்கும். ஸோ அந்த மாதிரி டாபிக்ஸை நம்ம இங்க அதிகமா ஃபோக்கஸ் பண்ண போறோம். சரிங்களா, ஸோ இதுல வந்து பாத்தீங்க அப்படின்னா இங்க தமிழ் கவிதைகள்ல பாடல்களை படித்து மகிழ்க அப்படின்ற ஒரு சின்ன டாபிக் கொடுத்துருக்காங்க. அதுல பாருங்க, தமிழே உயிரே வணக்கம், தாய்ப்பிள்ளை உருவம்மா உனக்கும் எனக்கும், அமிழ்தே நீ இல்லை என்றால் அத்தனையும் வாழ்வில் கசக்கும் புளிக்கும், தமிழே உன்னை நினைக்கும், தமிழின் என் நெஞ்சம் இனிக்கும் இனிக்கும் அப்படின்ற பாடல் வரிகள் நம்மளுடைய காசி ஆனந்தம் அவர்கள் வந்து பாத்தீங்கன்னா பாடியிருக்காரு. நம்மளுடைய சார் இல்ல, இது வேற காசி ஆனந்தம் அவர்கள். சரிங்களா, இது காசி ஆனந்தம் அவர்கள் பாடக்கூடிய ஒரு பாடல் வரிகள். இதெல்லாம் கண்டிப்பாக கொஞ்சம் கடினமாக வைக்கணும்னு சொல்லிட்டு இந்த மாதிரி கேள்விகள் வைப்பாங்க. ஸோ இதெல்லாம் ஃபோக்கஸ் பண்ணுங்க. சரிங்களா, ஸோ அடுத்தது, ஸோ மற்றபடி இங்க இருக்கக்கூடியதுல இந்த தலைப்புகள் ஒன்றும் கிடையாது. தமிழ் கும்மி, இங்க தமிழ் கும்மி அப்படின்னு சொல்லிட்டு இரண்டாவதா நமக்கு வந்து ஒரு பாடல் இருக்கு. இந்த பாடல் வரிகள் வந்து பாத்தீங்கன்னா கொட்டடி கும்மி கொட்டடுங்க இளங்கோதையிலே கும்மி கொட்டடிக்க அப்படின்னு சொல்லிட்டு பாவலர் பெருஞ்சித்தனாருடைய பாடல் வரிகள். இதுல நமக்கு வரக்கூடிய இந்த சொல்லும் பொருளும்ன்றது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட்டுங்க. சரிங்களா, இந்த சொல்லும் பொருளும் கண்டிப்பா பார்த்து வச்சுங்க. இந்த சொல்லும் பொருளும் ரொம்ப இம்பார்ட்டன்ட். பாவலர் பெருஞ்சித்தனாரை பத்தி நம்ம ஏற்கனவே வந்து பாத்தீங்க அப்படின்னா நம்மளுடைய சிலபஸ்ல கவர் பண்ணியிருப்போம். சரிங்களா, அதுல ஃபோக்கஸ் பண்ண தேவையில்ல. ஸோ இங்க இருக்கக்கூடியதுல வாணிதாசன் அவர்களையும் வந்து பாத்தீங்க அப்படின்னா நம்ம வந்து ஏற்கனவே பார்த்திருப்போம். இருந்தாலும் வந்து இங்க இருக்கக்கூடியதெல்லாம் சேர்த்து பார்க்க போறோம். வான் தோன்றி வழி தோன்றி நெருப்பு தோன்றி மண் தோன்றி மழை தோன்றி மலைகள் தோன்றி ஊன் தோன்றி உயிர் தோன்றி உணர்வு தோன்றி ஒளி தோன்றி வாழ்ந்த அந்நாள் தேன் தோன்றியது போல மக்களின் நாவில் செந்தமிழே நீ தோன்றி வளர்ந்தாய் வாழி அப்படின்ற பாடல் வரிகள் யாருடையது அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா வாணிதாசன் அவர்களுடையது. இங்க வந்து உங்களுக்கு இந்த முதல் வரிகளை கொடுத்துட்டு வான் தோன்றி வழி தோன்றிய கொடுத்துட்டு இந்த வரிகள் யாருடையதுன்னு சொல்லிட்டு கேட்பாங்க. நம்ம வாணிதாசனை பத்தி நிறைய படிச்சிருக்கோமே, ஆனா ஏன் இந்த பாடல் வரிகளை நம்ம பார்க்கவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நீங்க யோசிக்க கூடாது. இந்த வரிகள் இது போன்ற எக்ஸசைஸ்க்கு பின்னாடி இருக்கக்கூடியதுல இருந்து கேள்விகள் வரும். ஏற்கனவே நான் ஒரு 4 வருஷம் அட்டம் கொடுத்துக்கிட்டு இருக்கேன், 2-3 வருஷம் அட்டம் கொடுத்துக்கிட்டு இருக்கவங்களுக்கு இது மோஸ்ட்லி தெரிஞ்சிருக்கும். பட் புதுசா படிக்கிறவங்களுக்காக இதை சொல்றேன். சரியா, அடுத்தது நமக்கு வந்து ஒரு உரைநடை இருக்கு, வளர்த்தமிழ். இந்த வளர்த்தமிழ்ன்றத நான் நிறைய இன்ஃபர்மேஷன் இதுல இருந்து எடுத்து வச்சிருப்பேன். எங்க அப்படின்னா தமிழின் தொன்மை அப்படின்ற தலைப்புக்கு கீழே இதுல இருக்கக்கூடிய நிறைய இன்ஃபர்மேஷன்ஸ், தமிழுடைய செம்மொழி, உயர்தனி செம்மொழி, இந்த மாதிரி இருக்கக்கூடிய தலைப்புகளுக்கு கீழே எடுத்து காட்டுறதுக்காக எடுத்து வச்சிருப்பேன். பாரதியாருடைய பாடல் வரிகள் யாமறிந்த மொழிகளிலே தமிழ் மொழி போல் இனிதாவது எங்கும் காணும். அதே போல வந்து பாத்தீங்கன்னா என்று பிறந்தவள் என்று உணராத இயல்பினலாம் எங்கள் தாய், இந்த 2 வரிகளையுமே நான் மேற்கோள் காட்டி நான் நடத்தும் போது சொல்லியிருக்கேன். சரிங்களா, இது எல்லாமே வந்து தமிழ் அப்படின்ற தலைப்பு கீழே தமிழ் ஒரு மூத்த மொழி, அதே போல ஒரு எளிய மொழி, இது போன்ற விஷயங்களை வந்து அங்க குறிப்பிட்டிருப்போம். இதுல நீங்க வந்து பார்க்க வேண்டியது என்ன அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா இந்த டேபுலர் காலம், அதாவது இந்த பாக்ஸ் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். இது மாதிரி தெரிந்து கொள்வோம்னு வந்தாலே நீங்க விடக்கூடாது. சரிங்களா, இதுல நீங்க என்ன ஒரு வேலை கேட்கணும் அப்படின்னா தமிழ் என்ற சொல் முதலில் எந்த இலக்கிய ஏடுகளில் குறிப்பிடப்பட்டுள்ளது அப்படின்னு சொல்லிட்டு கேட்கலாம். அப்படி இல்லாத பட்சத்துல தமிழின் கிளவியும் அதனோரற்றே அப்படின்ற வரிகள் எந்த இலக்கியத்துல குறிப்பிட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. தமிழ்ன்ற சொல் முதல்ல தொல்காப்பியத்துல குறிப்பிட்டிருக்காங்க, தமிழின் கிளவியின் அதனோரற்றே அப்படின்னு சொல்லிட்டு. தமிழ்நாடு வந்து பாத்தீங்கன்னா சிலப்பதிகாரத்துல வஞ்சி காண்டத்துல குறிப்பிட்டிருக்காங்க. இமிழ்கடல் வேலியை தமிழ்நாடு ஆக்கிய இது நீ கருதினியே ஆயின். சரிங்களா, சோ வஞ்சி காண்டத்துல குறிப்பிட்டிருக்காங்க. தமிழன் என்ற சொல் வந்து பாத்தீங்க அப்படின்னா அப்பர் தேவாரத்துல குறிப்பிட்டிருக்காரு, தமிழன் கண்டாய் திருத்தாண்டகத்துல வந்து குறிப்பிட்டிருக்காங்க. இது எதற்காக சொல்லி பாத்தீங்கன்னா இந்த அளவுக்கு இலக்கியங்கள்ல வந்து பாத்தீங்கன்னா இந்த சொற்கள் வந்து இவ்வளவு காலங்களாக பின்பற்றப்பட்டுக்கிட்டு வருது, மாற்றங்கள் கிடையாது அப்படின்றத குறிப்பிடுறதுக்காக சொல்லியிருப்பாங்க. மற்றதெல்லாம் தமிழுடைய சிறப்பை பத்தி பேசுறதுக்கு இது இம்பார்ட்டன்ட். பூவோடைய அந்த 7 நிலையை பத்தி இங்க பேசியிருப்பாங்க. அரும்பு, முட்டு, முகை, மலர், அலர், வி, செம்மல். சரிங்களா, சோ இந்த ஸ்டேஜஸ் ஆஃப், அதாவது ஒரு பூ வந்து அரும்பா இருக்கு, திருப்பி முட்டு விடுது, முகையாகுது, நல்லா மலர்ந்து விரிந்த நிலைக்காகுது, அலர் அதுல இருந்து கொஞ்சம் கொஞ்சமா வந்து விரிந்த நிலையில இருந்து சுருங்க வி நிலைக்கு வருது, வீல இருந்து பார்த்தீங்கன்னா செம்மல், அது வந்து பாத்தீங்கன்னா பாடி கீழே விழக்கூடிய ஒரு நிலைமை அப்படின்னு சொல்லிட்டு 7 வகையா பிரிச்சிருப்பாங்க. அது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். சரிங்களா, பூவினுடைய 7 நிலைகளை பத்தி பேசியிருப்பாங்க. இங்க மா அப்படின்ற ஒரு சொல்லு கொடுத்துருக்காங்க இல்லையா, இது கொஞ்சம் இம்பார்ட்டன்ட். இதோடைய
ஒரு ஒரு சொல் வந்து பாத்தீங்கன்னா பல பொருட்கள் தருது. இப்போ அதை நம்ம ஏற்கனவே வந்து பாத்தீங்கன்னா ஓரெழுத்து ஒரு மொழியில படிச்சிருப்போம். அதுல இந்த மான்றதை தனித்து கொடுத்துருக்காங்க. அதுக்கு தனியா முக்கியத்துவம் கொடுத்துருக்குங்க. மரம், விலங்கு, பெரிய, திருமகள், அழகு, அறிவு, அளவு, அழைத்தல், துகள், மேன்மை, வயல், வண்டு, இது போன்ற பல சொற்களுக்கு பல பல பொருள்கள் தரும் இந்த ஒரு சொல் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. சரிங்களா? அதுக்கு முக்கியத்துவம் கொடுத்துக்குங்க. தாவர இலை பெயர்கள், இது நமக்கு வந்து பாத்தீங்கன்னா நம்மளுடைய இந்த 9th 10th புத்தகங்கள்ல வந்து பாத்தீங்கன்னா நம்மளுடைய தேவநேய பாவனார் இதுல வந்து ரொம்ப பெருசா கொடுத்துருப்பாங்க. பட் நம்ம ஆரம்ப காலகட்டத்துல படிக்கும் பொழுது இதுக்கு தனியா முக்கியத்துவம் கொடுத்து படிங்க. தாவர இலைகளுடைய பெயர் ஆள், அரசு, மா, பலா, வாழை இலைன்னு சொல்லி குறிப்பிட்டிருப்பாங்க. அகத்தி, பசலை, முருகை. இப்ப முருகன்றத நம்ம இலைன்னு சொல்ல மாட்டோம், முருங்கை இலைன்னு சொல்ல மாட்டோம், முருங்கை கீரை அப்படின்னு சொல்லிட்டு தானே வந்து குறிப்பிடுவோம். அரகு, கோரை, அரகுலாம் வந்து பாத்தீங்கன்னா நம்ம வந்து புல் வகையில சொல்லுவோம். நெல்லுன்றது தாள் வகையில சொல்லுவோம். மல்லின்றது தழை, சப்பாத்தி கள்ளி தாழைன்றதுலாம் மடல், கரும்பு நாணல்ன்றதுலாம் தோகை, பனை தென்னைன்றதுலாம் ஓலை, கமுகு, கமுகுனா பாக்கு. இது ஏற்கனவே ஒரு முறை வந்து பாத்தீங்கன்னா கேட்டிருக்காங்க டிஎன்பிசில. ஸோ எங்க இருந்து கேட்கறாங்க பாருங்க, கமுகு, பாக்கு, அதை வந்து நம்ம வந்து இலை கூந்தல் என்று குறிப்பிடுவோம். சரிங்களா? அது முக்கியத்துவம் கொடுத்துங்க. 2-3 முறை ரிப்பீட்டடா கேட்ட ஒரு கேள்வி இந்த கேள்வி. இதுல உங்களுக்கு இப்ப 2னா என்ன 3னா என்னன்னு சொல்லிட்டு கேட்கறது கிடையாது. போன முறை குரூப் 2 நினைக்கிறேன். ஸோ அதுக்கு முன்னாடி எல்லாம் எப்படி கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க அப்படின்னா 23க்கு தமிழ் சொல் சொல்லுங்க அப்படின்ற மாதிரி, தமிழ் எண்கள் காண்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல ஆரம்பிச்சாங்க. அப்ப கண்டிப்பா இதை நீங்க எழுதி மனப்பாடம் பண்ணணுமானா 100% இதை எழுதி மனப்பாடம் பண்ணணும். இதுல இருந்து ஒரு கேள்வி வர்றதுக்கு நிறைய பாசிபிலிட்டிஸ் இருக்கு. ஸோ 1னா கா, ஸோ அடுத்த ஊ போட்டிருக்காங்க, ngா வரும் 3க்கு. ஸோ சாவே கொஞ்சம் சுழிச்சு 4ன்னு போட்டிருக்காங்க. ஸோ இந்த ரூபாயில வரக்கூடிய அந்த ரூ போட்டிருக்காங்க இல்லையா, அது 5க்கு. ஸோ அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா சூவே கொஞ்சம் விரிவடைந்த நிலைமையில வச்சு 6ன்னு கொடுத்துருக்காங்க. ஏ போட்டு 7ன்னு போட்டிருக்காங்க. ஏக்கு 7. அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா 8, 8க்கு ஆ போட்டிருக்காங்க. ஸோ இதை நீங்க ஏதாவது ஒரு ஷார்ட்கட்ல, இப்ப நான் ஒன்னு ஒரு ஷார்ட்கட் ஞாபகம் வச்சிருப்பேன். ஏன்றதுக்கு 7 வந்துருச்சா, ஸோ 8க்கு ஆட்டுனா நமக்கு வந்து 8ன்னு சொல்லி ஹிந்தியில வரும். ஸோ அதனால 8ன்னு வச்சிருப்பேன். 9க்கு கூவே வந்து பாத்தீங்கன்னா கொடுத்துருப்பாங்க. 10க்கு கா போட்டு பக்கத்துல வந்து ஒரு சைபர் போட்டிருக்காங்க. அது வந்து 10ஆ குறிப்பிட்டிருப்பாங்க. இப்போ 87னா என்னன்னு கேட்பாங்க, 93னா என்னன்னு கேட்பாங்க. அப்படி கொடுத்தாங்கன்னா குழம்பிடாதீங்க. ஒருவேளை 87னா நம்ம வந்து ஆ போட்டு ஏ போட்டுறோம். ஸோ இந்த மாதிரி எடுத்துருந்து வச்சிருக்கோம். இந்த மாதிரியான கேள்விகள் டிஎன்பிசியில கேட்கறாங்க. அதனால இந்த மார்க்ஸை அதிகமா முக்கியத்துவம் கொடுத்து படிச்சுக்கோங்க. சரிங்களா? இது ஏற்கனவே என்னுடைய வகுப்புல நான் ஏற்கனவே குறிப்பிட்டதுதான். 2000 ஆண்டுகள் வழக்கில் இருக்கக்கூடிய சில தமிழ் சொற்கள் அப்படின்னு சொல்லிட்டு குறிப்பிட்டிருக்காங்க. இதுல ஒரு சொல்ல கொடுத்துட்டு இந்த சொல்லு கிட்டத்தட்ட ஒரு மொழி எந்த அளவுக்கு செம்மையா இருக்கக்கூடியதுன்றதை குறிப்பிடுவதற்காக இது போல வந்து சொல்ல கொடுத்துருக்காங்க. அப்ப முதலைன்ற சொல்லு வந்து பாத்தீங்க அப்படின்னா குறுந்தொகையில வந்து முதலா எடுக்கப்பட்டது. அப்ப அப்பத்துல இருந்தே வந்து பாத்தீங்க அப்படின்னா இப்போ வரைக்கும் வழக்காடு மொழியா வந்து முதலைக்கு முதலை தான் இப்போ நம்ம வந்து பேர் வச்சிருக்கோம் இல்லையா, வேற எதுவும் பேரை வந்து மாற்றல. அப்ப இந்த அளவுக்கு இப்ப இது வந்து சங்க இலக்கியங்கள்ல இருக்கு. அப்ப கிட்டத்தட்ட ஏறத்தாழ 2000 ஆண்டுகளுக்கு முன்னாடி இருந்து வழக்காடு மொழியில இப்பவும் இருந்துட்டு இருக்கு. அதுல எந்த ஒரு மாறுதலுக்கும் உட்படல அப்படின்றத நிரூபிக்கக்கூடிய வகையில இதெல்லாம் கொடுத்திருக்காங்க. வேளாண்மை, உழவர், பாம்பு, வெள்ளம், முதலை, கோடை, உலகம், மருந்து, ஊர், அன்பு, உயிர், மகிழ்ச்சி, மீன், புகழ், அரசு, செய், செல், பார், ஒளி, முடிவு, முடி. இந்த 20 சொல்லு கொடுத்துருக்காங்க. இந்த 20 சொல்லு வந்து பாத்தீங்கன்னா எந்தெந்த இலக்கியங்களை குறிப்பிட்டிருக்காங்க சொல்லியிருக்காங்க. இது நீங்க என்ன பண்ணுங்க அப்படின்னா இதை தனியா ஒரு நோட் எடுங்க. இதுல எழுதாதீங்க, இப்படியே படிக்காதீங்க. இப்ப அகநானூர்ல வந்து இப்ப அகநானூர்ல ஒண்ணு மட்டும் கிடையாது, கோடை மட்டும் கிடையாது, அது இல்லாம இன்னும் 2-3 பெயர்கள் இருக்கும். சரியா? அப்ப அகநானூறுன்னு போட்டு அதுல என்னென்ன சொல்லு இருக்குன்னு எழுதுங்க. திருக்குறள்ல ஒரு சொல்லு கிடையாது. நீங்க திருக்குறள்லயே எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட உங்களுக்கு வேளாண்மை வந்துருச்சா, அடுத்தது இங்க பாருங்க மருந்து வந்துருச்சா, ஸோ அடுத்தது பாருங்க அன்பு வந்துருச்சா, ஸோ அடுத்தது பாருங்க உயிர் வந்துருச்சா, ஸோ அடுத்தது மகிழ்ச்சி வந்துருச்சுங்களா, ஸோ இது போல அரசு வந்துருச்சுங்களா. அப்ப இது போல கிட்டத்தட்ட வந்து பாத்தீங்க அப்படின்னா இங்கேயே உங்களுக்கு வந்து 5-6 சொல்லு வந்து பாத்தீங்கன்னா கணக்கு வந்துருச்சு. புரியுதுங்களா? ஸோ வேளாண்மை கிட்டத்தட்ட 1 2 3 4 5 6 சொல்லு வந்து பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இங்க திருக்குறள் வந்து கணக்கு வந்துச்சு. 20ல 6 சொல்லு வந்துருச்சு. அப்ப திருக்குறள்னு போட்டு எழுதி இந்த 6 சொல்ல மட்டும் தனியா எழுதி வைங்க. இப்படி எழுதினா மட்டும்தான் இந்த 20 சொல்ல மனப்பாடம் பண்ண முடியும். இந்த 20 சொல்ல மனப்பாடம் பண்ணணுமான்னு கேட்டீங்கன்னா நிச்சயமா பண்ணணும். இதுல எதுவுமே ஸ்கிப் பண்ணாதீங்க. சரிங்களா? ஸோ நமக்கு மார்க் வேணும் அப்படின்னா இங்க இம்பார்ட்டன்ட் மார்க் பண்றதுலாம் ரொம்ப அதிகமா கவனமா செலுத்துங்க. சரியா? கனவு படித்ததுல இருந்து போன டிஎன்பிசி குரூப் 2ல நடக்கும்போது ஒரு கேள்வி வந்திருந்தது. அது என்ன கேள்வின்றது நான் சொல்றேன். இப்போ இது போல காமனா கொடுத்துருக்காங்க இல்லையா, இதெல்லாம் நீங்க படிக்கணும்ன்ற அவசியம் இல்லை. இங்க நாம எதை ஃபோக்கஸ் பண்ணணும்ன்றது சொல்றேன். அது வந்து ஒரு அம்மா வந்து மகளுக்கு எழுதிய கடிதம், மகள் வந்து திருப்பி அம்மாவுக்கு எழுதுவாங்க. அதுல வந்து ஒவ்வொரு இலக்கியங்களை பத்தி வந்து பாத்தீங்க அப்படின்னா பேசியிருப்பாங்க. சரிங்களா? தொல்காப்பியர் நூல்கள் வந்து பாத்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட உயிர் வகைகளை பத்தி பேசுறாங்க. ஓரறிவு முதல் 6 அறிவு வந்து வகைப்படுத்தப்பட்டிருக்கிறது. இது போன்ற ஒண்ணுத்தையும் இங்க வந்து அதோட இலக்கியங்கள் சார்ந்து பேசியிருப்பாங்க. இதுல நீங்க எதை படிக்கிறீங்களோ இல்லையோ இந்த பாக்ஸ் கண்டென்ட் இருக்கு இல்லையா, இதை தான் இங்க விரிவுபடுத்தி சொல்லியிருப்பாங்க.
நமக்கு கேள்வி இந்த பாக்ஸ் கண்டென்ட் தான். இதுல ஏற்கனவே போன வாட்டி கேட்கும் பொழுது இந்த திருவள்ளுவ மாலையில இருந்து திணையளவு போதா சிறு புல் நீர் நீண்ட பனையளவு காட்டும் அப்படின்ற இந்த பாடல் வரிகள் யாருக்கு நமக்கு வந்து பாத்தீங்கன்னா பாடினது அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாங்க. கபிலர் அவர்கள் வந்து பாத்தீங்கன்னா பாடியிருப்பாரு. இது இங்க கொடுத்திருப்பாங்க. சரிங்களா? இக்கருத்து திருவள்ளுவ மாலை என்னும் நூலில் கபிலர் எழுதிய பாடல் வரிகளில் இடம்பெற்றுள்ளது அப்படின்னு சொல்லிட்டு இங்க சொல்லியிருப்பாங்க. இது ஏற்கனவே போன முறை கேட்ட டிஎன்பிஎஸ்சி கொஸ்டின் இது. அப்ப இந்த இடத்துல இதற்கு அதிக முக்கியத்துவம் கொடுங்க. சரியா? இந்த நீல கலர்ல வந்திருக்கு இல்லையா, இதற்கு அதிக ப்ரிஃபரன்ஸ் கொடுங்க. தொல்காப்பியத்துல நிலம் தீ நீர் வலி விசும்போடு ஐந்தும் கலந்த மயக்கம் உலகம் அதலின் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வரிகள் வந்து பாத்தீங்க அப்படின்னா இங்க குறிப்பிட்டிருப்பாங்க. அதே போல வந்து பாத்தீங்கன்னா ஆழ அமுக்கி முகத்தினும் ஆழ்கடலின் நீர் நாழி முகவாது நாள் நாழி அப்படின்னு சொல்லிட்டு ஔவையார் பாடல்கள்ல குறிப்பிட்டிருக்காங்க. கார் 40ல கடல் நீர் முகந்த கமஞ்சுழி எழினி அப்படின்னு சொல்லிட்டு கார் 40கள்ல குறிப்புகள் வந்து இருக்கு. ஸோ ஒன்னொன்னுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு இங்க அர்த்தம் வந்து பாத்தீங்க அப்படின்னா குறிப்பிட்டிருப்பாங்க. சரிங்களா? கிட்டத்தட்ட வந்து பாத்தீங்கன்னா இந்த கோட்புறா எரிந்தென சுருங்கிய நரம்பின் முடிமுதிர் பறந்தவர் அப்படின்றது வந்து பாத்தீங்க அப்படின்னா சுறா வந்து பாத்தீங்க அப்படின்னா தாக்கி இருக்கும். அதனால வந்து சதையில ஏதோ ஒரு இடத்துல வந்து பாத்தீங்கன்னா ஒரு கிழிவு ஏற்பட்டிருக்கும். ஸோ அதனால வந்து பாத்தீங்கன்னா நரம்பை வந்து பாத்தீங்க அப்படின்னா தைப்பாங்க. அதை வந்து நற்றினில இங்க வந்து குறிப்பிட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கான ஒரு விளக்கம் வந்து இங்க கொடுத்திருப்பாங்க. நெடுவெல்லூசி நெடுவசி பறந்த வடு அப்படின்னு சொல்லிட்டு இங்க வந்து நமக்கு 18 வந்து பாத்தீங்கன்னா குறிப்பிட்டிருப்பாங்க. வீரர்களுடைய ஒரு காயத்தை வந்து பாத்தீங்க அப்படின்னா ஊசியை வைத்து வெந்நீரை ஊசியை வைத்து வந்து தைத்திருப்பாங்க. அதை 18 அதற்கான ஒரு குறிப்பு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இங்க சொல்லியிருப்பாங்க. சரிங்களா? அப்போ ஒன்னொன்னுலயும் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு அர்த்தம் இருக்கு. அந்த அர்த்தத்தை இந்த இடத்துல கொடுத்திருக்காங்க. இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். கண்டிப்பா இதுல இருந்து கேள்வி வரும். சரியா? சரி, அடுத்த ஒரு பாக்ஸ் கண்டென்ட் தமிழ் பயின்ற அறிவியல் அறிஞர்கள் அப்படின்னு சொல்லிட்டு இங்க குறிப்பிடக்கூடியது ஒரு பொதுவான ஒரு டாபிக் தான். இங்க வந்து பாத்தீங்கன்னா நம்மளுடைய ஏபிஜே அப்துல் கலாம் அவர்கள், டாக்டர் மயில்சாமி அண்ணாதுரை அவர்கள், டாக்டர் கை சிவன் அவர்கள், இவங்க எல்லாருமே அதிகமா வந்து பாத்தீங்கன்னா அறிவியல் அறிஞர்களா வந்து பாத்தீங்க அப்படின்னா இருந்திருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு இங்க குறிப்பிட்டிருக்காங்க. ஒரு பொதுவான ஒண்ணுதான், சும்மா தெரிஞ்சுக்கிட்டா போதுமானதா இருக்கும். இலக்கியங்கள்ல பெருமளவுல நம்ம இங்க ஃபோக்கஸ் பண்ண மாட்டோம். சரிங்களா? இலக்கியங்கள் எல்லாமே ஏன்னா காமனா இருக்கக்கூடியது எல்லாமே பார்த்துட்டோம். பெருமளவுல ஃபோக்கஸ் பண்ண மாட்டோம். ஸ்கூல் புக்ல 6th ஸ்டாண்டர்ட்ல ஆரம்பிக்கக்கூடியதுல மொழியோட விளையாடல பெருசா அந்த அளவுக்கு கிடையாது. நம்ம போக போக ஹையர் ஸ்டாண்டர்ட்ஸ்ல நிறைய படிப்போம். இங்க இந்த கலைச்சொல் அறிவும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இயலுக்கு பின்னாடியும் நமக்கு நிச்சயமா கொடுத்திருப்பாங்க. 6th ஸ்டாண்டர்ட்ல ஆரம்பிச்சு நம்மளோட 12ஆம் வகுப்பு வரைக்கும் இந்த கலைச்சொல் அறிவும் அப்படின்ற தலைப்பு கண்டிப்பா கொடுத்திருப்பாங்க. இதை தனியா கொஞ்சம் படிக்கும்போது ஸ்டார்டிங்ல ஈஸியா இருக்க மாதிரி இருக்கும். இதுலயே இப்ப இந்த 10 வார்த்தை படிக்கிறீங்க அப்படின்னா இதுல நிச்சயமா ஒரு வார்த்தையாவது வந்து பாத்தீங்க அப்படின்னா நமக்கு கொஞ்சம் புதுசா இருக்கும். சரிங்களா? அப்போ இல்ல ஏதோ ஏதோ ஒண்ணு பாத்தீங்க அப்படின்னா இது நமக்கு வந்து பாத்தீங்கன்னா பழக்கம் இல்லாத ஒன்றா இருக்கும். அதுல முக்கியத்துவம் கொடுங்க. வலஞ்சுழி என்பது கிளாக் வைஸ், இடஞ்சுழி என்பது ஆன்டி கிளாக் வைஸ், இணையம் வந்து இன்டர்நெட், தேடுபொறி என்பது சர்ச் இன்ஜின், முகநூல் என்பது ஃபேஸ்புக், புலனம் என்பது வாட்ஸ்அப். இப்போ ஃபேஸ்புக்னா டக்குன்னு முகநூல்னு படிச்சிருப்பீங்க. வாட்ஸ்அப்னா வந்து பாத்தீங்கன்னா புலனம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து உடனே சொல்லும் போது டக்குன்னு ஞாபகத்துக்கு வராது. இடஞ்சுழின்றது ஆன்டி கிளாக் வைஸ், குரல் தேடல்ன்றது வாய்ஸ் சர்ச், தொடுதிரை என்பது டச் ஸ்கிரீன், செயலி என்பது ஆப், மின்னஞ்சல் என்பது இமெயில் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நமக்கு இந்த டிரான்ஸ்லேஷன் பார்ட்ல இருந்து ஒரு கேள்வி நிச்சயமா டிஎன்பிஎஸ்சில கேட்பாங்க. அது ஸ்கூல் புக்கை தாண்டி வெளியே போகிறது கிடையாது. அது எங்க இருந்து கேட்க போறாங்கன்னா இந்த கலைச்சொல் அறிவுன்ற தலைப்பு கீழே தான் வரப்போகுது. சரிங்களா? அப்போ 6வதுல இருந்து 12வது வரைக்கும் ஒரு இயலுக்கு பின்னாடியும் ஒரு 5ஓ அல்லது 10ஓ இருக்கு அப்படின்னா அதை சொல்ல பார்த்து வச்சுக்க. அதுல இருந்து ஒரு கேள்வி உங்களுக்கு கண்டிப்பா கேட்பாங்க. இந்த மாதிரி மார்க் வைஸா ஸ்பிளிட்டா பண்ணி படிக்க ஆரம்பிங்க. ரொம்ப ஈஸியா இருக்கும். 2வது இயல், முதல் இயல் முடிஞ்சிருச்சு. 2வது இயல்ல சிலப்பதிகாரம் ஏற்கனவே வந்து பாத்தீங்கன்னா நமக்கு நம்மளுடைய இலக்கியம் பார்ட்ல கவர் பண்ணியிருப்பாங்க. இதுல மாமலை போற்றுறதும் திங்களை போற்றுறதும் ஞாயிறை போற்றுறதும் அப்படின்னு சொல்லிட்டு 3 பாடல் வரிகளை இங்க குறிப்பிட்டிருப்பாங்க. சரிங்களா? இதுக்கான பெருசா நீங்க வந்து இதுல தெரிஞ்சுக்கணும்ன்ற அவசியம் இல்ல. அந்த வரிகள் மட்டும் தெரிஞ்சு வச்சுங்க. அந்த வரிகள் கொடுத்தா நிச்சயமா அது வந்து உங்களுக்கு சிலப்பதிகாரம் சார்ந்து இருக்கக்கூடிய வரிகள் அப்படின்றது தெரிஞ்சா போதும். ஏன்னா அதுல வந்து ஒரு சின்ன மனப்பாட லைன் இருக்கு. அதனால அதுக்கு மட்டும் ஃபோக்கஸ் பண்ணீங்கன்னா போதுமானதா இருக்கும். இதுல இந்த ஆசிரியர் குறிப்பு உங்களுக்கு எப்படியும் நம்ம வந்து பாத்தீங்கன்னா சிலப்பதிகாரம் நடத்தும் போது தனியா இளங்கோடிகளை பத்தி பேசியிருப்பாங்க இல்லையா? சோ அதுல இங்க கவர் பண்ணியிருப்பாங்க. சரிங்களா? இது நீங்க தனியா பாக்குற மாதிரி இருக்கும். சரியா? அடுத்தது காணி நிலம் வேண்டும் பராசக்தி, காணி நிலம் வேண்டும் அங்கு தூணில் அகழிய தாய் நன்மாடங்கள் தூய நிறத்தின் தாய் அந்த காணி நிலத்திடையே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பாடல் வரிகள் நம்மளுடைய பாரதியாருடைய பாடல் வரிகள். இது நான் நமக்கு தமிழறிஞர்கள் தமிழ் தொண்டு நடத்தும் போது அந்த வரிகளுடைய ஒரு மேல் லைனை மட்டும் வந்து பாத்தீங்கன்னா கொடுத்துருப்பேன். இது பாரதியாரோட வரிகள் அப்படின்னு சொல்லிட்டு வந்து பாத்தீங்கன்னா மேற்கோள் காட்டியிருப்பேன். இந்த படத்தை பார்த்தே உங்களுக்கு தெரிய வந்துடும். எனக்கு வந்து ஒரு காணி நிலம் வேண்டும், அதுல வந்து பாத்தீங்கன்னா நல்ல மாடங்கள் இருக்கக்கூடிய ஒரு வீடு வேண்டும், பின்னாடி வந்து பாத்தீங்கன்னா ஒரு கிணறு வேண்டும், இளநீர் இருக்கக்கூடிய ஒரு தென்னை மரம் வேண்டும், அதுல வந்து குயில்கள் இருக்க வேண்டும், நல்ல தென்றல் காத்து வர வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பாடல் வரிகள் இருக்கும். இது நம்மளுடைய பாரதியாரோடது. அவ்வளவுதான் அந்த பாடல் வரிகள், அவ்வளவுதான் அதோடைய பொருளும் கூட. சரிங்களா? இதுல வந்து பாத்தீங்க அப்படின்னா
இந்த சித்தம்னா உள்ளம் அப்படின்றத மட்டும் தெரிஞ்சு வச்சுங்க. மற்றதெல்லாம் காமனா நம்ம ஆல்ரெடி படிச்சதா தான் இருக்கும். பாரதியார் பத்தி நம்ம ஏற்கனவே தனிப்பட்ட முறையில நிறைய படிச்சிருக்கோம் இல்லையா. அடுத்தது 2 பார்த்துட்டோம். செருகின் ஓசை, இது கொஞ்சம் இம்பார்ட்டன்ட். எல்லாமே படிக்கல அப்படின்னாலும் இதுல இருக்கக்கூடிய முக்கியத்துவம் வாய்ந்த பாயிண்ட்ஸ் மட்டும் எடுத்து எழுதி படிக்கிறீங்களோ இல்ல நான் இங்க மார்க் பண்ணக்கூடியதை நோட் பண்ணி வைக்கிறீங்களோ அது உங்களுடைய விருப்பம். இதை நீங்க படிக்கும்பொழுது உங்களுடைய புத்தகங்கள்ல இதை பார்த்துட்டு நீங்க நோட் பண்ணி வச்சாலும் ஓகே தான், சரிங்களா. ஆனா இது இம்பார்ட்டன்ட், இதுல இருந்து கேள்வி வரும். வலசை போதல் பொதுவாக கொடுக்கும் பொழுது வலசை போதல்னா என்ன அப்படின்னு சொல்லிட்டு குறிப்பிட்டிருப்பாங்க. அப்போ ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா இங்க நம்ம வந்து இந்த குறிப்பிட்ட காலகட்டங்கள்ல அந்த கிளைமேட்டின் காரணமாகவோ காலநிலை காரணமாகவோ உணவு காரணமாகவோ வந்து பாத்தீங்க அப்படின்னா இங்க இருந்து இன்னொரு இடத்துக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா செல்லக்கூடிய அந்த பறவைகள் இருக்கும் இல்லையா. ஸோ அதை வந்து பாத்தீங்கன்னா ஒரு குறிப்பிட்ட காலகட்டத்துக்கு செல்லக்கூடியதை இங்க கொடுத்துருப்பாங்க. அது என்னென்ன காலம் என்னென்ன வந்து தேவை அப்படின்றது இங்க வந்து என்னென்ன அடிப்படையாக இங்க செல்றாங்க, நிலவு, விண்மீன், புவி ஈர்ப்பு புலம் இதெல்லாம் வைத்து ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு வந்து பாத்தீங்கன்னா பறவைகள் வந்து ஊடுபெயருது அப்படின்னு சொல்லிட்டு இங்க குறிப்பிட்டிருப்பாங்க. இதுல நீங்க தெரிஞ்சுக்கும் பொழுது இந்த பாக்ஸ் கண்டென்ட் இம்பார்ட்டன்ட். இங்க கிட்டத்தட்ட வந்து பாத்தீங்கன்னா இது கப்பல் பறவை அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம், ஃப்ரிகேட் பேர்ட் அப்படின்னு சொல்லிட்டு குறிப்பிடுவோம். கிட்டத்தட்ட வந்து பாத்தீங்கன்னா சிறகடிக்காமலே வந்து பாத்தீங்கன்னா கடலை தாண்டக்கூடிய ஒரு ஆற்றல் பெற்றது. இது வந்து பாத்தீங்கன்னா தரையை இறங்காமலே கிட்டத்தட்ட 400 கிலோமீட்டர் வரைக்கும் வந்து பாத்தீங்கன்னா பயணிக்கக்கூடியது. இத கப்பல் குழைக்கடா அதே போல கடற்கொள்ளை பறவை என்றெல்லாம் அழைக்கப்படுகிறது. இதோட பெயர் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். எவ்வளவு கிலோமீட்டர் இது சராசரியா வந்து பாத்தீங்கன்னா பயணம் பண்ணுது, தன்னுடைய இறங்காமலே தரை இறங்காமலே எவ்வளவு கிலோமீட்டர் பயணம் பண்ணதுன்றது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட், சரிங்களா. அது தெரிஞ்சு வச்சுங்க. பொதுவா வலசை போகும்போது என்னென்ன மாதிரியான மாற்றங்கள் ஏற்படும், தலையில வந்து சிறகு வளர்த்தல், அதே போல வந்து பாத்தீங்கன்னா இறகுகள்ல வந்து பாத்தீங்கன்னா நிறம் மாறுதல், உடல்ல கற்றையாக முடி வளர்த்தல், இது போன்ற பொதுவான வந்து பாத்தீங்கன்னா மாற்றங்கள் வந்து பாத்தீங்கன்னா ஏற்படும் அப்படின்னு சொல்லிட்டு இங்க குறிப்பிட்டிருப்பாங்க. இதுல இன்னொன்னு தெரிஞ்சு வச்சுக்க வேண்டியது, சத்திமுத்தி புலவர் அவர்கள் வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த வலசை போதலை பத்தி 1500 ஆண்டுகளுக்கு முன்னாடியே குறிப்பிட்டிருப்பாரு. நாராய் நாராய் செங்கல் நாராய் அப்படின்ற பாடல்களை குறிப்பிட்டிருப்பாரு, சரிங்களா. அந்த பாடல்கள்ல தென் திசை குமரி ஆடி வடதிசை ஏகுவீர் ஆயின் அப்படின்ற வரிகள் மூலியமா வந்து பாத்தீங்கன்னா வலசை போதைகளுடைய செய்திகளை வந்து இங்க குறிப்பிட்டிருக்காங்க, சரிங்களா. அப்ப எந்த இலக்கியத்துல அல்லது எந்த புலவர் வந்து வலசை போதலை பத்தி குறிப்பிட்டிருக்காரு 1500 ஆண்டுகளுக்கு முன்னாடி வந்துச்சுன்னா அது சக்தி முத்து புலவர் அப்படின்னு சொல்லிட்டு தெரிஞ்சு வச்சுங்க. அது ரொம்ப இம்பார்ட்டன்ட், சக்தி முத்த புலவர். அதுக்கப்புறம் இந்த லெசனை வந்து பாத்தீங்க அப்படின்னா சிட்டுக்குருவிகளை பத்தியுமே வந்து பாத்தீங்க அப்படின்னா நமக்கு அதிக அளவுல இங்க குறிப்பிட்டிருக்காங்க, சரிங்களா. சிட்டுக்குருவிகள் நமக்கு வந்து கிட்டத்தட்ட வந்து பாத்தீங்கன்னா 14 நாட்கள் வந்து பாத்தீங்கன்னா அடை காக்கும், 15வது நாட்கள் வந்து பாத்தீங்கன்னா குஞ்சு பொரிக்கும். அந்த மாதிரிலாம் தகுப்புகள் இருக்கும். நமக்கு வந்து இந்தியாவில பொதுவா வந்து பாத்தீங்க அப்படின்னா துருவ பகுதிகள் தவிர்த்து வந்து பாத்தீங்க அப்படின்னா சிட்டுக்குருவிகள் இமயமலை தொடர்களே கிட்டத்தட்ட 4000 அடி வரைக்குமே வந்து பாத்தீங்க அப்படின்னா காணப்படும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருப்பாங்க. இது வந்து பாத்தீங்கன்னா பொதுவா வந்து இதோடைய வாழ்நாள் ஆண்டு காலங்கள் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது 10 முதல் 13 ஆண்டுகள் வந்து பாத்தீங்க அப்படின்னா சிட்டுக்குருவிகள் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு குறிப்பிட்டிருக்காங்க, சரிங்களா. சிட்டுக்குருவிகள் இப்போ அழிந்து வருவதற்கான பொது காரணங்கள் அப்படின்னு சொல்லிட்டு குறிப்பிட்டிருப்பாங்க. பட் அந்த அளவுக்கு பார்க்கணுன்ற அவசியம் இல்லை. இந்த 10 முதல் 13 ஆண்டு 14ஆம் நாள் வந்து குஞ்சு பொரிக்கும். ஸோ இந்த மாதிரியான பொதுவான விஷயங்களை மட்டும் தெரிஞ்சு வச்சுங்க. இந்த பாக்ஸ் கண்டென்ட் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். இதுல இருந்து பாயிண்ட் கேட்கறதுக்கு வாய்ப்புகள் அதிகம், சரிங்களா. இன்னைக்கு பறவை ஆய்வாளர்கள் வந்து பாத்தீங்கன்னா முன்னோடியே இருக்கக்கூடியவர்கள் வந்து பாத்தீங்க அப்படின்னா நம்மளுடைய டாக்டர் சலீம் அலி அவர்கள், சரிங்களா. தன்னுடைய வாழ்நாள் முழுவதும் வந்து பாத்தீங்கன்னா பறவைகள் சார்ந்து வந்து பாத்தீங்கன்னா ஆராய்ச்சி செய்துக்கிட்டு ஈடுபட்டுக்கிட்டு இருந்தவர். இது அதனால்தான் வந்து பாத்தீங்க அப்படின்னா இவரை இந்தியாவின் பறவை மனிதர் அப்படின்னு சொல்லிட்டு குறிப்பிட ஆரம்பிக்கிறாங்க, சரிங்களா. பறவைகள் குறித்து வந்து பாத்தீங்கன்னா நிறைய நூல்கள் வந்து பாத்தீங்க அப்படின்னா இவர் எழுதியிருப்பாரு. அதுல வந்து பாத்தீங்கன்னா தன் வாழ்க்கை வரலாற்று நூலாக சிட்டுக்குருவியின் வீழ்ச்சி, த ஃபால் ஆஃப் ஸ்பேரோ அப்படின்ற ஒரு புத்தகத்தையும் வந்து பாத்தீங்க அப்படின்னா இவரு வெளியிட்டிருப்பாரு, சரிங்களா. அது ஒண்ணு பாத்து வச்சுக்க. இதே வரிகளை குறிப்பிடும் போது காக்கை குருவி எங்கள் சாதி அப்படின்னு சொல்லிட்டு பாரதியார் அவர்கள் வந்து பாடினதையும் வந்து மேற்கோள் காட்டியிருப்பாங்க, சரிங்களா. இதுல இந்த பாக்ஸ் கண்டென்ட் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஆர்டிக் ஆலா உலகிலே கிட்டத்தட்ட நெடுந்தொலைவு வந்து பாத்தீங்க அப்படின்னா பயணம் செய்யக்கூடிய ஒரு பறவை இனமா பார்க்கப்படுகிறது. 22,000 கிலோமீட்டர். அப்ப எந்த பறவை இனம் நெடுந்தூரம் பயணம் செய்கிறது, அதே போல வந்து பாத்தீங்கன்னா எவ்வளவு கிலோமீட்டர் பயணம் செய்யக்கூடியது, இந்த 3 பாயிண்ட் இங்க ஞாபகம் வச்சுங்க. பறவை பற்றி படிக்கக்கூடியது வந்து பாத்தீங்க அப்படின்னா ஆர்னத்தாலஜின்னு சொல்லி குறிப்பிடுவோம். உலக சிட்டுக்குருவிகள் நாள் வந்து பாத்தீங்கன்னா மார்ச் 20. இங்க நான் டிக் பண்றது மார்க் பண்றது எல்லாமே ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட், சரிங்களா. அதுக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொடுங்க, சரிங்களா. மனிதர்கள் இல்லாத உலகில் பறவைகள் வாழ முடியும், பறவைகள் இல்லாத உலகில் மனிதர்கள் வாழ முடியாது. இந்த கூற்றை கொடுத்துட்டு ஒருவேளை உங்களுக்கு பறவைன்னு வருதுனாலே அது மோஸ்ட்லி வந்து சலீம் அலி சொன்னதான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஞாபகம் வச்சுங்க. இந்த கூற்றை கொடுத்துட்டு யாருன்னு சொல்லி கேட்கறாங்க அப்படின்னா ஆய்வாளர் சலீம் அலி அவர்கள் வந்து பாத்தீங்க அப்படின்னா அவருடைய கூற்றா இதை கருதுறாங்க, சரியா. அது ஒண்ணு பாத்துங்க. அந்த லெசன் ரொம்ப இம்பார்ட்டன்ட். அடுத்தது இரண்டாவது நமக்கு வந்து பாத்தீங்கன்னா அடுத்த ஒரு துணை பாடமா இருக்கக்கூடியது கிழவனும் கடலும் அப்படின்ற ஒரு கதை தான். இந்த கதை உலக அளவுல ரொம்பவும்
ஃபேமஸான ஒரு கதைங்க. சரிங்களா? இந்த கதையை நீங்க ஃபுல்லா ஃப்ரீயா டைம்ல தெரிஞ்சு வச்சுக்கலாம். ஆனா இப்போ நமக்கு டிஎன்பிஎஸ்சியில கேட்கணும் அப்படின்னா நமக்கு இந்த பாக்ஸ்ல இருந்து மட்டும்தான் கேட்பாங்க. சரியா? ஸோ கிழவனும் கடலும், த ஓல்டு மேன் அண்ட் த சி அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த கதை வந்து பாத்தீங்க அப்படின்னா ஆங்கில புதினமா வந்து பாத்தீங்கன்னா தமிழ்ல மொழிபெயர்க்கப்பட்டது. அது வந்து ஒரு ஆங்கில புதினம். அதை வந்து பாத்தீங்கன்னா தமிழ்ல மொழிபெயர்த்திருக்காங்க அப்படின்றதையும் பார்த்து வச்சுங்க. அதோடய ஒரு சுருக்கத்தை தான் நமக்கு இங்க கொடுத்திருக்காங்க. இந்த நூல் வந்து பாத்தீங்க அப்படின்னா 1954 நோபல் பரிசு பெற்ற ஒரு நூலா பார்க்கப்படுகிறது. இதோட ஆசிரியர் வந்து பாத்தீங்கன்னா இந்த எர்னஸ்ட் ஹெமிங்வே அவர்கள் அப்படின்னு சொல்லிட்டு குறிப்பிட்டிருப்பாங்க. ஓல்டு மேன் அண்ட் த சி ரொம்பவும் வந்து பாத்தீங்க அப்படின்னா பிரபலமான ஒரு சின்ன புத்தகம். இது சாண்டியாகோ அப்படின்ற ஒரு நபரை வைத்து இந்த கதை வந்து பாத்தீங்க அப்படின்னா இயங்கக்கூடியது. மனோலின் சாண்டியாகோ இவங்க 2 பேரையும் வைத்து வந்து பாத்தீங்கன்னா இந்த கதை இயங்கக்கூடியது அப்படின்னு சொல்லி குறிப்பிட்டிருப்பாங்க. அந்த சின்ன பையன் வந்து பாத்தீங்கன்னா இவர்கிட்ட வந்து இந்த வயசானவர்கிட்ட வந்து எப்படி மீன் பிடிக்கிறது அப்படின்னு சொல்லி கத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நினைப்பாங்க. கிட்டத்தட்ட ஒரு 40 நாட்கள் வந்து பாத்தீங்கன்னா அவர் கூட வந்து பாத்தீங்கன்னா பயணம் பண்ணுவாரு. அவர் ஒரு காலத்துல நல்ல மீன் பிடிச்சிட்டு இருந்த ஒரு நபர். சரிங்களா? அது ஊர்லயே ரொம்ப ஃபேமஸா மீன் பிடிச்சிட்டு இருக்கக்கூடிய ஒரு நபர். இதோடைய ஒரு சுருக்கம் தான் இங்க கொடுத்துருக்காங்க. ரொம்ப பெரிய விரிவாக்கம் வந்து கொடுக்கல. அப்படி இருக்கிற இவர்கிட்ட வந்து இவருடைய பெற்றோர்கள் சேர்த்து விடுவாங்க. ஆனா இந்த நேரமும் என்னமோ தெரியல, கிட்டத்தட்ட 40 நாட்கள் மீன் இருக்காது. அதுக்கப்புறம் வேற ஒரு நபருக்கு மாத்தி விடுவாங்க. இவங்க அதுக்குள்ள அந்த 40 நாட்கள் நல்ல பேச்சு துணைக்கு ஏதுவா வந்து பேசிக்கிட்டு இருந்திருப்பாங்க. கிட்டத்தட்ட 84 நாள் ஆகியுமே வந்து பாத்தீங்க அப்படின்னா இவருக்கு எந்த மீனுமே கிடைச்சிருக்காது. அதனால கிட்டத்தட்ட ரொம்ப விரக்தி அடைஞ்ச இவரு இன்னைக்கு மீன் எடுத்துட்டு தான் நம்ம வந்து வீட்டுக்கு போகணும் அப்படின்னு சொல்லிட்டு ராத்திரி ஃபுல்லா கடல்ல காத்திருப்பாரு. பகல்ல ஒரு மீன் மாட்டும், ஒரு பெரிய சுறா ஒன்று மாட்டும். அதை பிடிக்க முயற்சி பண்றாரு. ஆனா ஃபர்ஸ்ட் பிடிக்க முடியாது. ரொம்ப நேரம் ஒரு நீண்ட போராட்டத்துக்கு அப்புறம் அதை பிடிக்கிறாரு. அது வந்து அவருடைய படகை விட வந்து பாத்தீங்க அப்படின்னா ரொம்ப பெருசா இருக்கும். தன்னுடைய படகுல ஒரு ஓரத்துல சைட்ல கட்டி வச்சிருப்பாரு. கட்டிட்டு அதை திருப்பி கூட்டிட்டு வரும்போது அவர் வந்து பாத்தீங்கன்னா சின்ன சின்ன சுறாக்கள் வந்து பாத்தீங்க அப்படின்னா அந்த மீனை வந்து பாத்தீங்கன்னா கடிச்சு தின்னுடும். அது அவருக்கே தெரியாது. இறங்கினதுக்கு அப்புறம் தான் பார்த்திருப்பாரு. அப்புறம் வந்து ரொம்ப மனம் விரக்தி அடைஞ்சிடும். கிட்டத்தட்ட ஒரு நாள் நம்ம போராடி நம்ம எடுத்துட்டு வந்து இவ்வளவு நாள் போராட்டத்துக்கு அப்புறம் எடுத்துட்டு வந்திருக்கோம். இப்பயும் வந்து பாத்தீங்க அப்படின்னா நம்ம வந்து அதை வந்து முழுமையான ஒரு வெற்றியை அடையலையா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப வருத்தத்தோட வீட்டுக்கு வந்து உட்காந்துருவாரு. இதுக்கப்புறம் மனோலின் கேட்டா, அந்த சின்ன பையன் கேட்டா நான் என்ன சொல்றது, இந்த ஊருக்கு என்ன சொல்லுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து உட்காந்துருவாரு. மனோலின் வந்து அவருடைய படகையும் அந்த மீனையும் பார்த்துட்டு திருப்பி அந்த வயசானவரை வந்து பார்த்துட்டு, சரிங்களா, சாண்டியாகோ அவர்களை வந்து பார்த்துட்டு, நீங்க பண்ணது ரொம்ப பெரிய விஷயம். அவ்வளவு பெரிய மீன் தூண்டில் இல்லாம பிடிக்கவே முடியாது. அதாவது ஒரு வலை இல்லாம பிடிக்கவே முடியாது. வெறும் தூண்டில வச்சு பிடிக்கிறது ரொம்ப கஷ்டம். நீங்க வந்து இந்த ஊர்ல நிரூபிச்சிட்டீங்க. ஒரு சிறந்த ஒரு மீன் பிடிக்கிறவர் அப்படின்னு சொல்லிட்டு நிரூபிச்சிட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த வயது முதிர்ந்தவர் வந்து பாத்தீங்க அப்படின்னா ரொம்பவும் பாராட்டி பேசியிருப்பாரு. ஸோ அதுதான் வந்து பாத்தீங்கன்னா இந்த கதைக்களமா கொடுத்திருப்பாங்க. ஓல்டு மேன் அண்ட் தி சீ, கிழவனும் கடலும் அப்படின்ற கதைங்க. சரியா? கதை இருக்கட்டும். பட் அந்த அந்த ஃபர்ஸ்ட் பாயிண்ட் சொன்ன பாத்தீங்களா, அது ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதுக்கு முக்கியத்துவம் கொடுத்து படிச்சுக்குங்க. அடுத்தது திருக்குறள். உங்களுக்கு வந்து ஆல்ரெடி சார் வந்து உங்களுக்கு ஒரு சிலபஸ், அதாவது ஒரு அதிகாரமா பிரிச்சு பிரிச்சு நடத்திருப்பாரு. முடிந்த அளவுக்கு திருக்குறளை எவ்வளவு அதிகாரங்கள் படிக்க முடியுமோ, இந்த பின்னாடி ஸ்கூல் பின்னாடி இருக்கக்கூடிய கடைசியா படிங்க. அதுக்கு முன்னாடி நம்மளால எவ்வளவு வந்து இந்த மூன்று குறள்கள் எதெல்லாம் கொடுத்துருக்காங்களோ அதுல முதல்ல மனப்பாட குறள் ஃபர்ஸ்ட் படிங்க. ஒரு ஸ்டேஜா படிங்க. சரிங்களா? எல்லா அதிகாரத்தையும் படிக்கிறதுக்கு பதிலாக ஒரு அதிகாரத்தை எடுத்து அந்த மனப்பாட குறளை ஃபர்ஸ்ட் படிங்க. எல்லா மனப்பாட குறளையும் படிச்சு முடிச்சிட்டீங்க அப்படின்னா அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா அந்த அதிகாரத்துல இந்த மூன்று குறள்களை படிக்க ஆரம்பிங்க. அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா நமக்கு ஸ்கூல் புக்ல பின்னாடி இருக்கக்கூடியதை கவர் பண்ணுங்க. சரிங்களா? இது எல்லா ஆஸ்பெக்ட்லயும் இந்த மாதிரி ஸ்டேஜ் 1, ஸ்டேஜ் 2, ஸ்டேஜ் 3 நீங்களே பிரிச்சு வச்சு படிச்சீங்க அப்படின்னா ஓரளவுக்கு ஈஸியா இருக்கும். சரியா? திருக்குறளை பத்தி அவங்க ஏற்கனவே வந்து ரொம்ப டீட்டெயில்டா போயிருப்பாங்க. ஸோ அதனால நம்ம அங்க அதிகமா ஃபோக்கஸ் பண்ண தேவையில்ல. மூன்றாவது இயல் வந்து பாத்தீங்கன்னா மூன்றாவது இயல் அறிவியல் ஆத்திச்சூடின்னு கொடுத்திருப்பாங்க. அறிவியல் ஆத்திச்சூடின்னு நீங்க பெருசா ஃபோக்கஸ் பண்ணாதீங்க. அதுல அதோடைய ஆசிரியர் மட்டும் யாருன்னு சொல்லி பாத்துக்கோங்க. சரிங்களா? அந்த கதையில பெருசா ஃபோக்கஸ் பண்ண தேவையில்ல, பாடல் வரிகளை பெருசா ஃபோக்கஸ் பண்ண தேவையில்ல, ஆசிரியர்கள் வந்து பாத்துங்க. தம்மை ஒத்த அலைநிலையில் சிந்திப்பவர் என்று மேதகு அப்துல் கலாம் அவர்களால் பாராட்டு பெற்றவர் வந்து பாத்தீங்க அப்படின்னா நெல்லை சு முத்து அவர்கள். இது கேட்கறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. அப்துல் கலாம் அவர்கள் தம்மை ஒத்த அலைநிலையில் சிந்திப்பவர் என்று யாரை பாராட்டியிருக்காரு அப்படின்னா நெல்லை சு முத்து அவர்களை பாராட்டியிருக்காரு. சரிங்களா? இவர் ஒரு அறிவியல் அறிஞர் மட்டும் கிடையாது, ஒரு கவிஞராகவும் பார்க்கப்படுகிறாரு. விக்ரம் சாராபாய் விண்வெளி மையம், அதே போல சதீஷ் தவான் விண்வெளி மையம், இந்திய விண்வெளி மையம், இந்த எல்லா இடங்கள்லயுமே வந்து பாத்தீங்க அப்படின்னா நம்மளுடைய முத்து அவர்கள் வந்து பணியாற்றியிருக்காரு. சரிங்களா? அறிவியல் கவிதைகள், இது போன்ற அறிவியல் கவிதைகள், கட்டுரைகள், இது போல நிறைய இடத்துல வந்து பாத்தீங்க அப்படின்னா இவர் நூல்கள் எழுதி வெளியிட்டு இருக்காரு. அதுல அறிவியல் ஆத்திச்சூடின்ற ஒரு நூல் வந்து நமக்கு பள்ளி புத்தகத்துல இருக்கு. அறிவியல் ஆத்திச்சூடி வந்து பெருமளவுல கேள்வி வர்றதுக்கு சாத்தியங்கள் கம்மி. இந்த இந்த 3 பாயிண்ட் நெல்லை சு முத்து அவர்கள் அறிவியல் ஆத்திச்சூடி பண்ணியிருக்காரு. தம்மை ஒத்த அலைநிலையில் சிந்திப்பவர் சொல்லிட்டு அப்துல் கலாம் ஐயா அவர்களால் பாராட்டு பெற்றவர். இதை மட்டும் ஞாபகம் வச்சுங்க. சரியா? அடுத்தது நமக்கு இந்த கடல்
கடலை ஆல்வம் சொல்லிட்டு வந்துருக்கு, அறிவியல் ஆல்வம் அப்படின்னு சொல்லிட்டு வந்துருக்குங்களா. இந்த அறிவியல் ஆல்வம் நீங்க பெருமளவுல போக்கஸ் பண்ணணும்ன்ற அவசியம் கிடையாது. இதை பார்க்க தேவையில்ல. இங்க பாரதியாருடைய பாடல் வரிகள் கொடுத்திருப்பாங்க, அதற்கு மட்டும் பார்த்துங்க. வானை அளப்போம் கடல் மீனை அளப்போம் சந்திர மண்டலத்தில் கண்டு தெளிவோம் சந்தி தெருப்பெருக்கும் சாத்திரம் கற்போம் அப்படின்னு சொல்லிட்டு பாரதியார் அவர்களுடைய பாடல் வரிகள் இருக்கும். இதளவுக்கு பார்த்தா போதும், அதுக்கு பெருசா நீங்க போக்கஸ் பண்ணணும்ன்ற அவசியம் இல்லை. சரிங்களா. ஸோ அது ஒண்ணு பார்த்துக்குங்க. அடுத்தது கணினி நண்பன். கணினி நண்பன் ஃபுல்லா படிக்காதீங்க, இதுல ஒரு சில இன்ஃபர்மேஷன்ஸ் இருக்கும். சரிங்களா. இந்த இன்ஃபர்மேஷன்ஸை மட்டும் தனியா ஒரு மிஞ்சி போனா ஒரு 7-8 பாயிண்ட் இருக்கும். சரியா. அந்த 7-8 பாயிண்ட்டை மட்டும் தனியா எடுத்து படிங்க. மொத்தத்தையும் வந்து படிச்சு நீங்க வந்து மனப்பாடம் பண்ணணுன்ற அவசியம் இல்லை. ஒரு கதை களமா ஒரு எந்திர மனிதன் அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தர் வருவாரு. அதை வந்து கூட்டிட்டு போய் நீ யாரு, உன் பேர் என்ன அப்படின்னு சொல்லிட்டு அந்த குழந்தைங்க வந்து பேசிக்கிட்டு இருக்கும். எனக்கு ரோபோன்ற பெயர் இருக்கும், இதெல்லாம் பொதுவாக கொடுத்துருப்பாங்க. இதுல ஒரு சில பாயிண்ட் இருக்கும், சொல்றேன். நான் உருவாவதற்கு முன்பே வந்து பாத்தீங்க அப்படின்னா, இப்ப அந்த எந்திரன் வந்து பேசுது, அந்த எந்திரன் வந்து பேசுது இல்லையா, காரல் கபேக். இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். சரிங்களா. காரல் கபேக் என்பவர் வந்து பாத்தீங்கன்னா செக்கு நாட்டை சேர்ந்தவர். இவர் 1920களில் வந்து பாத்தீங்க அப்படின்னா தன்னுடைய நாடகத்துல வந்து பாத்தீங்கன்னா இந்த ரோபோ அப்படின்ற வார்த்தையை வந்து எழுதியிருக்காரு. சரிங்களா. முதலா பயன்படுத்தியிருக்காரு. ரோபோன்ற சொல்லுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா அடிமை என்ற அர்த்தம் அப்படின்னு சொல்லிட்டு இங்க குறிப்பிட்டிருக்காரு. இது வந்து பாத்தீங்கன்னா நீங்க தெரிஞ்சு வச்சுக்க வேண்டிய விஷயம். அது ஒரு பாயிண்ட். ஸோ இந்த மாதிரி இந்த லெசன் 2-3 பாயிண்ட் வரும், அதை மட்டும் நீங்க இங்க தெரிஞ்சு வச்சுக்கணும். அதே போல வந்து பாத்தீங்கன்னா மனித முயற்சிக்கு மாற்றாக தானே இயங்கும் எந்திரம் வந்து பாத்தீங்கன்னா தானியங்கி அப்படின்னு சொல்லிட்டு குறிப்பிடுறாங்க. இவை வந்து தோற்றத்தில் கிட்டத்தட்ட வந்து பாத்தீங்கன்னா மனிதர்கள் போல இல்லாம இருக்கலாம், ஆனா மனிதர்கள் போல வந்து பாத்தீங்கன்னா செயல்கள் வந்து பாத்தீங்க அப்படின்னா செய்யக்கூடியது என்று இந்த பிரிட்டானிக்கா கலைக்களஞ்சியத்துடைய தானியங்கிகளும் வந்து பாத்தீங்கன்னா விளக்கம் தருகிறது. ஸோ அவங்க வந்து பாத்தீங்க அப்படின்னா இதை வந்து விளக்கம் கொடுக்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு இங்க குறிப்பிட்டிருக்காங்க. ஒருவேளை இந்த விளக்கத்தை கொடுத்துட்டு இது யார் இந்த விளக்கத்தை கொடுத்தாங்க அப்படின்ற கேள்வி வரலாம். ஸோ எந்த அடிப்படையில கேள்வி எதிர்பார்க்கப்படுகிறதோ அதன் அடிப்படையிலே நீங்க ஸ்கூல் புக்கை படிங்க. சும்மா அந்த ஸ்கூல் புக்கை எல்லாத்தையும் ஃபுல்லா ரேண்டமா படிச்சிடணுமே அப்படின்றதுனால படிக்காம நமக்கு கேள்வி எப்படி எதிர்பார்க்கப்படுகிறதோ அதன் அடிப்படையில படிக்க ஆரம்பிங்க. ஏன்னா இங்க 3-4 வருஷமா நான் படிச்சவங்கலாம் இருப்பீங்க. அப்படி படிச்சுக்கிட்டு இருக்கும் பொழுது என்ன பிரச்சனை எல்லாம் வரும் அப்படின்னா, நான் எல்லாத்தையுமே படிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு படிக்கும் பொழுது நமக்கு தேவைப்படக்கூடியதை வந்து பாத்தீங்க அப்படின்னா அந்த இடத்துல ரொம்ப குறைவா படிச்சிருப்பீங்க. சரிங்களா. ஸோ அதனால வந்து பாத்தீங்க அப்படின்னா எது தேவையோ அதற்கு முக்கியத்துவம் கொடுத்து பாருங்க. நுண்ணறிவு கருவிகள் அப்படின்னா சென்சார்ஸ் அப்படின்னு சொல்லி குறிப்பிடுறோம். அப்போ எங்கேயோ நம்ம வந்து பாத்தீங்க அப்படின்னா டிரான்ஸ்லேஷன் எங்கேயோ வெளியிருந்து கேட்காம இது போல பாடுறதுக்கு நடுவுல வந்து கொடுத்துடுறாங்க அப்படின்னா அதையுமே வந்து பாத்தீங்கன்னா கேட்கறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. சரிங்களா. ஸோ அது ஒண்ணு பாத்துக்குங்க. இதுல இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். நம்ம இந்த செஸ் விளையாட முடியாது சதுரங்கம். ஸோ அதை பத்தி இங்க ஒரு சின்ன குறிப்பிட்டு இருக்கும். 1997 காலகட்டங்களில் மே மாதம் சதுரங்க போட்டி ஒன்று நடந்தது. அதுல வந்து பாத்தீங்கன்னா உலக சதுரங்க வெற்றியாளராக இருக்கக்கூடிய இந்த கேரி கேஸ் அவர்கள் வந்து பாத்தீங்க அப்படின்னா கலந்து கொள்றாரு. அதுல ஐபிஎம் நிறுவனம், எந்த நிறுவனம்ன்றது ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஐபிஎம் நிறுவனம் உருவாக்கக்கூடிய இந்த டீப் ப்ளூ அப்படின்ற ஒரு மீத்திறன் கணினி. இப்போ மீத்திறன் கணினினா என்ன அப்படின்னு சொல்லி டிரான்ஸ்லேட் பண்ண சொல்லி கேட்கறாங்கன்னா, மீத்திறன் கணினி என்பது சூப்பர் கம்ப்யூட்டர். சரிங்களா. அதோட அவரோட போட்டி போடுது. அந்த போட்டியோட முடிவுல ரொம்ப ஆச்சரியம் என்ன அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா அந்த டீப் ப்ளூ வந்து பாத்தீங்க அப்படின்னா வெற்றி பெறுது. கிட்டத்தட்ட உலக சாம்பியனே வெற்றி பெறக்கூடிய வகையில அது ஆற்றல் பெற்றதா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு குறிப்பிட்டிருப்பாங்க. அடுத்தது இந்த சோஃபியாவை பத்தி தெரிஞ்சு வச்சுங்க. உலகத்துல கிட்டத்தட்ட முதலையா சவுதி அரேபியால எந்த நாடுன்னு சொல்லி கேட்கறாங்க அப்படின்னா சவுதி அரேபியா ஞாபகம் வச்சுங்க. சவுதி அரேபியால தான் வந்து பாத்தீங்கன்னா ஒரு ரோபோக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா குடியுரிமை சிட்டிசன்ஷிப். சரிங்களா. அது வந்து வழங்கி இருப்பாங்க. அந்த ரோபோவுடைய பெயர் தான் வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த சோஃபியா. அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா ஐக்கிய நாடுகள் சபையில புதுமைகளின் வெற்றியாளர் அப்படின்னு சொல்லிட்டு வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த பட்டத்தையும் சோஃபியாவுக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா குறிப்பிட்டிருப்பாங்க. சரிங்களா. இந்த உயிரில்லாத ஒரு பொருளுக்கு ஐநா வந்து பட்டம் வழங்குவது வந்து பாத்தீங்க அப்படின்னா இதுதான் முதல் முறையா பார்க்கப்படுது. என்னை போன்ற எந்திர மனிதர்களுக்கு இப்பட்டம் வழங்கப்பட்டது எனக்கு மற்றற்ற மகிழ்ச்சி அப்படின்னு சொல்லிட்டு சோஃபியா வந்து குறிப்பிட்டிருக்கும். சரிங்களா. ஸோ இந்த அளவுக்கு உலகம் வளர்ந்துகிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு தெரிஞ்சுக்கோங்க. ஸோ அதுல வந்து ஒரு 5-6 பாயிண்ட் படிச்சிருப்பீங்க இல்லையா. ஸோ அதை மட்டும் தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா போதும். ஒளி பிறந்தது அப்படின்னு சொல்லிட்டு இங்க நமக்கு வந்து ஒரு உரைநடை இருக்கு. ஐயா அப்துல் கலாம் அவர்களுடைய ஒரு நேர்காணல் வந்து அங்க மாணவர்களும் அப்துல் கலாம் அவர்களும் வந்து பாத்தீங்க அப்படின்னா 2 பேருமான ஒரு உரையாடல் வந்து பாத்தீங்க அப்படின்னா குறிப்பிட்டிருப்பாங்க. இந்த உரையாடல்ல அவர் சொல்லக்கூடிய சில இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ், அந்த ஃபேக்ட்ஸை மட்டும் நீங்க தனியா எடுத்துக்கணும், பிரிச்சு எடுத்துக்கிற மாதிரி வச்சுக்கோங்க. சரிங்களா. ஸோ இதுல வந்து பாத்தீங்க அப்படின்னா அவர்கள் வந்து எனக்கு வந்து சின்ன வயசுல இருந்து சயின்ஸ் ரொம்ப பிடிக்கும், அறிவியல் பிடித்ததற்காக ஒரு காரணம் பறவை பறப்பது எப்படின்றது என்னோட ஆசிரியர் விளக்கி இருப்பாரு. அதன் மூலியமா எனக்கு 10 வயசுல இருந்து கிட்டத்தட்ட வந்து பாத்தீங்கன்னா அறிவியல் மீது ஆர்வம் வந்து விட்டது அப்படின்னு இங்க சொல்ல ஆரம்பிச்சிருப்பாரு. அதுல ஆரம்பிச்சு
கிட்டத்தட்ட இங்க எனக்கு பிடித்த திருக்குறள் அப்படின்ற மாதிரி ஒன்று சொல்லியிருப்பாரு. அறிவு ஆற்றம் காக்கும் கருவி செருவருக்கும் உள்ளழிக்கல் ஆகா அரண் அப்படின்ற திருக்குறள் எனக்கு ரொம்ப பிடிக்கும். அது மட்டும் இல்லாம த லைட்ஸ் ஃப்ரம் மெனி லேம்ப்ஸ், விளக்குகள் பல தந்த ஒளி அப்படின்னு சொல்லிட்டு லிலியன் வாட்சன் அவர்கள் வந்து பாத்தீங்க அப்படின்னா அவருடைய நூல் ஒண்ணு இருக்கு. அந்த நூல் எனக்கு ரொம்ப பிடிச்சது. அப்போ இதுல நீங்க ரெண்டு ஞாபகம் வச்சுக்கணும். நம்மளுடைய அப்துல் கலாம் ஐயா அவர்களுக்கு பிடித்த திருக்குறள்ன்றது என்னன்றது ஞாபகம் வச்சுக்கணும். இப்போ இதை நீங்க மனப்பாடம் பண்ணணும்னு அவசியம் கிடையாது. இந்த திருக்குறளை கொடுத்தா இது அப்துல் கலாம் அவர்களுக்கு பிடித்த திருக்குறள் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு நினைவு வரணும். ஒண்ணு. ரெண்டாவது வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த விளக்குகள் பல தந்த ஒளி என்பது லிலியன் வாட்சனுடையது. இந்த லிலியன் வாட்சன் தான் அவருடைய இந்த நூல் தான் அப்துல் கலாம் ஐயா அவர்களுக்கு பிடித்த ஒரு நூலா பார்க்கப்படுது அப்படின்றது இங்க நீங்க ஞாபகம் வச்சுக்கணும். சரியா? அது ஒண்ணு பார்த்து வச்சுங்க. அது மட்டும் இல்லாம ஒரு கார்பன் இழையை வந்து பாத்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட 300 கிராம் எடை உள்ள இந்த கார்பன் இழையை வந்து பாத்தீங்க அப்படின்னா உருவாக்கப்பட்டது. இது வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த போலியோவால பாதிக்கப்பட்டு கிட்டத்தட்ட அந்த கால்களை இழக்கக்கூடியவர்களுக்கு 3 கிலோ அளவுல வந்து பாத்தீங்கன்னா செயற்கை கால்கள் வந்து பொருத்திக்கிட்டு இருந்தோம். அது ரொம்பவே அவங்க சிரமத்தை வந்து உண்டு பண்ணுது. அதுக்கு பதிலா வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த கார்பன் இழையை வந்து பாத்தீங்கன்னா பயன்படுத்தி 300 கிராம்ல வந்து ஒரு செயற்கை காலை உருவாக்கணும். அது ரொம்ப பெருமைக்குரிய விஷயமா பார்க்கப்படுகிறது அப்படின்னு சொல்லிட்டு குறிப்பிட்டிருப்பாங்க. இது இந்த 3 கிலோல இருந்தது 300 கிராமம் மாறி இருக்கு அப்படின்ற இன்ஃபர்மேஷன் ரொம்ப இம்பார்ட்டன்ட். சரிங்களா? முதல்ல 3 கிலோவா வச்சிருந்தாங்க. அது ரொம்ப கடினமா இருந்தது. இப்போ 300 கிராமுக்கா மாறி இருக்கு. 3 கிலோ டு 300 கிராம் இம்பார்ட்டன்ட். அதுக்கப்புறம் இன்னொரு 100 ஆண்டுகள்ல இந்தியா என்னென்ன மாதிரியான சாதனைகள் செய்யும் அப்படின்னு சொல்லிட்டு குறிப்பிட்டிருப்பாங்க. அதே போல இப்போ இந்தியா என்னென்ன சாதனைகள் செய்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இங்க பேசியிருப்பாங்க. இதெல்லாம் பொதுப்படையான கருத்துக்கள் இருக்கும். சரிங்களா? படிச்சுங்க ஒரு முறை. ஆனா இருந்தாலும் கேள்விகள்னு வரும்போது நம்ம அதுல அதிகமா போக்கஸ் பண்ணுங்க. இப்ப இந்தியா வந்து இந்த 3 சிறப்புகள் வந்து கண்டிப்பா வந்து அடுத்த ஒரு 100 ஆண்டுகள்ல வந்து எங்க இருக்கும்னு சொல்லி பேசும்போது 1000 வருடங்களுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய இந்த நாலந்தா பல்கலைக்கழகம் போல ரொம்ப சிறப்பு வாய்ந்த கல்வி முறை இன்னும் 100 ஆண்டுகள் கழித்து இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் நம்புறாரு. ரெண்டாவது வந்து பாத்தீங்க அப்படின்னா இங்க இருக்கக்கூடிய இயற்கை வளங்கள்லாம் அழிந்த பிறகும் நம்ம அனுப்பக்கூடிய செயற்கைக்கோள்கள் சூரிய சக்தியை வந்து நமக்கு பெற்றுத்தரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மூணாவது வந்து பாத்தீங்கன்னா செவ்வாய்க்கோள்கள்ல மனித இனம் வந்து பாத்தீங்க அப்படின்னா குடியேறி இருக்கும். இது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா ஐயா அவர்களுடைய நம்மளுடைய அப்துல் கலாம் ஐயா அவர்களுடைய ஒரு சிறப்பு வாய்ந்த விஷயங்களா ஒரு கண்ணோட்டங்களா விஷனா வந்து பாத்தீங்க அப்படின்னா பார்க்கப்படுது. சரிங்களா? ஸோ அது ஒண்ணு பார்த்து வச்சுங்க. அதே போல குழந்தைகளாகிய இருக்கக்கூடிய நீங்கள் தான் வந்து பாத்தீங்க அப்படின்னா அறிஞர்களாக பார்க்கப்படுகிறார்கள், நாளை விஞ்ஞானிகளா இருக்கக்கூடியவர்கள் அப்படின்னு சொல்லிட்டு புகழாரமும் செய்திருப்பாரு. அது அந்த பாடல் வரிகள்ல குறிப்பிட்டிருப்பாங்க. சரிங்களா? அடுத்தது உங்களுக்கு இலக்கணம் பார்த்து கவர் ஆயிடும். நமக்கு நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி 6th புக்ல பெரும்பாலும் நம்ம மொழி ஆல்பம் பார்க்கல. இருந்தாலும் அடுத்தடுத்து இருக்கக்கூடிய இடங்கள்ல பார்ப்போம். இந்த இடத்துல ஒண்ணே ஒண்ணு வந்து பாத்தீங்கன்னா நம்மளுடைய சர் சி வி ராமன் அவர்களை வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு சின்ன பதிப்பு வந்து பாத்தீங்கன்னா இங்க கொடுத்திருப்பாங்க. 1921ஆம் ஆண்டு வந்து பாத்தீங்கன்னா மத்திய தரைக்கடல்ல ஒரு கப்பல் வந்து இங்கிலாந்தை நோக்கி சென்று கொண்டிருந்தது. அவங்க ஒரு எஸ்ஏ மாதிரி கொடுத்திருப்பாங்க. சரிங்களா? அதுல ஒரு தமிழர் ஒருவர் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு மேல் தளத்துல நின்று கடலுடைய அலைகளை வந்து பார்த்துக்கிட்டு இருக்காரு. அப்போ திடீர்னு வந்து பாத்தீங்க அப்படின்னா அவருடைய உள்ளத்துல கடல் நீர் வந்து ஏன் நீளமா இருக்குது? அப்ப இந்த மாதிரி கேள்விகள் வரும்பொழுது அதுல ஒரு ரிசர்ச் உருவாக ஆரம்பிக்குது. சரிங்களா? ஏன் நீளமா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வினா எழுவ ஆரம்பிக்குது. அந்த வினா வந்து பாத்தீங்க அப்படின்னா அவரை தூங்கவே விடல. இங்கிலாந்து பயணம் அவர் போயிட்டு வந்ததுக்கு அப்புறம் இந்தியா திரும்புறாரு. பிறகு வந்து பாத்தீங்கன்னா இந்த பாதரச ஆவி விளக்கு, பென்சின் மற்றும் இந்த நிறமாலை காட்டி இதோடைய உதவியோட வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த ஆய்வை அவர் துவங்க ஆரம்பிக்கிறாரு. ஏன் கடல் நீர் வந்து நீல கலர்ல இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆய்வை துவங்க ஆரம்பிக்கிறாரு. அதே போல வந்து பாத்தீங்கன்னா ஆய்வோட முடிவுல 1928 பிப்ரவரி 28ஆம் நாள், இந்த தேதி ரொம்ப இம்பார்ட்டன்ட். இந்த நாள் அன்னைக்கு ராமன் விளைவு அப்படின்ற தனது கண்டுபிடிப்பையும் வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த உலகிற்கு வெளிப்படுத்துறாரு. இந்த கண்டுபிடிப்பு வந்து பாத்தீங்கன்னா இந்தியாவோட அறிவியலுக்கான ஒரு முதல் நோபல் பரிசு வந்து பாத்தீங்க அப்படின்னா அறிவியலுக்கான நோபல் பரிசு நான் சொல்றேன். ஏன்னா நோபல் பரிசுனா இலக்கியங்கள்ல ஏற்கனவே நம்மளுடைய ரவீந்திரநாத் தாகூர் அவர்கள் வாங்கியிருப்பாரு. அறிவியலுக்கான நோபல் பரிசா வந்து பாத்தீங்க அப்படின்னா இது பெற்றுக் கொடுக்குது. இந்த கண்டுபிடிப்பை வந்து வெளியிட்டவர் தான் வந்து பாத்தீங்க அப்படின்னா நம்மளுடைய சர் சி வி ராமன் அவர்கள். அந்த பிப்ரவரி 28 தான் வந்து பாத்தீங்கன்னா நம்ம வந்து நேஷனல் சயின்ஸ் டே, சரிங்களா, தேசிய அறிவியல் நாள் என்று நம்ம வந்து கொண்டாடிக்கிட்டு இருக்கோம். இப்போ நமக்கு நம்மளுடைய தமிழ் எக்ஸாம்ல கேட்கணும் அப்படின்னா புது தமிழ்ல கேட்கணும் தேசிய அறிவியல் தினம் என்னைக்கு கொண்டாடப்படுகிறது அப்படின்ற ஒரு கேள்வி வருதுன்னா இது இப்ப எந்த தலைப்பிலுமே இல்லையா, இது எங்க இருந்து ஏன் இதுக்கு கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லி யோசிக்க கூடாது. இது இந்த இடத்துல இங்க கொடுத்துருக்காங்க. சரிங்களா? அப்ப இதற்கு இங்க முக்கியத்துவம் கொடுங்க. சரியா? ஸோ அதோட வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த ஒரு இயல் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு முடிவுக்கு வரும். அதே போல கலைச்சொல் அறிவும் இங்கேயும் கொடுத்திருப்பாங்க. செயற்கை நுண்ணறிவு அப்படின்றது ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ், மீத்தேன் கணினின்றது சூப்பர் கம்ப்யூட்டர், செயற்கை கோள்ன்றது சேட்டலைட்டு, நுண்ணறிவுன்றது இன்டெலிஜென்ஸ்.
நான் ஒருவேளை ஏதாவது ஒரு இயல்ல இந்த மாதிரி கலைச்சொல் கவனிக்காம வந்தேன் அப்படின்னாலும் நீங்க திருப்ப கவனிங்க. எல்லா இயலுக்கு பின்னாடியுமே நிச்சயமா ஒரு 5ஓ 10ஓ இது போல 4ஓ ஏதாவது கலைச்சொல் வந்து பாத்தீங்க அப்படின்னா கொடுத்துருப்பாங்க. அதுக்கு ஒரு முறை ஃபோக்கஸ் பண்ணி படிச்சுக்கோங்க. சரிங்களா? ஓகே, இதோட வந்து பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் டேர்ம் முடியுது. இப்போ நம்ம செகண்ட் டேர்ம் வந்து பாத்தீங்க அப்படின்னா பார்ப்போம். இப்ப முதல் டேர்ம் வந்து பார்த்திருந்தோம் இல்லையா? இப்போ நம்ம செகண்ட் டேர்ம் வந்து பாத்தீங்க அப்படின்னா பார்க்க போறோம். சரிங்களா? ஸோ செகண்ட் 6ஆம் வகுப்புல செகண்ட் டேர்ம் 2ஆம் பருவம் வந்து பாத்தீங்க அப்படின்னா இங்க பார்க்க போறோம். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இது வந்து ரொம்ப டீடைல்டு எக்ஸ்பிளைன்டு கிளாஸஸ் கிடையாது. இது நம்ம என்னென்ன படிக்கிறோம், ஸோ அதுல இருந்து நம்ம ஏற்கனவே படிச்சது போக விட்டு போய் இருக்கக்கூடியதை வந்து பாத்தீங்க அப்படின்னா இங்க கவர் பண்ற மாதிரி இருக்கும். சரியா? இதுதான் நமக்கு வந்து பாத்தீங்கன்னா அடுத்த ஒரு 3 இயல் வந்து பாத்தீங்க அப்படின்னா இப்ப ஃபர்ஸ்ட் டேர்ம்ல 3 இயல் கொடுத்துருப்பாங்க. 2வது பருவத்துல வந்து பாத்தீங்க அப்படின்னா அதே போல 3 இயலா வந்து பாத்தீங்க அப்படின்னா பிரிச்சிருக்காங்க. கல்வி, நாகரிக பண்பாடு, தொழில், வணிகம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 3 இயல்களாக இங்க பிரிச்சிருக்காங்க. சரியா? சோ அதுல நமக்கு முதல்ல இருக்கக்கூடியது மூதிரை அப்படின்ற ஒரு தலைப்பு வந்து பாத்தீங்க அப்படின்னா மூதிரை அப்படின்ற ஒரு தலைப்பு இருக்கும். நம்மளுடைய ஔவையார் அவர்கள் பாடக்கூடிய ஒரு பாடல் வரிகள் இங்க கொடுத்துருக்காங்க. மனப்பாட பாடல் வரிகள். அதனால நிச்சயமா இந்த பாடல் என்ன அப்படின்றது தெரிஞ்சுக்கணும். எங்க வந்து பாத்தீங்க அப்படின்னா இது இடம்பெற்றிருக்கு அப்படின்றதையும் நீங்க தெரிஞ்சுக்கணும். சரிங்களா? சோ மண்ணுனம் மாசற கற்றோரும் சீர்தூக்கின் மன்னனின் கற்றோல் சிறப்புடையன் மன்னருக்கு தன் தேசம் அல்லால் சிறப்பில்லை கற்றோருக்கு சென்ற இடமெல்லாம் சிறப்பு. இந்த கற்றோருக்கு சென்ற இடமெல்லாம் சிறப்பு அப்படின்ற வார்த்தையை கொடுத்துட்டு இது யாருடையது நிறைய முறை வந்து பாத்தீங்கன்னா கேட்டுட்டாங்க. சரிங்களா? கிட்டத்தட்ட வந்து பாத்தீங்கன்னா ஒரு மன்னன் இருக்காரு, குற்றம் இல்லாம வந்து பாத்தீங்க அப்படின்னா கற்றவரையும் ஒப்பிட்டு ஆராய்ந்து பார்த்தால் மன்னனை விட கற்றவரே சிறந்தவர் அப்படின்னு சொல்லிட்டு ஔவையார் அவர்கள் குறிப்பிட்டிருக்காங்க. அதே போல வந்து பாத்தீங்கன்னா மன்னனுக்கு வந்து பாத்தீங்கன்னா தன்னுடைய நாடு மட்டும்தான் நாடு. இப்ப இதை விட்டு வெளியே போக முடியாது. ஆனா வந்து பாத்தீங்கன்னா கற்றோர் வந்து அப்படி கிடையாது. கல்வி கற்றவங்க வந்து பாத்தீங்கன்னா அவங்க போகக்கூடிய எல்லா இடமுமே வந்து பாத்தீங்க அப்படின்னா அது அவங்களுடைய இடம். ஏன்னா அவங்களுக்கு அந்த இடத்துல ஒரு சிறப்பம்சம் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஔவையார் அவர்கள் குறிப்பிட்டிருப்பாங்க. இந்த பாடல் வரிகள் இதோடைய பொருள் ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதுல வரக்கூடிய இதான் இந்த மொத்த மூதிரையே வந்து பாத்தீங்க அப்படின்னா நமக்கு ரொம்ப இம்பார்ட்டன்டான ஒண்ணுதான். ஸோ அதை ஃபர்ஸ்ட் டேர்ம்ல வரக்கூடியதை படிச்சு வச்சுக்கோங்க. சரியா? மார்க் பண்ணி வைக்கிறேன். ஸோ அதையுமே படிச்சு வச்சுக்கோங்க. ஔவையாரை பத்தி குறிப்பிட்டிருக்காங்க. இந்த மூதுரை என்னும் சொல்லுக்கு வந்து பாத்தீங்கன்னா மூத்தோர் கூறும் அறிவுரை அப்படின்ற ஒரு பொருளும் இருக்கிறதாகவும் குறிப்பிட்டிருக்காங்க. ஔவையாருடைய வேறு நூல்கள் அப்படின்னு சொல்லும் போது ஆத்திச்சூடி, கொன்றை வேந்தான், நல்வழி இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா ஔவையாருடைய வேறு நூல்களா வந்து பாத்தீங்க அப்படின்னா பார்க்கப்படுது. சரிங்களா? முதல் பாடல் வரிகள் நமக்கு வந்து மூதுரை. அடுத்தது துன்பம் வெல்லும் கல்வி. துன்பம் வெல்லும் கல்வி என்பது வந்து பாத்தீங்க அப்படின்னா நம்ம ஏற்கனவே இவரை பத்தி பார்த்திருக்கோம். யார் இவரு? பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரனார். ஆசிரியர் குறிப்புகள்ல இவரை பத்தி நம்ம வந்து பார்த்திருக்கோம். இதுல நமக்கு பொருள் தெரிஞ்சுக்கக்கூடிய அளவுல எல்லாம் இருக்காது. பாடல் படிக்கும் பொழுதே நமக்கு வந்து பொருள் தெரிஞ்சிடும். ஏட்டில் படித்ததோடு இருந்து விடாதே, நீ ஏன் படித்தோம் என்பதையும் மறந்து விடாதே, நாட்டின் நெறி தவறி நடந்து விடாதே, நம் நல்லவருக்கு தூற்றும்படி வளர்ந்து விடாதே. அப்போ ஒரு பொருள் தெரியணுன்ற அவசியம் கிடையாது. பொதுவா நீங்க வந்து ரொம்ப இயல்பான வார்த்தைகளா வந்து பாத்தீங்க அப்படின்னா பயன்படுத்தி இருப்பாரு கவிஞர் பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம் அவர்கள். ஸோ இந்த பாடல் வரிகளை ஒரு முறை வந்து வாசிச்சு பாத்துருங்க. இவரை பத்தி நம்ம ஏற்கனவே வந்து பாத்தீங்க அப்படின்னா நம்மளுடைய தமிழ் வகுப்புல பார்ட் C-ல தமிழ் அறிஞர்கள் தமிழ் தொண்டு தலைப்புல வந்து பாத்தீங்க அப்படின்னா நம்ம வந்து ஏற்கனவே பார்த்துட்டோம். சரிங்களா? அடுத்தது வரக்கூடியது வந்து பாத்தீங்கன்னா கல்வி கண் திறந்தவர். நம்மளுடைய காமராஜர் ஐயாவை பத்தி இருக்கக்கூடிய ஒரு லெசன் இது. ஸோ இந்த உரைநடை வந்து பாத்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட நமக்கு ஏற்கனவே நம்ம வந்து காமராஜர் அவர்களை பத்தி நம்ம வந்து படிச்சிருப்போம். இருந்தாலும் இதுல சின்ன சின்ன இன்சிடென்ட் வந்து பாத்தீங்க அப்படின்னா கொடுத்துருப்பாங்க. ஒரு கதைக்களமா கொடுத்துருப்பாங்க. சரிங்களா? ஸோ அப்படின்னா அப்படியே ஓரளவு ஒரு கதைக்களம் பார்த்துருவோம். ஸோ ஐயா அவர்கள் வந்து பாத்தீங்கன்னா முதலமைச்சரா இருக்கும் பட்சத்துல வந்து பாத்தீங்கன்னா சிறுவர்களை வந்து சந்திப்பார். ஏதோ ஆடு மாடு மேய்க்கக்கூடிய சிறுவர்களை சந்திப்பாரு. நீங்க இன்னும் ஏன் ஆடு மாடு மேய்க்கிறீங்கன்னு சொல்லி கேட்கும்போது பள்ளிக்கூடம் போல இருந்தது. பள்ளிக்கூடம் அது எங்க ஊர்ல இருக்கு அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. சரிங்களா? அப்படின்னும் போது நம்ம வந்து எல்லா ஊர்களையும் பள்ளிக்கூடம் வந்து ஆரம்பிக்கணும். ஸோ அது வந்து ரொம்ப வந்து தேவைப்படக்கூடிய ஒரு விஷயம். கல்விதான் இங்க எல்லாத்துக்கும் தேவை அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. சரிங்களா? ஸோ அதே போல வந்து பாத்தீங்க அப்படின்னா அதனால பள்ளிக்கூடம் வந்து ரொம்ப தூரத்துல இருக்கக்கூடியது. சிறுவர்களுக்கு வந்து ரொம்ப குறைந்த தூரத்துல இருக்கணும் அப்படின்றதுனால இங்க ஒரு சென்டென்ஸ் இருக்கும். இந்த லைன் ரொம்ப இம்பார்ட்டன்ட். கேள்வியா கேட்கணும் அப்படின்னா இந்த மொத்தத்துல இருந்து இதுல ஒண்ணு கேட்பாங்க. 1 மைல் தூரத்தில் ஆரம்ப கல்வியும் 3 மைல் தூரத்தில் நடுநிலை பள்ளியும் 5 மைல் தூரத்துல வந்து பாத்தீங்கன்னா உயர்நிலை பள்ளியும். அப்ப 1 மைல்ல ஆரம்ப பள்ளி, 3 மைல்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா நடுநிலை பள்ளி, அதே போல வந்து பாத்தீங்க அப்படின்னா நமக்கு 5 மைல்கள்ல வந்து பாத்தீங்கன்னா உயர்நிலை பள்ளி இருக்கணும்ன்ற திட்டம் வந்து அவர் பேசியிருப்பாரு. ஏறத்தாழ 50,000 பள்ளிகளை வந்து திறந்து வைக்கணும் அப்படின்ற ஒரு முடிவுக்கும் வந்து பாத்தீங்க அப்படின்னா அவரு வந்திருப்பாரு. சரிங்களா? இது வந்து பாத்தீங்கன்னா ஒரு சம்பவமா கொடுத்திருப்பாங்க. காட்சி 1 நிகழ்வு 1 அப்படின்னு சொல்லி பிரிச்சிருப்பாங்க.
அதே போல ஒரு நிகழ்ச்சியில வந்து பாத்தீங்கன்னா அந்த குழந்தை வந்து பாத்தீங்கன்னா மயங்கி விழுந்துரும். ஏன் காலையில சாப்பிடலையா சொல்லி கேட்டீங்கன்னா எதுவும் சாப்பிடறதுக்கு இல்ல அப்படின்னு சொல்லிட்டு குறிப்பிடுவாங்க. அப்போ நம்ம வந்து நம்மளுடைய பள்ளிகள்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா மதிய உணவு திட்டம் எடுத்துட்டு வந்து கொடுக்கணும் அப்படின்ற ஒரு உயரிய திட்டத்தையும் வந்து பாத்தீங்க அப்படின்னா நம்மளுடைய கர்ம இது போல ஒரு இன்சிடென்ட்டும் வந்து பாத்தீங்க அப்படின்னா இங்க வந்து மேற்கோள் காட்டியிருப்பாங்க. பள்ளிக்கு நீங்க வந்து வரலையா அப்படின்னு சொல்லும் போது எங்க ஊருக்கு பக்கத்துல வந்து பாத்தீங்கன்னா பாலம் வந்து இடிஞ்சு விழுந்துரும். அதனால வந்து பாத்தீங்கன்னா நம்ம கிட்டத்தட்ட வந்து ரொம்ப தூரத்துல இருக்கு அப்படின்றதுனால அங்கப்போ வந்து பாத்தீங்கன்னா பள்ளிக்கு வர முடியல அப்படின்ற மாதிரியான விஷயங்களை பேசியிருப்பாங்க. ஸோ அதனால வந்து பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட நம்மளுடைய கல்வித்துறையுடைய ஒரு விதியின்படி கிட்டத்தட்ட ஒரு 3 மைல் தூரத்துல வந்து பள்ளிக்கூடம் இருந்தா வேற எங்கேயும் வந்து பாத்தீங்க அப்படின்னா நமக்கு வந்து மாணவர்கள் வந்து செல்ல மாட்டாங்க. அதாவது வீட்டிலேயே இருந்துட மாட்டாங்க அப்படின்ற ஒரு உயரிய சிந்தனையாக வந்து பாத்தீங்க அப்படின்னா இங்க அவரு பேசியிருப்பாரு. இந்த போல நிகழ்வு காரணமா வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த லெசனை கொடுத்திருப்பாங்க. அவருடைய சிறப்பு பெயர்கள்னு இங்க குறிப்பிட்டிருக்காங்க. இதெல்லாம் நம்ம வந்து ஏற்கனவே நம்மளுடைய சமுதாய தொண்டு அப்படின்ற தலைப்பு கீழே வந்து பாத்தீங்க அப்படின்னா படிக்கும்போது பார்த்திருந்தோம் இல்லையா? காமராஜர் அவர்களை வந்து பார்த்திருந்தோம். அவருடைய சாதனைகள் நம்ம இங்க வந்து பேசும்பொழுது இலவச கட்டாய கல்வியை பத்தி பேசியிருப்போம், மதிய உணவு திட்டத்தை பத்தி பேசியிருப்போம், அதே போல சீருடை திட்டத்தை பத்தியும் வந்து பாத்தீங்க அப்படின்னா இங்க நம்ம பேசியிருப்போம். இது இல்லாம நிறைய இருக்கு. இருந்தாலும் ஒரு குறிப்பிட்ட திட்டங்கள்னு சொல்லும்போது இதெல்லாம் நம்ம வந்து பேசியிருப்போம். காமராஜருக்கு செய்யப்பட்ட சிறப்புகள் இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். இதுல இருந்து கேள்வி வரதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. இதை நம்ம ஏற்கனவே எடுத்து பார்த்துட்டோம். இருந்தாலும் ஒரு முறை பாத்துருங்க. நடுவணர் 1976 பாரத ரத்னா விருது வந்து பாத்தீங்க அப்படின்னா வழங்கியிருக்காங்க. மதுரை பல்கலைக்கழகத்துக்கு வந்து பாத்தீங்கன்னா மதுரை காமராஜர் பல்கலைக்கழகம் என்ற பெயரும் வந்து வைத்திருக்காங்க. சென்னை இல்லத்தையும் விருதுநகர் இல்லத்தையும் வந்து பாத்தீங்கன்னா அரசு உடைமை ஆக்கியிருக்காங்க. மெரினா கடற்கரையில வந்து பாத்தீங்கன்னா சிலை வைத்திருக்காங்க. அதே போல நம்ம இங்க இருக்கக்கூடிய பன்னாட்டு நிறுவனம், இந்த பன்னாட்டு விமான நிலையத்துக்கு வந்து அண்ணாவோட பெயரை வச்சிருப்பாங்க. உள்நாட்டு விமான நிலையத்துக்கு வந்து பாத்தீங்கன்னா டொமஸ்டிக் ஏர்லைன்ஸுக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா நம்மளுடைய காமராஜர் அவர்களுடைய பெயரையும் வச்சிருப்பாங்க. கன்னியாகுமரியில காமராஜருக்கு மணிமண்டபம் 2/10/2000 அவருடைய நினைவு நாளன்றது கட்டப்பட்டிருக்கும். சரிங்களா? இது வந்து பாத்தீங்கன்னா ஆண்டுதோறும் நம்மளுடைய காமராஜர் பிறந்தநாள் ஜூலை 15ஆம் தேதி வந்து பாத்தீங்க அப்படின்னா நம்ம வந்து கல்வி வளர்ச்சி நாளாக வந்து பாத்தீங்க அப்படின்னா கொண்டாடிக்கிட்டு இருக்கோம். சரிங்களா? இதுல இருந்து எதுல இருந்து வேணாலும் கேள்வி வரலாம். அதனால அந்த லெசன் ரொம்ப ரொம்ப அதாவது அதை தாண்டி அது வந்து ஒரு கதை இருக்கக்கூடிய ஒரு லெசனு. அந்த லெசனை தாண்டி அந்த லாஸ்ட்ல வர்றது பாத்தீங்களா, அதுக்கு முக்கியத்துவம் கொடுத்து படிக்க ஆரம்பிச்சிருங்க. சரிங்களா? நூலகம் நோக்கி இயல் 1 எல்லாமே கல்வி சார்ந்து இருக்கக்கூடியது. அதனால கல்வி சார்ந்து இருக்கக்கூடிய இயல்களுக்கு அதிக முக்கியத்துவம் கொடுங்க. அதுல இருந்து கேள்விகள் கேட்பாங்க. நூலகம் நோக்கி இதுல ஒண்ணு விடாம நம்ம வந்து பாத்தீங்க அப்படின்னா நம்மளுடைய நூலகம் பற்றிய குறிப்புகள்ல பார்த்திருக்கோம். இதுல நம்ம ஏற்கனவே நான் வந்து உங்களுக்கு லெசன் நடத்தும் போதே கேள்வியா கேட்டிருந்தேன். அண்ணா நூலகம் இருக்கு. அது நம்ம ஸ்கூல் புக்லயே கொடுத்துருப்பாங்க. எத்தனை ஏக்கர்ல இருக்கு அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. இதோடைய பரப்பளவு எத்தனை ஏக்கரு? நிறைய பேர் பதிலும் சொல்லியிருந்தீங்க. ரொம்ப சந்தோஷம். ஆசியா கண்டத்திலே 2வது பெரிய நூலகமா பார்க்கக்கூடிய நம்மளது அண்ணாவுடைய நூலகம், அண்ணா பெயரை வைத்திருக்கக்கூடிய இந்த நூலகம் 8 ஏக்கர்களை வந்து கொண்டது அப்படின்னு சொல்லிட்டு சராசரியா இது வந்து 8 ஏக்கர்களை கொண்டது அப்படின்னு சொல்லிட்டு இங்க குறிப்பிட்டிருப்பாங்க. சரிங்களா? ஆசிய கண்டத்திலே மிகப்பெரிய நூலகம் வந்து சீனாவில் இருக்கிறது ஒரு பாக்ஸ் கண்டென்ட்ல சொல்லியிருக்காங்க. ஸோ இது இல்லாம வந்து பாத்தீங்கன்னா அரங்கநாதனை பத்தி நம்ம பேசியிருப்போம். நூலகத்துடைய தந்தை, ஃபாதர் ஆஃப் இந்தியன் லைப்ரரி சயின்ஸ்ன்றதை பத்தி பேசியிருப்போம். இது இல்லாம இதுல இருக்கக்கூடிய எல்லாத்தையுமே நம்ம நூலகம் பற்றிய குறிப்புகள் அப்படின்ற தலைப்புக்கு கீழே பார்த்திருந்தோம். இதுல இந்த பாக்ஸ் கண்டென்ட் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட். கண்டிப்பா படிச்சிருங்க. அன்னைக்கும் நான் ஏற்கனவே பழைய வகுப்புகள்ல குறிப்பிட்டிருக்கேன். இப்பவும் திரும்பவும் சொல்றேன். சரிங்களா? அடுத்தது இலக்கணம் கொடுத்திருக்காங்க. இது மூலம் இந்த கற்பும் கற்பிப்போம்ல வெறும் பாடல் மட்டும் கொடுத்துருந்தாங்கன்னா பார்க்கணுன்ற அவசியம் இல்லை. பாடல் கொடுத்துட்டு உங்களுக்கு எங்கேயாவது அதோடைய பெயரு, பாடலுடைய பெயரு அல்லது வந்து பாத்தீங்க அப்படின்னா அதோடைய ஆசிரியர் பெயர் கொடுத்துருக்காங்கன்னா அப்ப நின்று பார்த்துருங்க. சரிங்களா? இப்போ ஒரு குறள் ஒண்ணு கொடுத்துட்டாங்க. சரி, அதை விட்டுருங்க. கீழே ஒண்ணு கொடுத்துருக்காங்கல்ல, ஆற்றுவர் கற்றார் அறிவுடையார் அக்துடையார் நாற்றிசையும் செல்லாத நாடு இல்லை அந்நாடு வேற்று நாடு ஆக தமவே ஆம் ஆயினால் ஆற்றுனா வேண்டுவது இல். இந்த ஆற்றுனா வேண்டுவது இல் என்பது என்ன அப்படின்னு சொல்லிட்டு எந்த இலக்கியம் சார்ந்தவைன்றது நிறைய முறை டிஎன்பிஎஸ்சில கேள்வியா கேட்டுட்டாங்க. இந்த கடைசி லைனை பாத்துங்க, அதே போல முதல் லைனையும் பாத்துங்க. இதுல எதை கொடுத்துட்டு வேணாலும் இது எந்த இலக்கியம் சொல்லி கேட்கலாம். சரிங்களா? இது நம்மளுடைய பழமொழி 400 இருக்கு இல்லையா? பழமொழி 400ல குறிப்பிடக்கூடிய ஒன்று. சரிங்களா? அதுல நிறைய பழமொழி பத்தி பேசியிருப்பாங்க. ஆற்றுனா வேண்டுவது இல் என்ற பழமொழி சார்ந்து இங்க கொடுத்துருக்காங்க. அதனால அது முக்கியம். அதனால அதை பார்த்துங்க. இப்போ என்ன சம்பந்தமே இல்லாம ஆற்றுனா வேண்டுவா இல் அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டு இது எங்கன்னு சொல்லி கேட்கறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம யோசிச்சுக்கிட்டு இருப்போம். ஆனா பாத்தீங்க அப்படின்னா நம்ம 6வது புக்ல ஏதோ ஒரு எக்ஸசைஸ்க்கு பின்னாடி இருக்கக்கூடிய பாடல்களை கொடுத்துட்டு தான் கேட்கறாங்க. அப்போ இந்த இடங்கள்ல நம்ம முக்கியத்துவம் நிச்சயமா கொடுக்கணும். ஏற்கனவே நம்ம சொன்ன மாதிரி கலைச்சொல் அறிவோம்ன்றதுல நமக்கு பொதுவா இருக்கக்கூடிய நிறைய விஷயங்களுக்கு பேசியிருப்பாங்க. 1-2 நமக்கு புதுசா இருக்கும். அது என்னன்னு அப்படின்னு சொல்லிட்டு பாத்துக்கலாம். சரியா? கல்வி, எஜுகேஷனு, தொடக்கப்பள்ளி, பிரைமரி ஸ்கூலு, மேல்நிலைப்பள்ளி, ஹையர் செகண்டரி ஸ்கூலு, நூலகம்னா லைப்ரரி, மின் படிக்கட்டுனா எஸ்கலேட்டர், மின் தூக்கினா லிப்ட், மின்னஞ்சல்னா இமெயில், இந்த குறுந்தகடு காம்பாக்ட் டிஸ்க் சிடி அப்படின்னு சொல்லி சொல்றோம் இல்லையா? பாருங்க, இதெல்லாம் கொஞ்சம் ஓரளவுக்கு இதுவா இருக்கும்.
நம்ம ஏற்கனவே கேள்விப்பட்ட பிரயோகிக்கக்கூடிய ஒரு வார்த்தைகளா இருக்கும். இந்த குறுந்தகடுன்றது கொஞ்சம் வித்தியாசமா இருக்கலாம். சரியா? ஸோ காம்பாக்ட் டிஸ்க், மின் நூலகம் இ லைப்ரரி, மின்னூல் இ புக்கு, மின் இதழ்கள் இ மேகசின். சரியா? அப்போ ஒரு 10 இதுல ஏதோ 1 2 கொஞ்சம் வேறுபட்ட மாதிரி இருக்கும். அதையும் கொஞ்சம் ஹைலைட் பண்ணி படிக்க ஆரம்பிங்க. சரியா? ஓகே. இதோட வந்து பாத்தீங்க அப்படின்னா நமக்கு முதல் இயல் வந்து பாத்தீங்க அப்படின்னா முடியுது. அதாவது டேர்ம் 2ல முதல் இயல் முடியுது. 2வது இயல் வந்து பாத்தீங்கன்னா பாடறிந்து ஒழுகுதல் அப்படின்ற 2வது இயல் கொடுத்திருப்பாங்க. நம்ம ஏற்கனவே படிச்சது நிறைய வந்திருக்கு அப்படின்றதுனால ஸ்கிப் பண்ணிட்டு போயிட்டு இருக்கோம். அதுக்கெல்லாம் முக்கியம் அது வந்து படிக்க கூடாதுன்றதுல அதெல்லாம் சிலபஸ்ல ஏற்கனவே நம்ம கவர் பண்ணிட்டோன்றதுனால அதெல்லாம் ஃபாஸ்டா போயிட்டு இருக்கும். எது எதெல்லாம் சிலபஸ்ல கவர் பண்ணலையோ அந்த இடத்துல நிப்பாட்டி நம்ம போவோம். சரிங்களா? ஆசாரக்கோவை ஏற்கனவே நமக்கு வந்து பாத்தீங்கன்னா சிலபஸ்ல இருக்கக்கூடியது 17 கீழ்கணக்கு நூல்கள் ஒன்றா பார்க்கக்கூடியது. இதுல நன்றி அறிதல் பொறையுடைமை இன்சொல்லோடு இன்னாத எவ்வுயிர்க்கும் செய்யாமை கல்வியோடு ஒப்புரவு ஆற்றல் அறிதல் அறிவுடைமை நல்லினத்தாரோடு நட்டல் இவை 8ம் சொல்லிய ஆசார வித்து அப்படின்னு சொல்லிட்டு பெருவாயின் முள்ளியார் அவர்கள் வந்து குறிப்பிட்டிருப்பாரு. பெருவாயின் முள்ளியாரை பத்தி நம்ம ஏற்கனவே படிச்சிருப்பீங்க. 17 கீழ்கணக்கு நூல்கள்ல ஒன்றுதான் இந்த ஆசாரக்கோவை. இது நம்மளுடைய சிலபஸ்ல ஏற்கனவே கவர் பண்ணியிருப்பாங்க. சரிங்களா? ஸோ அதை ஒண்ணு கண்டிப்பா படிக்கணும். சரியா? அடுத்தது கண்மணியே கண்ணுரங்கு. இந்த பாடல் வரிகள்லாம் பெரும் அளவுல தேவைப்படாது. கண்மணியே கண்ணுரங்குன்றதுலாம் ரொம்ப ஃபோக்கஸ் பண்ணிக்கணுன்ற அவசியம் இல்லை. இந்த தொகை சொற்கள் விளக்கம் அப்படின்னு சொல்லிட்டு இங்க கொடுத்துருக்காங்க இல்லையா? இதை மட்டும் ஒரு முறை பார்த்துருங்க. மூத்தேன் அப்படின்னு சொல்லி குறிப்பிடக்கூடியது கொம்புத்தேன், மலைத்தேன், கொசுத்தேன். முக்கணி அப்படின்றது மாப்பலா வாழை. இதெல்லாம் நம்ம ஏற்கனவே கேள்விப்பட்டிருக்கோம். கொஞ்சம் டிஃப்ரெண்டா இருக்கக்கூடியது இந்த முத்தேன் மட்டும்தான். அதை மட்டும் கொஞ்சம் அதிகமா ஃபோக்கஸ் பண்ணுங்க. முத்தமிழ் என்பது இயலிசை நாடகம் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. இந்த பாடல் வரிகள்லயே அந்த பாடல் வரிகளை தாண்டி வந்து பாத்தீங்கன்னா நீங்க தெரிஞ்சு வச்சுக்க வேண்டியது இதுதான். ஏன்னா வாய்மொழி பாடல்கள் இலக்கியம் அப்படின்றதுனால வந்து பாத்தீங்கன்னா நமக்கு இந்த இடத்துல ஆசிரியர் குறிப்புகளும் இருக்காது பெருசா. சரிங்களா? அதனால அதெல்லாம் பார்க்கணுன்ற அவசியம் கிடையாது. தாலாட்டு அதுக்கான ஒரு விளக்கம் மட்டும் கொடுத்துருப்பாங்க. தாள் கூட்டல் ஆட்டு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிரித்து எழுது கொடுத்துருக்காங்க. இந்த பிரித்து எழுதுக்கு கவனிச்சு வச்சுக்கோங்க. சரிங்களா? நாவை அசைத்து பாடுவதால் அதாவது நம்மளுடைய நாக்கை அசைத்து பாடுறதுனால்தான் தாலாட்டு தாள் கூட்டல் ஆட்டு அப்படின்ற வார்த்தை ஒரு சொல்லுக்கான ஒரு விளக்கம் வந்து பாத்தீங்க அப்படின்னா இங்க குறிப்பிட்டிருக்காங்க. சரிங்களா? அதனால அந்த அந்த பாடலோ அதோட பொருளோ பார்க்கணுன்ற அவசியம் இல்லை. அதுக்கு பின்னாடி நான் சொன்ன பத்தியா அந்த 3 தேன் முத்தமிழ் அதெல்லாம் சொல்லியிருக்கேன் இல்லையா? அதை மட்டும் பாருங்க. அது இல்லாம வந்து பாத்தீங்க அப்படின்னா அந்த தாலாட்டு அப்படின்றத பிரித்து எழுதி பாத்துங்க. அடுத்து நமக்கு கொடுக்கக்கூடிய உரைநடை தான் வந்து பாத்தீங்கன்னா தமிழர் பெருவிழா. தமிழர் பெருவிழா அப்படின்றது நம்மளுடைய இந்த தமிழர் திருநாள் என்று நம்ம சொல்லக்கூடிய இந்த பொங்கல்ல தான் வந்து பாத்தீங்க அப்படின்னா இங்க குறிப்பிட்டிருக்காங்க. சரிங்களா? இந்த பொங்கல் விழாவை தான் இங்க குறிப்பிடுவாங்க. இந்த பொங்கல் விழா சார்ந்து ஏன்னா பொதுவா அறுவடை திருவிழாவா நம்ம வந்து கருதக்கூடிய இந்த பொங்கல் விழா சார்ந்து நம்ம ஏற்கனவே நம்ம வந்து உழவர் திருநாள் சொல்லிச்சிருவோம். இதுல நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது இதுல இருந்து நமக்கு கேள்வியா கேட்கணும் அப்படின்னா இதுல ஏதாவது ஒரு இடங்கள்ல மேற்கோள் காட்டுவாங்க. சரிங்களா? ஏதாவது ஒரு குறிப்பிட்ட இலக்கியங்களை மேற்கோள் காட்டி இந்த திருவிழாவை பத்தி பேசுறாங்க அப்படின்னா அதை மட்டும் ஃபோக்கஸ் பண்ணுங்க. மற்றதை ஃபோக்கஸ் பண்ணணுன்ற அவசியம் கிடையாது. சரிங்களா? பழையன கழிதலும் புதியன புகுதலும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த வார்த்தையை கொடுத்துட்டு இது எங்க இடம்பெற்றிருக்கு அப்படின்னு சொல்லி கேட்கலாம் வாய்ப்புகள் இருக்கு. நன்னூல்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த வார்த்தை இந்த மொழி வந்து பாத்தீங்க அப்படின்னா இடம்பெற்றிருக்கு. சரிங்களா? அதாவது பழைய துன்பங்கள் எல்லாம் நம்ம வந்து கெட்ட எண்ணங்கள் எல்லாம் போக்கிட்டு புதியன புகுதல் அப்படின்ற ஒரு விஷயத்தை உட்கொண்டு வரணுன்றதுனால நம்ம வீட்டுல இருக்கக்கூடிய பழைய பொருட்கள் எல்லாம் தூக்கி எரிச்சிருவோம். ஏன்னா நமக்கு வந்து பழைய சிந்தனைகள்லாம் நம்ம வந்து மறக்கணும். அந்த கடுமையான விஷயங்களை மறக்கணும் அப்படின்றதுனால பண்ணிருப்போம். மார்கழி மாதத்துடைய இறுதி நாள்ல இருந்து நடக்கும். அப்ப இந்த இடத்துல கேள்வியா கேட்கணும் அப்படின்னா பழையன கழிதலும் புதியன புகுதலும்ன்றது எந்த இலக்கியத்துல இடம்பெற்றிருக்கு அல்லது எந்த இலக்கண நூல்ல இடம்பெற்றிருக்குன்னு கேட்பாங்க. ரெண்டாவது வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த போகி திருநாள் எப்பொழுது கொண்டாடப்படுகிறது அப்படின்னு சொல்லிட்டு கேட்கறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. அப்போ அது ரெண்டு மட்டும் இங்க பாத்துட்டீங்கன்னா போதுமானதா இருக்கும். அதே போல வாழ்க்கை வளம் தரும் மழை கடவுள்களை வழிபடும் நோக்கில் வந்து பாத்தீங்கன்னா அந்த காலகட்டத்துல போகி பண்டிகையை இந்திர விழாவாக கொண்டாடப்பட்டது அப்படின்ற சில குறிப்புகளும் வந்து பாத்தீங்க அப்படின்னா நமக்கு இங்க கிடைச்சிருக்கிறதா சொல்லியிருப்பாங்க. இது இல்லாம பொங்கல் திருவிழாவை பத்தி ஒரு சில விஷயங்களுக்கு பொதுவான சில விஷயங்கள் கொடுத்திருப்பாங்க. நம்ம வந்து பொங்கலும் நிறைய இடங்கள்ல வந்து பாத்தீங்கன்னா தலைவாழை இட்டு வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த கரும்பு கொத்து தேங்காய் எல்லாம் வச்சு படைப்பாங்க. இப்ப இதெல்லாம் நீங்க படிக்கலாமே தவிர்த்து பெருசா கேள்விகளா இங்க எதிர்பார்ப்பீங்க அப்படின்னா கிடையாது. கேள்விகள்னா அந்த மாதிரி மேற்கோள் காட்டி வரக்கூடியதான் நமக்கு வந்து கேள்விகளா வரப்போகுது. இந்த பாக்ஸ் கண்டென்ட் கேள்வியை கேட்கலாம். தை முதல் நாள்ல வந்து நம்ம வந்து திருவள்ளுவர் ஆண்டா கொண்டாடுறோம். தை 2ஆம் நாள் வந்து திருவள்ளுவர் நாளாக கொண்டாடுறோம். நிறைய பேருக்கு இதுல வந்து குழப்பங்கள் வருவதற்கு வாய்ப்புகள் இருக்கு. தையுடைய முதல் நாள் அதை வந்து திருவள்ளுவர் ஆண்டாக கொண்டாடுகிறோம். தை 2ஆம் நாள் வந்து பாத்தீங்கன்னா திருவள்ளுவர் தினமாக கொண்டாடுகிறோம். அதனால அதுக்கு போக்கஸ் பண்ணி படிங்க. சரிங்களா? அடுத்தது மாட்டு பொங்கல் நமக்கு வந்து போகி பெரும்பொங்கல் அடுத்தது மாட்டு பொங்கல். மாடை வந்து பாத்தீங்கன்னா நமக்கு வந்து பாத்தீங்கன்னா செல்வமா வந்து பாத்தீங்கன்னா கருதுவாங்க. அந்த அளவுக்கு வந்து பாத்தீங்கன்னா நம்ம வந்து பேசியிருப்போம். அதுக்கு மாடுக்கு அலங்காரம் செய்து அது கூட விளையாட்டு வைத்து அதை வந்து நம்ம வந்து மஞ்சு விரட்டு ஜல்லிக்கட்டு எல்லாம் சொல்லுவோம். மாடு பிடித்தல் ஏறு தழுவுதல் இப்படிலாம் சொல்லி குறிப்பிடுவோம். அதை ஒண்ணு ஞாபகம் வச்சுங்க. இதை தாண்டி திருவள்ளுவர் நம்மளுடைய பொது ஆண்டுக்கு முன் 31 வந்து பாத்தீங்கன்னா பிறந்தவர். அதனால வந்து பாத்தீங்கன்னா திருவள்ளுவர் ஆண்டை வந்து பாத்தீங்கன்னா கணக்கிட ஒரு நடைமுறை வந்து பாத்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட
31 வந்து பாத்தீங்கன்னா கூட்டிப்பாங்க. இப்ப இருக்கக்கூடிய ஆண்டோட 31 எப்பயுமே கூட்டிப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. டிஎன்பிஎஸ்சி படிக்கிறவங்களுக்கு எப்பயுமே ஒண்ணு சொல்றேன், இதை அந்த நேரத்துல போய் கூட்டிக்கிட்டு இருக்காங்க. தற்போதைய திருவள்ளுவர் ஆண்டு எது அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாங்க. அப்படி கேட்கறாங்க அப்படின்னா நீங்க அந்த நேரத்துல போயிட்டு கூட்டிக்கிட்டு இருக்கக்கூடாது. இப்போ 2024 ஆரம்பிச்சிருச்சு. எப்படியும் இப்போ இன்னொரு 10 நாள்ல நமக்கு வந்து அடுத்த வாரங்கள்ல பொங்கல் ஆரம்பிக்குது அப்படின்னா நமக்கு வந்து அந்த காலகட்டத்தில் நீங்க யோசிச்சுக்கிட்டு இருக்க தேவையில்ல. அப்படிங்கன்னா ஞாபகம் வச்சுக்கணும், 2024 பிளஸ் 31 அப்படின்னு சொல்லிட்டு நீங்க வந்து இங்க வச்சிடணும். சரிங்களா? அப்ப 2035. அப்ப நீங்க இந்த மாதிரி சேர்த்து வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா, இப்பவே சேர்த்து வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா ஓரளவுக்கு எளிமையா இருக்கும். ஏன்னா அந்த நேரத்துல போய் நீங்க கூட்டிக்கிட்டு இருக்காதீங்க. நமக்கு தெரிஞ்ச சிம்பிள் மேக்ஸ் கூட கிட்டத்தட்ட வந்து பாத்தீங்கன்னா மறக்க ஆரம்பிச்சிடும் அந்த காலகட்டத்துல. அதனால அதுக்கு நீங்க ரொம்ப ஃபோக்கஸ் பண்ண அவசியம் இல்லை. முன்கூட்டியே பார்த்து வச்சுக்க. 2024 முடிகிற வரைக்கும் நீங்க எந்த எக்ஸாம் எழுதினாலும் திருவள்ளுவர் ஆண்டு அப்படின்னு சொல்லி கேட்கறாங்க அப்படின்னா 2055 ஞாபகம் வச்சுங்க. ஏன்னா நிறைய மெயின்ஸ் பேப்பர்ல நீங்க எழுதும்போது இப்போ குரூப் 4ன்றதுனால பிரச்சனை இல்லை, குரூப் 2 குரூப் 1 எழுதும்போது நம்ம இந்த மெயின்ஸ்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா கடிதங்கள் வந்து எழுத சொல்லுவாங்க. அந்த கடிதங்கள்ல அபிஷியல் லெட்டர்ஸ்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா நம்மளுடைய ரைட் சைட்ல வந்து திருவள்ளுவர் ஆண்டு தான் நம்ம வந்து குறிப்பிடணும். சரிங்களா? அது வந்து ஒரு அபிஷியலா ஒன்று இருக்கு. நம்ம வந்து நம்மளுடைய ஜிஓ பாஸ் பண்ணும்போதெல்லாம் திருவள்ளுவர் ஆண்டு வந்து குறிப்பிடுவாங்க. அப்ப அந்த நேரத்துல போய் நீங்க யோசிச்சுக்கிட்டு இருக்க முடியாது. ஸோ வருஷத்தோட வருஷமா எப்பயுமே கணக்கு பண்ணி வச்சுக்கோங்க. 36 ஆண்டுகள் கூட்டிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஞாபகத்துல வச்சுக்கோங்க. இதுல இந்த லெசன்லயே நம்ம படிச்சதுலயே ரொம்ப இம்பார்ட்டன்ட் இந்த தலைப்பு தான். சரிங்களா? இந்த தலைப்புல வந்து கேள்விகள் கண்டிப்பா கேட்கறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. அறுவடை திருநாள் வந்து பாத்தீங்கன்னா ஆந்திரா, கர்நாடகா, மகாராஷ்டிரா, உத்தரப்பிரதேசம் இந்த மாநிலங்கள் எல்லாம் மகா சங்கராந்தி அப்படின்ற பெயர்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா கொண்டாடுவாங்க. அதே போல பஞ்சாப் மாநிலத்துல லோரி என்ற பெயர்ல கொண்டாடுவாங்க. குஜராத்லயும் ராஜஸ்தான்லயும் வந்து பாத்தீங்கன்னா உத்தராயன் என்ற பெயர்ல கொண்டாடுறாங்க. இப்ப நம்ம எப்படி பொங்கல் திருநாள் கொண்டாடுறோம், அது போல மகா சங்கராந்தி, லோரி, உத்தராயன் என்ற பெயர்ல கொண்டாடுறாங்க. உங்களுக்கு கேள்வி எப்படி வரும் அப்படின்னா, லோரி என்ற திருவிழா வந்து பாத்தீங்கன்னா எந்த மாநிலத்தில் கொண்டாடப்படுகிறது அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாங்க. அப்ப எந்த மாநிலம், அதோடைய பெயர் என்ன அப்படின்னு சொல்லிட்டு தெரிஞ்சு வச்சுக்கிறது ரொம்ப இம்பார்ட்டன்ட். சரிங்களா? அது ஒண்ணு அங்க போக்கஸ் பண்ணுங்க. நான் ஏற்கனவே சொல்ற மாதிரி கேள்வி எப்படி வரும்ன்றத தெரிஞ்சுக்கிட்டு நம்ம வந்து படிக்கணும். இயல் 2ல மனம் கவரும் மாமல்லபுரம் அப்படின்ற ஒரு தலைப்பு கொடுத்திருப்பாங்க. நம்ம ஏற்கனவே வந்து பாத்தீங்கன்னா நம்மளுடைய இந்த தொல்லியல், அது மட்டும் இல்லாம சிற்பக்கலை, இந்த கட்டிடக்கலை இதை பத்தி எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா படிக்கும்போது பல்லவர்களுடைய சிறப்பு அம்சத்தை பத்தி படிக்கும்போது இதெல்லாம் சேர்த்து வந்து நம்ம நிறைய இடங்கள்ல கவர் பண்ணிட்டோம். சரிங்களா? இதுல வந்து அந்த நரசிம்மனே வந்து பாத்தீங்கன்னா நரசிம்மவர்மன், சரிங்களா, அவர் வந்து பாத்தீங்கன்னா பல்லவ மன்னரா இருப்பாரு. அவரே வந்து மாமல்லன் அவரை வந்து குறிப்பிடுவாங்க. அவரே வந்து பாத்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட வந்து பாத்தீங்கன்னா இதுல வந்து பேசக்கூடிய வகையில இந்த உரைநடை அல்லது துணைப்படம் வந்து இடம்பெற்று இருக்கும். சரிங்களா? அவருடைய காலகட்டங்கள்ல செய்தது, அதற்கு பின்னால செய்யக்கூடியது, என்னென்ன மாதிரியான கட்டிடக்கலையில சிறப்பம்சம் இருந்தது அப்படின்னு சொல்லிட்டு கேட்கறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. ஸோ அதனால இந்த பாக்ஸ் கண்டென்ட்டும் நீங்க பாக்குற மாதிரி இருக்கும். சரிங்களா? ஸோ அர்ஜுனன் தபசுல உட்பட என்னென்ன மாதிரியான புடைப்பு சிற்பங்கள் வந்தது, இது எல்லாத்தையுமே வந்து பாத்தீங்க அப்படின்னா இங்க குறிப்பிட்டிருப்பாங்க. இது நம்ம ஏற்கனவே வந்து பாத்தீங்க அப்படின்னா சில இடங்கள்ல பார்த்திருப்போம். சரிங்களா? அடுத்தது நமக்கு இலக்கணம் கொடுத்துருக்காங்க. இலக்கணம் ஓகே. 2வது இயல் முடிவுக்கு வருது. இந்த இடத்துலயும் வந்து பாத்தீங்க அப்படின்னா நமக்கு நம்மளுடைய கலைச்சொல் அறிவோம் கொடுத்துருக்காங்க. வெல்கம் அப்படின்னா நள்ளிரவு, நல்வரவு அப்படின்னு சொல்லிட்டு குறிப்பிடுறாங்க. ஸ்கல்ப்சர்ஸ் அப்படின்னா சிற்பங்கள், சிப்ஸ் அப்படின்னா சில்லுகள், ரெடிமேட் ட்ரெஸ் அப்படின்னா ஆயத்த ஆடை, மேக்கப் அப்படின்னா ஒப்பனை, டிஃபன் அப்படின்னா சிற்றுண்டு அப்படின்னு சொல்லிட்டு குறிப்பிட்டிருக்காங்க. இதுல நமக்கு ஓரளவுக்கு தெரிஞ்ச சின்ன சின்ன வார்த்தைகள் தான் குறிப்பிட்டிருக்காங்க. அதை பார்த்துக்க. அடுத்தது திருக்குறள். திருக்குறளோட வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த இது முடிவுக்கு வரும். அடுத்தது 3வது இயல் வந்து பாத்தீங்க அப்படின்னா இங்க குறிப்பிட்டிருக்காங்க. சரிங்களா? ஸோ 3வது இயல் நானிலம் படைத்தவன் அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த தலைப்பு. நானிலம் படைத்தவன்றது தான் வந்து பாத்தீங்க அப்படின்னா அடுத்த தலைப்பு. 3வது இயல்ல முதல் செய்யுளா வந்து பாத்தீங்க அப்படின்னா குறிப்பிட்டிருப்பாங்க. இது வந்து பாத்தீங்கன்னா முடியரசன் அவர்களுடைய பாடல் வரிகளா இங்க குறிப்பிட்டிருப்பாங்க. நம்ம ஏற்கனவே வந்து பாத்தீங்க அப்படின்னா முடியரசன் பாடல் வரிகள், ஸோ முடியரசனை பத்தி வந்து பாத்தீங்க அப்படின்னா மரபு கவிஞர்கள் அப்படின்ற ஒரு பட்டியல வந்து பாத்தீங்க அப்படின்னா நம்மளுடைய மரபு கவிஞர்கள், புது கவிஞர்கள் பார்த்திருந்தோம் இல்லையா? அந்த பட்டியல்கள்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா அவரை பார்த்திருப்போம் இல்லையா? ஸோ அவருடைய பாடல் வரிகள்ல இங்க குறிப்பிடக்கூடியது கல்லெடுத்து முள்ளெடுத்து காட்டு பெருவெளியே மல்லெடுத்து தீண்டோல் மரத்தால் வளப்படுத்தி ஊராக்கி ஓங்கி நகராட்சி நாடென்ற பேராக்கி வாழ்ந்த பெருமை அவன் பெற்றான் அப்படின்னு சொல்லிட்டு இங்க வந்து பாத்தீங்கன்னா குறிஞ்சி, முல்லை, மருதம், நெய்தல்
இந்த நான் நிலத்தை பத்தி வந்து அவங்களுடைய பெருமையை சார்ந்து வந்து பாத்தீங்க அப்படின்னா தமிழர் வந்து கிட்டத்தட்ட அவ்வளவு கடினப்பட்டு ஒரு கல்லும் மலையுமா இருக்கக்கூடிய பகுதியை வந்து பாத்தீங்க அப்படின்னா சரி செய்து அதை வந்து ஒரு ஊரா மாத்தி இருப்பாங்க. அந்த அளவுக்கு குறிஞ்சி மக்கள் வந்து அங்க வந்து ஈடுபட்டு இருந்தாங்க. இது போல 4 நிலத்துல இருக்கக்கூடியவங்களும் அவங்களுடைய வாழ்க்கை முறையை வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு நாகரிக மனிதரா வந்து பாத்தீங்க அப்படின்னா மாத்தி இருப்பாங்க. அந்த அளவுக்கு பழந்தமிழருடைய சிறப்பு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவர் பேசியிருப்பாரு. முடியரசை பத்தின மற்ற குறிப்புகள் எல்லாமே நம்மளுடைய கிளாஸ்ல பார்த்திருப்போம் இல்லையா? இப்போ பாரதியார் அவர்கள் பத்தி நம்ம நிறைய பார்த்திருக்கோம். இருந்தாலும் நம்ம இந்த மாதிரி இருக்கக்கூடியதை வந்து இந்த இறுதியா இருக்கக்கூடியதை சேர்த்து பார்த்துக்கிட்டே போயிடுவோம். சரியா? பாரதியார் அவர்கள் வெள்ளி பனிமலையின் மீது உலாவுவோம், அடிமேலை கடல் முழுவதும் கப்பல் விடுவோம், கங்கை நதிப்புறத்து கோதுமை பண்ணம், காவேரி வெற்றிலைக்கு மாறு கொள்வோம், சிங்க மராத்தியர்த்தம் கவிதை கொண்டு சேர்த்துதங்கள் பரிசளிப்போம் அப்படின்ற வரிகள் கொடுத்துட்டு நமக்கு கேட்கறாங்க அப்படின்னா இது யாருடையதுன்னு சொல்லி கேட்கறாங்க அப்படின்னா நம்மளுடைய பாரதியார் அப்படின்னு சொல்லிட்டு குறிச்சு வச்சுப்போம். சரிங்களா? ஸோ அதுக்கு பாத்துங்க. அடுத்தது கடலோடு விளையாடு, ஒரு நாட்டுப்புற பாடல் மாதிரி கொடுத்துருப்பாங்க. விடிவெள்ளி நம்பிலக்கு ஐலசா அப்படின்ற இந்த பாடல் வரிகள் பெருசா நீங்க வந்து இந்த பாடலுக்கு போக்கஸ் பண்ணணும்ன்ற அவசியம் கிடையாது. பாயும் புயல் நம் ஊஞ்சல் ஐலசா, பனிமூட்டம் உடல் போர்வை ஐலசா அப்படின்ற பாடல் வரிகள் கொடுத்துருப்பாங்க. பெருசா பாடலுக்கு போக்கஸ் பண்ணணுன்ற அவசியம் கிடையாது. இது நெய்தல் நிலத்தை சார்ந்து இருக்கக்கூடியது. மக்கள் பரதவர் பரத்தியர், தொழில் வந்து மீன் பிடித்தல், உப்பு விளைத்தல், பூ வந்து பாத்தீங்கன்னா தாழம்பூ அப்படின்ற வார்த்தையை மட்டும் ஞாபகம் வச்சுக்க. வாய்மொழி இலக்கியம் என்பதால் வந்து பாத்தீங்கன்னா தனி ஒரு அறிஞருடைய பெயர் கிடையாது. அதனால ஆசிரியர் பெயரும் வந்து பெருமளவுல கொடுத்துருக்க மாட்டாங்க. இருந்தாலும் இந்த பாடல் வந்து பாத்தீங்கன்னா சு சக்திவேல் வந்து தொகுத்திருக்காரு. பாடியது யாருன்னு தான் நமக்கு வந்து பெருசா தெரியாது. தவிர்த்து ஒருவேளை கேள்வியா கேட்கணும் அப்படின்னா இந்த நாட்டுப்புற இயல் ஆய்வை வந்து பாத்தீங்கன்னா தொகுத்து வெளியிட்டது யாரு அப்படின்ற ஒரு கேள்வி கேட்கறாங்க அப்படின்னா வெறும் அந்த பாடல் வரியோட ஒரு லைனை கொடுத்துட்டு இந்த நாட்டுப்புற விடிவெள்ளி நம்பிலக்கு ஐலசா அப்படின்ற ஒரு வரியை கொடுத்துட்டு இந்த பாடல்களை தொகுத்து வழங்கியவர் யாரு அப்படின்னு சொல்லிட்டு கேள்வி வருது அப்படின்னா அப்ப நம்ம அதை சக்தி வேலை போட்டுக்கலாம். அப்ப ஷார்ட்டா ஞாபகம் வச்சுங்க. ஐலசா அப்படின்ற அந்த பாட்டு வருது அப்படின்னாலே நம்ம வந்து யாரை போடணும் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா நம்ம வந்து நம்மளுடைய இந்த சக்திவேல் அப்படின்ற சக்திவேல் அப்படின்ற நபர் வந்து நாட்டுப்புற ஆய்வுல இந்த ஐலசான்ற பாடலை தொகுத்திருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு ஞாபகம் வச்சுக்கோங்க. சரியா? ஏன்னா கேள்வி எப்படியெல்லாம் வரலாம், அந்த எப்படி எந்த அடிப்படையில நம்ம படிக்கும்போது இந்த அடிப்படையில வரும்னு சொல்லிட்டு தெரிஞ்சுட்டு படிச்சோம் அப்படின்னா எளிமையா இருக்கும். 3வது இயல்ல நமக்கு வந்து உரைநடை பகுதியா வரக்கூடியது வளரும் வணிகம். இந்த வளரும் வணிகம் வந்து பாத்தீங்க அப்படின்னா நம்மளுடைய தமிழர்களுடைய வணிகம் சார்ந்து இருக்கக்கூடிய கேள்விகள். இதை நம்ம ஏற்கனவே வந்து பாத்தீங்கன்னா இதுல இருக்கக்கூடிய பண்டமாற்று முறையாகட்டும், வணிகத்துடைய வகைகளாகட்டும், தரைவழி நீர்வழி வணிகமாகட்டும், இதுல வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த பாடல் வரிகள் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஏற்கனவே இதை நம்மளுடைய சிலபஸ்ல இருந்ததால நம்ம இது ஏற்கனவே நம்ம லெசன்ல கவர் பண்ணியாச்சு. இந்த லெசனே வந்து பாத்தீங்க அப்படின்னா ஃபுல்லா வந்து பாத்தீங்க அப்படின்னா கவர் பண்ணியிருப்போம். ஏன்னா இதுல அங்கங்க சிறு குறிப்புகள் இருக்கு. இதுல என்ன எடுத்துட்டு போயிருக்காங்க, என்ன இறக்குமதி செய்திருக்காங்கன்ற கேள்விகள் நிறைய முறை கேட்டிருக்காங்க அப்படின்றதுனால இந்த லெசனை ஏற்கனவே நம்ம வந்து ஃபுல்லா கவர் பண்ணியிருக்கோம். அது கூட நீங்க தெரிஞ்சு வச்சுக்க வேண்டியது கொள்வது மிகை கொள்ளாது, கொடுப்பது குறைபடாது அப்படின்ற வரிகள் கொடுத்துட்டு எங்க இந்த வரிகள் இடம்பெற்றிருக்குன்னு சொல்லி கேட்கறாங்கன்னா பட்டினப்பாலை அப்படின்னு சொல்லிட்டு ஞாபகம் வச்சுக்க. அடுத்தது சமன் செய்து சீர்தூக்கி கோல் போல் அமைந்தொரு பால் கோடாமை சான்றோருக்கு அணி என்ற வரிகள் வந்து பாத்தீங்க அப்படின்னா திருக்குறள்ல இடம்பெற்றிருக்கு. சரிங்களா? அது ஒண்ணு தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ஏன்னா ஒரு சிலது நம்ம ஃபுல்லாவே பார்த்திருப்போம். சரிங்களா? அதனால அதுக்கு முக்கியத்துவம் கொடுக்கணும்னு அவசியம் இல்லை. உழைப்பே மூலதனம் அப்படின்ற ஒரு தலைப்பு இருக்கு. இதுல மேல ஒரு ஔவையார் பாட்டு இருக்கு. பாடுபட்டு தேடிய பணத்தை புதைத்து வைக்காது என்பது வந்து பாத்தீங்கன்னா ஔவையாருடைய அறிவுரை. கேள்வி இங்க இருந்தெல்லாம் வருமானு சொல்லி கேட்டீங்க அப்படின்னா சில பாக்ஸஸ்ல இந்த ஃப்ரண்ட்ல இந்த நுழையும் முன் அப்படின்ற ஒரு சின்ன இன்ட்ரடக்ஷன்ல யாராவது ஒருத்தர் பேசியிருக்காங்களான்னு கவனிங்க. சரிங்களா? வெறும் இன்ட்ரடக்ஷன் மட்டும் இருக்கு, முன்னுரை மட்டும் இருக்குன்னா பார்க்க தேவையில்லை. ஆனா இதுல யாராவது ஒருத்தர் மேற்கோள் காட்டி சொல்லியிருக்காங்க அப்படின்னா அந்த மேற்கோள் யாருடையது அப்படின்னு சொல்லிட்டு தெரிஞ்சு வச்சுக்கோங்க. இந்த லெசன்ல இருந்தே கேள்வி வராது, உழைப்பே மூலதனம்ன்றது இருந்தே கேள்வி வராது. ஆனா இந்த மேல இங்க மேற்கோள் காட்டியிருக்காங்க இல்லையா, இதுல இருந்து கேள்வி வர்றதுக்கு வாய்ப்புகள் அதிகம். அப்போ இப்படியெல்லாம் இந்த ட்ரிக்ஸ் எல்லாம் நீங்க வந்து பாத்தீங்க அப்படின்னா இங்க ஃபாலோ பண்ணணும். இப்ப இந்த கதையை கொடுத்து எந்த வகையிலும் நமக்கு வந்து இங்க கேள்வியா வரப்போறது கிடையாது. அதனால இந்த கதையை படிக்கணும்ன்ற அவசியம் கிடையாது. ஆசிரியர் குறிப்பு கொடுக்கல, அதனால அங்க பெருசா பார்க்கணும்ன்ற அவசியம் இல்லைங்க. சரிங்களா? அதனால அங்க ஃபோக்கஸ் பண்ண தேவையில்லை. இங்க நமக்கு மொழி ஆல்பம் கொடுத்திருப்பாங்க. கலைச்சொல் அறிவோம் அப்படின்ற தலைப்பு மறுபடியும் வந்தாச்சு. பண்டம் அப்படின்னா கமோடிட்டி. நம்ம வந்து ஒரு பொருளை அந்த பண்டம்னு சொல்லி சொல்லும் இல்லையா,
பயணப்படகுன்றது ஃபெரிஸு. ஸோ இதெல்லாம் ரொம்ப இம்பார்ட்டன்ட் பார்த்து வச்சுங்க. பயணப்படகுன்றது ஃபெரிஸு, பாரம்பரியம்ன்றது ஹெரிட்டேஜ், நுகர்வோர்ன்றது கன்சியூமர், கடற்பயணம்ன்றது வாயேஜ், தொழில் முனைவோர் அப்படின்றது ஆண்டர்பனர். ஸோ கலப்படம் என்பது வந்து பார்த்தீங்கன்னா அடல்ட்ரேஷன், வணிகர் என்பது வந்து பார்த்தீங்க அப்படின்னா மர்ச்சன்ட். இப்போ இதில் 8ல் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம 7 வந்து ஒரு 6 வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஏற்கனவே தெரிஞ்சதாக இருக்கும். இப்போ டக்குன்னு ஃபெரிஸு அல்லது வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய இந்த வாயேஜ் இதெல்லாம் கொஞ்சம் புதுசாக இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. சில பேருக்கு, எல்லாருக்கும் இல்லை, சில பேருக்கு புதுசாக இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. சரிங்களா? அதனால படிக்கும்பொழுது இந்த மாதிரி சொற்களை 2 3 எது வேறுபட்டு வருதோ அதை சேர்த்து படிச்சுப்போம். சரிங்களா? இப்போதைக்கு வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு நம்மளுடைய 6ஆம் வகுப்புல 2வது பருவம் என்பது முடிவுக்கு வருது. அடுத்தது 3வது பருவம் வந்து பாத்தீங்க அப்படின்னா பார்க்க போறோம். சரிங்களா? இப்ப நம்ம வந்து 6ஆம் வகுப்புடைய 3வது பருவம் வந்து பாத்தீங்க அப்படின்னா பார்க்க போறோம். சரிங்களா? முதல் பருவம் பார்த்திருந்தோம் 3 இயல்கள். அதுக்கப்புறம் அடுத்த 2வது பருவம் பார்த்திருந்தோம், அதுல ஒரு 3 இயல்கள். இப்போ வந்து பாத்தீங்க அப்படின்னா 6ஆம் வகுப்புடைய 3ஆம் பருவம் வந்து பார்க்க போறோம். சரிங்களா? இதுலயும் வந்து பாத்தீங்க அப்படின்னா நமக்கு ஏறத்தாழ 3 இயல்கள் வந்து பாத்தீங்கன்னா வந்துடும். சரிங்களா? இதை பார்த்து முடிச்சிட்டோம் அப்படின்னா நமக்கு நம்மளுடைய இந்த 6ஆம் வகுப்பு புத்தகம் என்பது ஒரு முடிவுக்கு வந்துடும். சரிங்களா? இப்ப இதுல நம்ம குறிப்பிட்ட அளவுக்கு படிச்சா அப்படின்னா போதுமானதா இருக்கும். சரியா? இருக்கக்கூடியது அதுல அதிக முக்கியத்துவம் கொடுத்து படிங்க, அவ்வளவுதான் சொல்லுவேன். இதுல வந்து பாத்தீங்கன்னா நாடு, சமூகம், அரசு நிர்வாகம் ஒரு இயலாகவும், அறம், தத்துவம், சிந்தனை என்பது 2வது இயலாகவும், மனிதம், ஆளுமை இதை வந்து பாத்தீங்கன்னா 3வது இயலாகவும் வந்து பாத்தீங்க அப்படின்னா பிரிச்சு நமக்கு இங்க கொடுத்திருக்காங்க. சரிங்களா? முதல் இயல்ல நமக்கு வரக்கூடிய முதல் செய்யுள் வந்து பாத்தீங்க அப்படின்னா பாரதம் அன்றைய நாற்றாங்கல் அப்படின்ற இந்த பாடல் வரிகள் வந்து பாத்தீங்கன்னா நம்மளுடைய தாரா பாரதி அவர்களால் வந்து பாத்தீங்க அப்படின்னா பாடப்பட்ட பாடல் வரிகளாக பார்க்கப்படுகிறது. சரிங்களா? நம்மளுடைய எஸ்ரா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து குறிப்பிடுவோம். ஸோ என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்போம். புதுமைகள் செய்து தேசம் இது, பூமியின் கிழக்கு வாசல் இது. இப்போ இதுலலாம் வந்து பாத்தீங்கன்னா பெருசா நமக்கு இந்த செயல்களுக்கான விளக்கம் என்பது பெருசா தேவைப்படாது. ஏன்னா எளிய நடையில வந்து பாத்தீங்க அப்படின்னா இருக்க போகுது அப்படின்றதுனால பெரிய விளக்கம் தேவைப்படாது. பாடல் வரிகளை மட்டும் பார்த்து வச்சுக்கோங்க. இந்த பாடல் வரிகளை கொடுத்தா நமக்கு வந்து யாருடையது அப்படின்னு சொல்லிட்டு தெரியற அளவுக்கு இருந்தா போதுமானதா இருக்கும். சரிங்களா? தெய்வ வள்ளுவன் நெய்க்குரல் தான் தேசம் உடுத்திய நூலாடை, மெய்களை போற்றி இந்திய தாய்க்கு மெய்யுணர்வு என்கின்ற மேலாடை, காளிதாசனின் தேனிசை பாடல்கள் காவேரி கரையில் எதிரொலிக்க, கம்பனின் அமுத கவிதைகளுக்கு கங்கை அலைகள் இசையமைக்க, கன்னிக்குமரி கூந்தல்களுக்காக காஷ்மீர் தோட்டம் பூந்தொடுக்கும், மேற்கு மலைகள் நதிகளை அனுப்பி கிழக்கு கரையின் நல கேட்கும் அப்படின்னு சொல்லிட்டு குறிப்பிட்டிருக்காங்க. அடுத்து வரக்கூடிய வரிகள் வந்து பாத்தீங்கன்னா மனப்பாட வரிகள். புல்வெளி எல்லாம் பூக்காடாகி புன்னகை செய்த போர்க்காலம், கல்லை கூட காவியமாக்கி கட்டி நிறுத்திய கலைக்கூடம், அன்னை நாட்டின் அமுத சுரபியில் அந்நிய நாடுகள் பசித்தீர அண்ணல் காந்தியின் சின்ன கைத்தடி அறத்தின் ஊன்றுகோலாக, புதுமைகள் செய்து தேசம் இது, பூமியின் கிழக்கு வாசல் இது அப்படின்ற பாடல் வரிகள் வந்து பாத்தீங்க அப்படின்னா நம்மளுடைய தேசத்தை வந்து பறைசாற்றக்கூடிய வகையில தாரா பாரதி அவர்களால் வந்து பாத்தீங்க அப்படின்னா பாடப்பட்ட வரிகள். சரிங்களா? ஸோ தாரா பாரதி அவர்கள் இவருடைய இயற்பெயர் வந்து பாத்தீங்க அப்படின்னா ராதாகிருஷ்ணன் என்று நம்ம வந்து குறிப்பிடுறோம். தவறுதலாக மாத்தி சொல்லிட்டு இருக்கிறேன், எஸ்ரா அப்படின்னு சொல்லி மாத்தி சொல்லிட்டு இருப்பேன். ஸோ அதை வந்து மாத்திக்கங்க. ஸோ இது வந்து ராதாகிருஷ்ணன் அவர்கள் வந்து குறிப்பிடக்கூடியது. ஸோ கவிஞாயர் என்ற அடைமொழியும் வந்து பாத்தீங்க அப்படின்னா இவருக்கு இருக்கும். ஸோ கவிஞாயர் என்கின்ற அடைமொழி வந்து பாத்தீங்க அப்படின்னா இவருக்கு இருக்கக்கூடியது அப்படின்னு சொல்லி குறிப்பிட்டிருப்பாங்க. புதிய விடியல்கள், இது எங்கள் கிழக்கு, விரல் நுனி வெளிச்சங்கள் இதெல்லாம் வந்து பாத்தீங்க அப்படின்னா இவருடைய இயற்றக்கூடிய பாடல் வரிகளா இங்க வந்து குறிப்பிட்டிருப்பாங்க. அப்ப ராதாகிருஷ்ணன், தாரா பாரதி, கவிஞாயர் அந்த 3 பேரையும் ஞாபகம் வச்சுங்க. இவருடைய அடைமொழிகள் அப்படின்னு சொல்லிட்டு இது 3த்தையும் வந்து சொல்லியிருப்பாங்க இல்லையா? இவருடைய இயற்பெயரு, இவரை நம்ம கூப்பிடக்கூடிய பேரு, சிறப்பு பெயர் சொல்லி 3த்தையும் சொல்லியிருக்காங்க. இது இல்லாம இவருடைய மற்ற சில படைப்புகள் நம்ம வந்து வரும்பொழுது புதிய விடியல்கள், இது எங்கள் கிழக்கு, விரல் நுனி வெளிச்சங்கள் இதெல்லாம் ஞாபகம் வச்சுக்கணும். சரிங்களா? ஸோ நமக்கு இந்த பாடல் வரிகள், ஸோ அதை தாண்டி நீங்க இந்த ஆசிரியர் குறிப்புக்கு அதிக முக்கியத்துவம் கொடுத்து ஞாபகம் வச்சுக்கோங்க. இது இம்பார்ட்டன்ட். சரிங்களா? அடுத்தது தமிழ்நாட்டில் காந்தி. நம்ம ஏற்கனவே வந்து பாத்தீங்கன்னா காந்தியம் சார்ந்த நிறைய பார்த்திருக்கோம். காந்தி அப்படின்ற தலைப்புக்கு கீழே வந்து பாத்தீங்கன்னா சமுதாய தொண்டுல நம்ம வந்து பார்த்திருக்கோம். இருந்தும் இதுல ஒரு சில கதைகள் வந்து பாத்தீங்க அப்படின்னா புனைந்து கொடுத்திருப்பாங்க. அது என்ன அப்படின்னு சொல்லிட்டு இங்க நம்ம சேர்த்து வந்து பாத்தீங்கன்னா பார்க்கிறோம். 1919 ரவுலட் சட்டம் வந்து இயற்றப்பட்ட ஒரு காலகட்டத்துல ராஜாஜி இல்லத்துக்கு வந்து பாத்தீங்கன்னா காந்தியடிகள் பாத்தீங்கன்னா வந்திருப்பாரு. அப்ப வந்திருக்கும் பொழுது இங்க ஒரு போராட்டம் இருக்கு, இந்த போராட்டத்துல கலந்து கொள்ள முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுடைய பாரதியார் அவர்கள் போய் ராஜாஜி வீட்டுல காந்தியடிகள்கிட்ட விண்ணப்பம் வச்சிருப்பாரு. அன்னை குறிப்பிட்ட நாள்ல எனக்கு ஏதோ ஒரு வேலை இருக்கு, நான் அப்புறம் வந்து கலந்துக்கலாமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் பொழுது, இல்ல நீங்க இன்னொரு போராட்டத்துல வந்து கலந்துக்குங்க, அந்த குறிப்பிட்ட நாளுக்காக என்னால போராட்டத்தை தள்ளி வைக்க முடியாது,
போராட்டம் குறித்த தேதியிலே நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருந்து கிளம்பிடுவாரு பாரதியார் அவர்கள். அப்பொழுது ராஜாஜியிடம் நம்மளுடைய காந்தியடிகள் கேட்டிருப்பார், யார் இந்த இளைஞர் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது, அவர் தான் எங்க ஊர்ல இருக்கக்கூடிய மிக சிறந்த ஒரு கவிஞர் பாரதியார் சொல்லி குறிப்பிடும்போது, இந்த இளைஞரை நம்ம வந்து பத்திரமா பார்த்து கொள்ள வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு காந்தியடிகள் குறிப்பிட்டதாக ஒரு சம்பவத்தை இங்க மேற்கோள் காட்டி சொல்லியிருப்பாங்க. சரிங்களா? இது மட்டும் இல்லாம 1921 செப்டம்பர் மாதத்துல வந்து பாத்தீங்கன்னா காந்தியடிகள் வந்து தமிழ்நாட்டுக்கு வந்திருப்பாரு. அப்ப புகை வண்டியில மதுரைக்கு சென்று கொண்டிருக்கும் பொழுது அங்க இருக்கக்கூடிய வழிநெடுக்க செல்லும் பொழுது எல்லாருமே ஒரு துண்டும் ஒரு துணி மட்டும் தான் வந்து பாத்தீங்கன்னா கட்டிக்கிட்டு இருந்திருப்பாங்க. ரொம்ப அது போன்ற ஒரு சூழ்நிலை இருக்கக்கூடியவர்களை கண்டதுக்கு பிறகு காந்தியடிகளும் அந்த நேரத்துல நல்ல மேல் சட்டையும் வேஷ்டியும் பெரிய தலைப்பாகையும் அணிந்திருப்பாரு. ஆனா அவங்க இருக்கக்கூடிய சூழ்நிலைகளை பார்த்துட்டு கிட்டத்தட்ட பெரும்பாலான இந்தியர்கள்ட்ட போதிய உடைகள் இல்லை அப்படின்ற ஒரு காலநிலை வந்து அந்த நேரத்துல இருந்துகிட்டு இருக்கு. அதனால வந்து பாத்தீங்கன்னா நம்ம மட்டும் இந்த மாதிரி ஒரு உடை அணிவதா அப்படின்னு சொல்லிட்டு அன்னைக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா வேட்டியும் துண்டையும் தவிர வேற எதையும் வந்து பாத்தீங்கன்னா அணியறது கிடையாது. காந்தியடிகள் வெறும் வேட்டியும் துண்டையுமே வந்து பாத்தீங்க அப்படின்னா அணிய ஆரம்பிக்கிறாரு. சரிங்களா? இது கிட்டத்தட்ட அதுக்கப்புறம் இவருடைய உலக அளவுல இவர் பேசும் பொருளா இருக்கக்கூடிய நேரங்கள்ல எளிமை திருக்கோலம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து இவரை போற்றக்கூடிய வகையில இருந்ததற்கு ஒரு முக்கிய காரணமாக தமிழ்நாட்டுல மதுரை அந்த இடம் வந்து திகழ்கிறது அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஒருவேளை நமக்கு கேள்வியா வருது, எந்த இடத்துல இருந்து இவர் இந்த மாதிரி எளிமை தோற்றங்கள் வந்து பாத்தீங்கன்னா பின்பற்ற ஆரம்பிக்கிறார் அப்படின்னா அது மதுரையில இருந்து அப்படின்னு சொல்லிட்டு ஞாபகம் வச்சுங்க. அதுக்கப்புறம் காந்தியடிகள் வந்து ஒரு முறை வந்து காரைக்குடியில வந்து சுற்றி இருக்கும் பொழுது அப்பொழுது கானாடு காத்தா அப்படின்ற ஒரு ஊர்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒருத்தர் வீட்டுல தங்கி இருப்பாரு. அப்ப வெறும் ஆடம்பர பொருட்களா தான் அவங்க வீடு சுற்றி அலங்கரிக்கப்பட்டிருக்கும். நிறைய வந்து பாத்தீங்க அப்படின்னா வெளிநாட்டு பொருட்களா இருந்திருக்கும். அப்போ அந்த பொருட்களுக்கு நீங்க வந்து செலவு செய்ததுல ஒரு பங்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா நம்மளிடம் கொடுத்திருந்தா, அதாவது எங்களிடம் கொடுத்திருந்தா இந்த வீடை இன்னும் அழகாக்கி இருப்போங்க அப்படின்னு சொல்லிட்டு இவர் வந்து குறிப்பிட்டிருப்பாரு. சரிங்களா? அதனை கேட்டு கிட்டத்தட்ட அவர் ரொம்பவும் தலை குனிந்து வெட்கப்பட ஆரம்பிச்சிட்டார். சரிங்களா? அதே காந்தியடிகள் வந்து பாத்தீங்கன்னா மறுமுறை அந்த வீட்டுக்கு வரும்பொழுது அங்க ஒரு வெளிநாட்டு பொருட்கள் கூட இல்ல, எல்லா அந்நிய பொருட்களையும் நீக்கிவிட்டு எல்லா சுதேசி பொருட்களையும் வைத்து அலங்கரிக்க ஆரம்பிச்ச உடனே காந்தியடிகள் ரொம்பவும் சந்தோஷப்பட்டாரு. அதே போல இன்னொரு இன்சிடென்ட், மதுரையில காந்தியடிகள் வந்து பாத்தீங்கன்னா மதுரை மீனாட்சி அம்மாள் கோயிலுக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா சென்று இருப்பாரு. அப்ப அவர் செல்லும் பொழுது அங்க எல்லா மக்களுக்கும் செல்ல அனுமதி இல்லை அப்படின்றது தெரிய வருது. அப்படி தெரிஞ்ச உடனே இவர் என்ன சொன்னாரு, அப்படி எல்லா மக்களாலையும் செல்ல முடியும்னா அப்ப நானும் அங்க போக மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு குறிப்பிட்டுவாரு. எப்போ எல்லாராலையும் போக முடியுதோ அன்னைக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா நான் இந்த கோயிலுக்கு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு காந்தியடிகள் வந்து அவர்கள் குறிப்பிட்டிருப்பாரு. இதெல்லாம் வந்து பாத்தீங்க அப்படின்னா காந்தியடிகள் இங்க தமிழகத்துக்கு வந்த பொழுது சில சம்பவங்களை வந்து மேற்கோள் காட்டி இங்க சொல்லியிருக்காங்க. ஒருவேளை இதை காமனா அந்த கொஸ்டின் வருது, இந்த கதையை கொடுத்துட்டு காமனா கேள்வி வருது, காந்தியடிகள் எந்த கோயிலுக்கு வந்து உள்ள செல்லாம திரும்ப வந்துட்டாரு அப்படின்னா மதுரை மீனாட்சி அம்மன் கோயில். எந்த கோயில்களுக்கு வந்து எந்த இடத்துக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த எளிமை உடையை வந்து பாத்தீங்கன்னா அணிய ஆரம்பிக்கிறாரு இப்போ மதுரைக்கு வந்ததுக்கு அப்புறம், எந்த இடத்துல ஒரு நண்பர் வீட்டுல தங்கி இருந்துட்டு வெளியே வரும்பொழுது அங்க இருக்கக்கூடிய இந்த வெளிநாட்டு பொருட்களை சொல்லி அதுக்காக வந்து பாத்தீங்கன்னா எதிர்ப்பு தெரிவிக்கிறார் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா காரைக்குடி பக்கத்துல இருக்கக்கூடிய கானாடு காத்தான். அப்போ யாரை வந்து பாத்தீங்கன்னா யார் வீட்டுல வந்து பாத்தீங்கன்னா பாரதியார் வந்து காந்தியடிகளை சந்திக்கிறார் அப்படின்னா ராஜாஜி வீட்டுல இல்லத்தில் வந்து சந்திக்கிறார். இது போல நம்மளே வந்து பாத்தீங்கன்னா கொஸ்டின்ஸை ஃப்ரேம் பண்ணி படிக்க ஆரம்பிச்சோம் அப்படின்னா ரொம்ப எளிமையா இருக்கும். இது இல்லாம வந்து பாத்தீங்க அப்படின்னா இங்க நமக்கு இங்க ஹைலைட்டட் பாயிண்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஜியு போப் எழுதக்கூடிய இந்த தமிழ் கையேடு தம்மை ரொம்பவும் கவர்ந்ததாக காந்தியடிகளை குறிப்பிட்டிருப்பாரு. சரிங்களா? இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதை தொடர்ந்து வந்து பாத்தீங்கன்னா திருக்குறள் வந்து அவரை ரொம்பவும் கவர்ந்த ஒரு நூலாக பார்க்கப்பட்டிருக்கு. 1937 வந்து பாத்தீங்கன்னா சென்னையில இலக்கிய மாநாடு ஒன்று நடைபெற்றுகிட்டு இருக்கும். அந்த மாநாட்டுல வந்து பாத்தீங்கன்னா காந்தியடிகள் வந்து பாத்தீங்கன்னா தலைமை வகித்திருப்பாரு. சரிங்களா? அப்பொழுது உவேசா அவர்கள் வந்து பாத்தீங்கன்னா வரவேற்பு உரை வந்து வழங்கியிருப்பார். சரிங்களா? உவேசா அவர்களுடைய உரையை கேட்ட காந்தியடிகள் ரொம்பவும் சந்தோஷப்பட்டு அவர் ஒரு வாக்கியத்தை சொல்லியிருப்பாரு. இந்த வாக்கியத்தை நிறைய முறை டிஎன்பிசில கேட்டுட்டாங்க, இது யாரை பார்த்து சொன்னதுன்னு சொல்லி. அது என்ன வாக்கியம் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, இந்த பெரியவரின் அடிநிலையில் இருந்து தமிழ் கற்க வேண்டும் என்னும் ஆவல் உண்டாகிறது அப்படின்னு சொல்லிட்டு காந்தியடிகள் யாரை பார்த்து சொல்லியிருப்பா, நம்மளுடைய உவேசா அவர்களை பார்த்து, உவே சாமிநாதர் அவர்களை பார்த்து குறிப்பிட்டிருப்பாங்க. அதனால இதுவும் வந்து பாத்தீங்கன்னா கவனிச்சுக்கோங்க. சரியா? அடுத்தது இயல் 1ல நமக்கு இருக்கக்கூடியது இன்னொரு துணைப்பாடம் என்ன அப்படின்னா வேலுநாச்சியார் அவர்கள். வேலுநாச்சியாரை சார்ந்து நம்ம ஏற்கனவே வந்து பாத்தீங்க அப்படின்னா நம்ம வந்து இந்த தமிழகத்துல விடுதலைக்கு பங்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தலைப்பு, பெண்களுடைய பங்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து இந்த தலைப்பையும் சேர்த்து பார்த்திருப்போம். இதுல ஐதர் அலி எத்தனை வீரர்களை, எத்தனை குதிரைப்படை வீரர்களை நமக்கு வேலுநாச்சியார் கொடுத்தாங்க, 5000 வீரர்கள் கொடுத்தாங்க அப்படின்றது நிறைய முறை டிஎன்பிஎஸ்சில கேட்ட ஒரு கேள்வி. அது ஞாபகம் வச்சுக்க. அவங்களுடைய படைப்பிரிவுக்கு என்ன பெயர் வச்சிருக்காங்க, குயிலின்ற பெயர் வச்சிருக்காங்க அப்படின்றது எப்பயுமே ஞாபகம் வச்சுங்க. பெண்கள் படைப்பிரிவுக்கு குயிலி என்றும் ஆண்கள் படைப்பிரிவுக்கு மருத சகோதரர்கள் என்ற பெயரையும் வச்சிருக்காங்க. இந்த வரிகள் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். நிறைய முறை டிஎன்பிஎஸ்சில கேட்ட ஒரு கேள்வி. மற்ற கதைக்களம் நம்ம ஏற்கனவே படிக்கும் பொழுது நம்ம பார்த்தாச்சு. சரிங்களா? ஸோ அது ஒண்ணு ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த இடத்துல
இதை கூட நம்ம வந்து இங்க விடக்கூடாது. சரிங்களா? கீழ்காணும் பத்தி படித்து வினாக்களுக்கு விடை எழுதுக. இந்த மாதிரி வருது அப்படின்னா நம்ம ஏற்கனவே நம்மளுடைய ப்ரீவியஸா நம்ம வந்து படிக்கும்போது சர் சி வி ராமன் அவர்களை பத்தி படிச்சிருந்தோம் இல்லையா? சோ அது போல எல்லா டேர்ம்லயும் கொடுக்கணும்னு அவசியம் கிடையாது. எல்லா இயலுக்கு பின்னாடி இந்த மாதிரி இருக்கணும்ன்ற அவசியம் கிடையாது. இருந்தாலும் இந்த மாதிரி வருது, இந்த இன்ஃபர்மேஷன் வருது அப்படின்னா இந்த இன்ஃபர்மேஷனை தெரிஞ்சு வச்சுக்கிறது ரொம்ப இம்பார்ட்டன்ட். இந்திய விடுதலை பாடுபட்டவர்கள்ல ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்தவர் இந்த வ.உ. சிதம்பரனார் அவர்கள். வ.உ.சி என்று தமிழகத்துல வந்து பாத்தீங்கன்னா தமிழிலும் ஆங்கிலும் ரொம்ப புலமை பெற்ற ஒரு நபராக இருக்கக்கூடியவர். வழக்கறிஞராகவும் எழுத்தாளராகவும் பேச்சாளராகவும் தொழிற்சங்க தலைவராகவும் என்ற நிறைய பன்முகத்தன்மை கொண்டவராக இருந்திருக்காரு. ஆங்கிலேயர்களுடைய கப்பலுக்கு போட்டியாக உள்நாட்டுல இந்திய கப்பல் நிறுவனத்தை வந்து துவங்கி இருக்காரு. 1906 அக்டோபர் 16 இந்த தேதி ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். இந்த தேதி எல்லாம் கேட்கறாங்க அப்படின்னா இந்த தேதி எங்க இருந்து வருது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து தெரிஞ்சு வச்சுக்கிறோம். 1906 அக்டோபர் 16 வந்து பாத்தீங்க அப்படின்னா சுதேசி நாவாய் சங்கம், சரிங்களா, அப்படின்ற கப்பல் நிறுவனத்தை வந்து பதிவு செய்கிறாரு. வ.உ.சி சென்னைக்கு செல்லும் பொழுது வந்து பாத்தீங்கன்னா பாரதியாரை சந்திப்பதை பழக்கமாக கொண்டிருந்தார். மேலும் பாரதியார் பாடல்களை விரும்பி கேட்டார். ஒருவேளை கேள்வி வருது, நம்ம எதிர்பார்த்தது இந்த தேதியா இருக்கும், அந்த மாதிரி கேள்வி வராம நம்மளுடைய வ.உ.சி அவர்கள் சென்னைக்கு செல்லும் பொழுதெல்லாம் யாரை சந்திப்பார் அப்படின்ற கேள்வி வருது அப்படின்னா அந்த நேரத்துல நம்ம இப்படியும் கேள்விகள் வரலாம். அப்படி கேட்கறாங்க அப்படின்னா நம்ம பாரதியார் அப்படின்னு சொல்லிட்டு கரெக்டா போடணும். சரிங்களா? சோ அது ஒண்ணு மார்க் பண்ணி வச்சுக்கோங்க. அதனால நம்ம வந்து ஸ்கூல் புக் படிக்கும் போதே 360 டிகிரியில படிச்சிடணும். இப்ப இந்த அடிப்படையில கேள்வி கேட்டாலும் நம்ம பதில் சொல்லணும், எப்படி கேட்டாலும் நம்ம அதில் பதில் சொல்ல முடியணும். அடுத்தது கலைச்சொல் அறிவும். நாட்டுப்பற்று அப்படின்னா பேட்ரியாட்டிசம், கலைக்கூடம் அப்படின்னா ஆர்ட் கேலரி, இலக்கியம் அப்படின்னா லிட்ரேச்சர், மெய்யுணர்வு அப்படின்னா நாலேஜ் ஆஃப் ரியாலிட்டி. ஏற்கனவே இதை டிஎன்பிஎஸ்சில கேட்டிருக்காங்க. மெய்யுணர்வு, நாலேஜ் ஆஃப் ரியாலிட்டி அப்படின்ற வார்த்தை அப்படின்றத ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்து வந்து பாத்தீங்கன்னா இயல் 2 3வது பருவத்துல இயல் 2 பார்த்துட்டு இருக்கோம். பராபர கண்ணி. பராபர கண்ணி தாயுமானவருடையது. இந்த வரிகளை கொடுத்துட்டு இந்த வரிகளை நம்ம ஏற்கனவே வந்து நம்மளுடைய இந்த பொது தொண்டு அப்படின்ற தலைப்பு கீழே வந்து பாத்தீங்க அப்படின்னா நம்ம வந்து ஏற்கனவே இங்க பார்த்திருக்கோம். சரிங்களா? சமய பொது உடைமை அப்படின்ற தலைப்பு கீழே நம்ம வந்து பார்த்திருக்கோம். நீங்கள் நல்லவர் அப்படின்றது கலீல் கிப்ரானுடையதா இருக்கும். கலீல் கிப்ரானுடையது. இந்த பாடல் வரிகளை ஒரு முறை பார்த்திருக்கோம். சரிங்களா? இது நம்ம எது கீழே இருந்திருக்காது இந்த தலைப்பு, இதையும் நம்ம பார்க்கிறோம். வாழ்க்கை பின் திரும்பி செல்லாது, நேற்றுடன் ஒத்து போகாது, கொடுப்பவரின் பரிசுடன் அவற்றுக்கு சமமாக எழுங்கள், சிறகுகளின் மீது எழுவது போல. உழைக்கும் போது நீங்கள் புல்லாங்குழலாக்கி விடுவீர்கள், அதன் இதயம் காலத்தின் கிசுகிசுப்பை ஓர் இசையாக மாற்றி விடுகிறது. உங்களுக்கு இருக்கும் நன்மைய பற்றத்தின் நான் பேச முடியும் தீமையை பற்றி அல்ல. உங்கள் சுயத்துடன் நீங்கள் ஒருமைப்பாடு கொண்டிருக்கும் பொழுது நீங்கள் நல்லவர், என்னை போல் இரு, பழுத்து உன் உள்ளீடுகளை எல்லாம் முழுசாய் கொடு என்று பழம் வேரை பார்த்து நிச்சயமாக சொல்லாது. கொடுப்பது பழத்தின் இயல்பு, பெறுவது வேரின் இயல்பு. உங்கள் பேச்சின் போது நீங்கள் விழிப்புணர்ச்சியுடன் இருப்பது நல்லது. உறுதியாக கால் பதித்து உங்கள் குறிக்கோளை நோக்கி நடக்கையில் நீங்கள் நல்லவர் அப்படின்ற கலீல் கிப்ரானுடைய பாடல் வரிகள் இங்க இடம்பெற்றிருக்கும். இதுல நீங்க ஞாபகம் வச்சுக்க வேண்டியது அந்த பாடல் வரிகள்ன்ற ஒரு வரியை தாண்டி நீங்க என்ன ஞாபகம் வச்சுக்கணும் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா இந்த தொகுப்பை ஞாபகம் வச்சுக்கணும். சரிங்களா? கலீல் கிப்ரான் லெபனான் நாட்டை சேர்ந்தவர். எல்லாத்தோட ரொம்ப இம்பார்ட்டன்ட் இந்த வார்த்தை. எந்த நாட்டை சார்ந்தவர்? கலீல் கிப்ரான் எந்த நாட்டை சார்ந்தவர்? லெபனான் நாட்டை சார்ந்தவர். கவிஞர், புதின ஆசிரியர், கட்டுரை ஆசிரியர், ஓவியர் என்ற பன்முகத்தன்மை கொண்டவர். இந்த மேல குறிப்பிட்டிருக்கக்கூடிய பாடலை கவிஞர் புவியரசு அவர்கள் வந்து பாத்தீங்க அப்படின்னா மொழிபெயர்த்த தீர்க்கதரிசி என்னும் நூலில் வந்து இடம்பெற்றிருக்கு. அவருடைய பெயர் தான் எனக்கு இருக்கு. சரியா? சோ புவியரசு அவர் வந்து பாத்தீங்க அப்படின்னா கவிஞர் புவியரசு அவர்கள் வந்து பாத்தீங்க அப்படின்னா தீர்க்கதரிசி அப்படின்ற நூல்ல வந்து இடம்பெற்றிருக்கு. இது கலீல் கிப்ரானுடைய பாடல்கள் தான். ஆனா அதை மொழிபெயர்த்தது வந்து பாத்தீங்க அப்படின்னா புவியரசு அவர்கள் மொழிபெயர்த்திருப்பாரு. சரிங்களா? அதனால அதை ஞாபகம் வச்சுக்கணும், ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஏன்னா நமக்கு அந்த மாதிரி ஒரு சில பாடல், ஒரு சில இலக்கியங்கள், ஒரு சில உரைநடைகள் தான் நமக்கு சிலபஸ்ல இல்லாதது, ஆனா கேள்விகளா வந்துகிட்டு இருக்கக்கூடியது. அதனால அதுக்கு முக்கியத்துவம் கொடுக்கணும். பசிப்பினி போக்கிய பாவை என்பது வந்து பாத்தீங்க அப்படின்னா மணிமேகலையுடைய கதை சுருக்கமா இங்க இருக்கும். மணிமேகலையில ஒரு சின்ன கதை தொகுப்பு வந்து பாத்தீங்க அப்படின்னா இங்க குறிப்பிட்டிருப்பாங்க. இலக்கியங்கள் படிக்கும்போது இதை நீங்க கவர் பண்ணிருப்பீங்க. சரியா? நிச்சயமா அதை படிக்கணும், அதை படிக்காம விடக்கூடாது. பாதம்ன்றது உங்களுக்கு பெருசா தேவை கிடையாது. அதாவது தேவையில்லை அப்படின்னு சொல்லி போட்டிருக்கேன். இதுல நமக்கு இந்த கதையை தெரிஞ்சுக்கணும்ன்ற ஆர்வம் இருந்தது அப்படின்னா படிக்க ஆரம்பிங்க. பட் கொஸ்டின் ஏரியான்னு வரும்போது இந்த கதையில இருந்து பெருசா கேள்விகள் கிடையாது. ஆனா இதோடைய ஆசிரியர் குறிப்புல இருந்தா கேள்விகள் இருக்கு. நான் இந்த இடத்துல எஸ்ராக்கு பதிலாக தான் அங்க ராதாகிருஷ்ணன் அப்படின்னு சொல்லிட்டு குறிப்பிட்டு இருக்கேன். சரி, இது வந்து பாத்தீங்க அப்படின்னா இப்ப நமக்கு இந்த பாதம் அப்படின்றது வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த கதை வந்து சிறுகதை வந்து எஸ்ராவுடைய ஒரு தொகுப்புகள்ல இடம்பெற்றிருக்கக்கூடியது. எஸ் ராமகிருஷ்ணன் என்று சொல்லக்கூடிய நம்மளுடைய எஸ்ரா அவர்கள் வந்து தற்கால தமிழ் எழுத்தாளர்கள்ல ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்தவர்கள்.
நாவல்கள், சிறுகதைகள், கட்டுரை தொகுப்புகள், சிறுவர் இலக்கியங்கள் என நிறைய படைப்புகளை வந்து இவர் ஏற்றிருக்காரு. உபபாண்டவம், கதாவிலாசம், தேசாந்திரி, கால் முளைத்த கதைகள், இது எல்லாமே வந்து பாத்தீங்க அப்படின்னா முதலிய ஏராளமான நூல்களை வந்து பாத்தீங்க அப்படின்னா நம்மளுடைய எஸ்ரா அவர்கள் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஏற்றிருக்கிறது குறிப்பிடத்தக்க ஒரு விஷயம். சரிங்களா? இந்த கதை வந்து பாத்தீங்கன்னா தாவரங்களின் உரையாடல் என்னும் சிறுகதை தொகுப்புல இருந்து இடம்பெற்றிருக்கும். இந்த பாதம் என்பது தாவரங்களின் உரையாடல் அப்படின்ற ஒரு சிறுகதை தொகுப்புல இருந்து இடம்பெற்றிருக்கும். படிக்க ரொம்ப அற்புதமா இருக்கும். அதை நீங்க படிக்கலாம், படிச்சு தெரிஞ்சு வச்சுக்கலாம். இருந்தாலும் வந்து பாத்தீங்கன்னா கேள்வி அப்படின்ற பட்சத்துல வந்து பாத்தீங்க அப்படின்னா நமக்கு ரொம்ப குறைந்த அளவுல அது வந்து கேட்கப்படும். சரிங்களா? இருந்தாலும் இந்த நூல்வேலி அப்படின்னு நீங்க குறிப்பிட்டிருக்கக்கூடிய ஆசிரியர் தொகுப்பு என்பது ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதை நீங்க கண்டிப்பா தெரிஞ்சு வச்சுக்கணும். ஒன் ஆஃப் மை ஃபேவரட் ஆத்தர்ஸ்ல இவரும் ஒருத்தர், ரொம்ப இம்பார்ட்டன்டான ஒருத்தர். ஸோ கவனிச்சு தெரிஞ்சு வச்சுக்கோங்க. சரிங்களா? அடுத்து உங்களுக்கு இலக்கணம் கொடுத்துருப்பாங்க. இலக்கணம் பெருமளவுல தேவைப்படாது. அதாவது இப்போ நம்ம எக்ஸ்பிளைன் பண்றது இல்லை. படித்து மகிழ்க அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு நம்மளுடைய ஒரு இந்த பார்ட்ல இங்க குறிப்பிட்டிருக்காங்க இல்லையா? ஒரு எக்ஸசைஸ் பார்ட்ல இங்க கொடுத்துருக்காங்க இல்லையா? அது யாருன்றதை தெரிஞ்சு வச்சுங்க. முத்தையனார் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு மலேசிய கவிஞர், தற்கால கவிஞர். அவர் வந்து பாடல் வரிகளை வந்து இங்க குறிப்பிட்டிருக்கார். அன்பினில் இன்பம் காண்போம், அறத்தினில் நேர்மை காண்போம், துன்புறும் உயிர்கள் கண்டால் துரிசரு கனிவு காண்போம், வன்புகழ் கொடையீர் காண்போம், வலிமையை போரில் காண்போம், தற்பிற புறமையாக தமிழ் மொழி போற்ற காண்போம் அப்படின்ற வரிகள் வந்து பாத்தீங்கன்னா முத்துரையானாருடையது அப்படின்னு சொல்லிட்டு இங்க குறிப்பிட்டிருக்காங்க. சரிங்களா? ஸோ அதை ஒண்ணு மார்க் பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்தது கலைச்சொல் அறிவோம். கலைச்சொல் அறிவோம்ன்றதுல வரும்பொழுது நமக்கு அறக்கட்டளை அப்படின்னா ட்ரஸ்ட், தன்னார்வலர் அப்படின்னா வாலண்டியரு, இளம் செய்லுழுவை அப்படின்னு வரும்போது ஜூனியர் ரெட் கிராஸ் அப்படின்னு சொல்லிட்டு குறிப்பிட்டிருக்காங்க. இளம் செஞ்சிலுவை சங்கம் அப்படின்னு சொல்லிட்டு வரக்கூடியது வந்து பாத்தீங்க அப்படின்னா ஜூனியர் ரெட் கிராஸ். சாரண சாரணியர்னு வரும்போது நம்மளுடைய இந்த பள்ளி இடங்கள்லாம் இருக்கும் இல்லையா, ஸ்கவுட்ஸ் அண்ட் கைட்ஸ், கப்ஸ் அண்ட் பீப்புள்ஸ், அது இருக்கு இல்லையா, அதை தான் சாரண சாரணியர்னு இருக்கும். சமூக பணியாளர்னு வரும்போது சோசியல் ஒர்க்கர் அப்படின்னு சொல்லிட்டு இங்க குறிப்பிட்டிருப்பாங்க. சரிங்களா? ஸோ அது ஒண்ணு தெரிஞ்சு வச்சுக்க. ஸோ நமக்கு அடுத்தது திருக்குறள் வந்து பாத்தீங்க அப்படின்னா இடம்பெற்றிருக்கும். ஸோ அடுத்து அதை பார்த்து வச்சுங்க. மூணாவது இயல் இது கொஞ்சம் இம்பார்ட்டன்டான இயல் தான், கவனிச்சு வச்சுக்க. ஆசிய ஜோதி. ஆசிய ஜோதி என்பது வந்து பாத்தீங்க அப்படின்னா நம்மளுடைய நம்ம அந்த 4 பேர் படிச்சிருப்போம் இல்லையா, நம்மளுடைய கவிமணி தேசிக விநாயக பிள்ளை அவருடைய பாடல் தொகுப்புகள்ல ஒன்றாக பார்க்கப்பட்டிருக்கு. இந்த பாடல் தொகுப்புகள் நம்மளுடைய லைட் ஆஃப் ஏசியா அப்படின்ற ஒரு நூல்ல இடம்பெற்றிருக்கும். ஒரு மொழிபெயர்த்த நூல் இது. இதை பத்தி நம்ம ஏற்கனவே இதை சார்ந்து இருக்கக்கூடிய நிறைய விஷயங்கள் வந்து பாத்தீங்க அப்படின்னா நம்மளுடைய அறிஞர்கள் அப்படின்ற ஒரு தலைப்பு கீழே வந்து நம்ம வந்து கவர் பண்ணிருப்போம். முதல் வகுப்புலேயே வந்து பாத்தீங்க அப்படின்னா இதை கவர் பண்ணிருப்போம். இருந்தும் நீங்க இந்த பாடல் வரிகளை ஒரு முறை பார்த்து தெரிஞ்சு வச்சுக்கிறது நல்லது. நின்றவர் கண்ட நடுங்கினரா ஐயன், நேரிலே நிற்கவும் அஞ்சினாரே, துன்று கருணை நிறைத்த வள்ளல், அங்கு சொன்ன மொழிகளே கேளும் ஐயா அப்படின்னு சொல்லிட்டு இங்க வந்து குறிப்பிட்டிருப்பாரு. சரிங்களா? கிட்டத்தட்ட அரச வாழ்க்கையெல்லாம் துறந்த புத்தர் அவர்கள் வந்து பாத்தீங்க அப்படின்னா பிம்பிசாரா மன்னனுடைய யாகத்துக்கு ஆடுகள் வந்து நிறைய வந்து கொண்டு சென்றுட்டு இருந்திருப்பாங்க. சரிங்களா? அதுக்கு நடுவுல வந்து பாத்தீங்க அப்படின்னா அடிபட்டு வழியா துடிச்சுக்கிட்டு இருந்த ஒரு ஆட்டை வந்து பாத்தீங்க அப்படின்னா பார்த்து புத்தர் அவர்கள் அதை தூக்கி தன்னுடைய தோல்ல சுமந்துகிட்டு வந்துட்டு இருந்திருப்பாரு. அதோட வந்து பாத்தீங்கன்னா யாகசாலைக்கு அவர் வந்து சேர்ந்த உடனே மன்னனுடைய ஒரு அறவுரை கூறினார். அதாவது இவர் வந்து இப்ப ஆடுகளை வந்து பலி கொடுக்கணும் அப்படின்ற ஒரு எண்ணத்தோட அந்த பிம்பிசாரா மன்னன் அவர்கள் இருந்திருப்பாரு. அப்போ அந்த நேரத்துல இந்த ஆடு ஒண்ணு அடிபட்டு இருக்கிறத தாங்க முடியாம புத்தர் அவர்கள் அதை தூக்கிக்கிட்டு அந்த யாகசாலை வந்து அந்த மன்னனுக்கு தக்க அறிவுரை கூறுவாங்க. நாடகம் உயிர்கொலைகளை தடுக்க நிறுத்தினார். கிட்டத்தட்ட எல்லா உயிர்கொலைகளும் தடுத்து நிறுத்தத்துக்கு புத்தர் வந்து வழிவகுத்திருக்கார் அப்படின்ற ஒரு சம்பவத்துக்கு இணங்க இந்த பாடல் வரிகளை வந்து இங்க குறிப்பிட்டிருப்பாங்க. இந்த பாடல் வரிகளை இங்க பாடக்கூடியவர், தமிழ்ல பாடக்கூடியவர் யாரு? நம்மளுடைய கவிமணி தேசிக விநாயக அவர்கள். சரிங்களா? சோ இந்த பாடலுடைய பொருளும் இங்க வந்து பாத்தீங்கன்னா கொடுத்திருப்பாங்க. இதோடைய இது வந்து பாத்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட ஆங்கில மொழியில எட்வின் அர்னால்ட் அவர்கள் வந்து பாத்தீங்க அப்படின்னா எழுதக்கூடிய ஒரு பாடல் லைட் ஆஃப் ஏசியா அப்படின்ற ஒரு நூலை தழுவிதான் இந்த ஆசிய ஜோதி அப்படின்ற ஒரு நூலை வந்து கவிமணி தேசிக விநாயக பிள்ளை அவர்கள் வெளியிட்டிருப்பாரு. இவரை சார்ந்த மற்ற குறிப்புகள் எல்லாமே நம்ம வந்து பாத்தீங்கன்னா நம்மளுடைய ப்ரீவியஸ் கிளாஸஸ்ல பார்த்திருந்தோம். சரிங்களா? சோ அது ஒண்ணு ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்தது 2வது தலைப்பு மனித நேயம். 3வது இயல்ல நமக்கு அடுத்த இருக்கு பார்க்கக்கூடியது மனித நேயம் அப்படின்ற தலைப்பு. இதுல மனித நேயம்ல முதல்ல நம்ம பார்க்கக்கூடியது வள்ளலார் அவர்கள். வள்ளலார் அவர்களை நம்ம ஏற்கனவே வந்து கவனிச்சிட்டோம். ஏற்கனவே வந்து பாத்தீங்கன்னா பார்த்து முடிச்சிட்டோம். 2வதா கொடுத்திருக்கக்கூடியது நம்மளுடைய அன்னை தெரசா அம்மையார் அவர்களை பத்தி இங்க குறிப்பிட்டிருக்காங்க. அன்னை தெரசா அம்மையாரை பத்தி ஒரு சின்ன கதை வந்து இங்க சொல்லியிருக்காங்க. அது என்னன்றது இங்க நம்ம தெரிஞ்சுப்போம். ஏன்னா வள்ளலாரை பத்தி ஏற்கனவே நம்ம வந்து படிச்சிருக்கோம் நம்மளுடைய கிளாஸ்ல. இப்ப ஏன்னா எல்லாத்தையும் கவர் பண்ண முடியாது அப்படின்றதுனால நம்ம ஏற்கனவே படிச்சதை விட்டுட்டு இப்ப இருக்கக்கூடிய அன்னை தெரசாவை பார்த்துப்போம். சரிங்களா? கிட்டத்தட்ட வந்து பாத்தீங்கன்னா அன்னை தெரசா அவர்கள் வந்து ஒரு சாலையில வந்து ஒரு ஓரமா வந்துட்டு இருக்கும் பொழுது அப்போ
அப்போ ஒரு வயசான ஒரு மூதாட்டி இருப்பதற்காக பாக்குறாங்க. அவங்களோட ஒரு பூனைக்குட்டி இருக்கு. ரொம்ப முதிர்ந்த நிலையில வந்து பாத்தீங்க அப்படின்னா சாலை ஓரமா படுத்து கிடக்குறாங்க. முகத்தெல்லாம் ரொம்ப சுருக்கி வைத்துக் கொண்டு. என்னன்னு போய் கிட்ட போய் பார்த்துட்டு அவங்களுக்கு தொழுநோய் இருப்பதுன்றது தெரிய வருது. அவங்கள தூக்க போகும்போது என்ன தொடாதீங்க. தொழுநோய் வந்து அந்த காலகட்டத்துல கிட்டத்தட்ட ரொம்ப பரவக்கூடிய ஒரு நோயா வந்து பாத்தீங்கன்னா மக்கள் வந்து பார்த்துக்கிட்டு இருக்காங்க. கிட்டத்தட்ட ஒரு கடுமையா பரவும் இந்த ஒரு தொற்று நோய் போல அப்படின்னு சொல்லிட்டு பார்க்க ஆரம்பிக்கிறாங்க. சரிங்களா? அதெல்லாம் தாண்டி நீங்க ஏன் சாலையில இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது எனக்கு வந்து தொழுநோய் ரொம்ப அதிகமாயிடுச்சு. அதனால வந்து பாத்தீங்கன்னா பார்ப்பதற்கு ஆள் இல்ல. எனக்கு வந்து வீடு கிடையாது. நான் வந்து இந்த மாதிரி தனித்து விடப்பட்டு விட்டேன் அப்படின்னு சொல்லும்போது அவங்க நிலையை கண்டு ரொம்பவும் மனம் உருகுறாங்க. அதை பார்த்து அன்னைக்கு அவங்களை தட்டி தழுவி தூக்கி கொண்டு சென்ற நம்மளுடைய அன்னை தெரசா அவர்கள் இது போன்ற யாரு இருந்தாலும் அவங்களுக்கு உதவ வேண்டும் அப்படின்ற இலகிய மனசோடு தன்னுடைய வாழ்நாள் முழுவதும் வந்து பாத்தீங்க அப்படின்னா இது போன்ற தொழுநோயாளிகளுக்கும் ஆதரவற்றவர்களுக்கும் உதவக்கூடிய வகையில இருந்திருக்காங்கன்றது குறிப்பிடத்தக்கது. அப்பேற்பட்ட அன்னை தெரசா அம்மையாருக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா அமைதிக்கான நோபல் பரிசு வந்து பாத்தீங்க அப்படின்னா வழங்கி இருப்பாங்க. அதை தொடர்ந்து இவங்களுடைய வரிகள் ஒண்ணு குறிப்பிட்டிருப்பாங்க. வாழ்க்கை என்பது நீ சாகும் வரை அல்ல, மற்றவர் மனதில் நீ வாழும் வரை. இந்த வரிகளை கொடுத்துட்டு இது யாரோடையதுன்னு சொல்லி கேட்கறாங்க அப்படின்னா அது அன்னை தெரசா சொல்லி மார்க் பண்ணிக்க. ரொம்ப இம்பார்ட்டன்டான ஒண்ணு. அடுத்தது நமக்கு கைலாச சத்தியார்த்தி அப்படின்ற ஒரு தலைப்பு கீழே இவரை பத்தி கொடுத்திருக்காங்க. கைலாச சத்தியார்த்தி என்பவர் வந்து பாத்தீங்க அப்படின்னா நம்மளுடைய அன்னை தெரசாக்கு அடுத்து நோபல் பரிசு வாங்கின ஒரு இந்தியரா பார்க்கப்படுறாரு. அமைதிக்கான நோபல் பரிசு வாங்கின ஒரு இந்தியரா பார்க்கப்படுறாரு. இவர் சாலையோரம் ஒரு சிறுவன் வந்து பாத்தீங்க அப்படின்னா தன்னுடைய தகப்பனாரோடய வந்து வேலை பார்த்துக்கிட்டு இருக்காரு. அதை கண்டு ரொம்ப வந்து மனம் ஒடுங்கி போறாரு. அப்ப இது போன்ற குழந்தைகள் எத்தனை பேரு தன்னுடைய படிப்பை விட்டுட்டு ஏழ்மையின் காரணமா வந்து பாத்தீங்க அப்படின்னா தன்னுடைய தகப்பனாருடைய பணியை எடுத்து செய்ய ஆரம்பிச்சிருக்காங்க. அப்போ கல்வி தானே முக்கியம். இந்த குழந்தை கல்வி இல்லாம இருக்கு, இது போல எவ்வளவு பேர் இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு இவர் ஊர் ஊரா போயிட்டு பணம் இல்லாதவர்களிடம் வந்து பாத்தீங்கன்னா அந்த சிறுவர்களை வந்து கூப்பிட்டு பள்ளி வந்து செல்ல கூடிய வகையில வந்து பாத்தீங்க அப்படின்னா நிறைய வந்து பாத்தீங்கன்னா கல்விக்காக வந்து பாத்தீங்கன்னா உதவி செய்ய ஆரம்பிக்கிறாரு. அதுக்கு நன்கொடை திரட்டி அந்த குழந்தைகளை படிக்க வைக்கிறதுக்கு ஏதுவா இவர் வந்து பாத்தீங்கன்னா தன்னுடைய பணியை வந்து சமூக பணியை வந்து செய்துகிட்டு இருக்காரு. குழந்தைகளை பாதுகாப்போம் அப்படின்ற வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு இயக்கத்தை வந்து துவங்கவும் ஆரம்பிக்கிறாரு. இதன் மூலியம் வந்து பாத்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட யார் யாரெல்லாம் குழந்தை தொழிலாளிகள் இருக்காங்களோ அவங்களெல்லாம் ஒடுக்கி அதெல்லாம் மீட்டு திரும்பவும் வந்து பாத்தீங்க அப்படின்னா அவங்களெல்லாம் பள்ளிகளுக்கு அனுப்புவதற்கு நீண்ட ஆண்டுகள் போராடக்கூடியவராக இந்த கைலாச சத்தியார்த்தி அவர்கள் பார்க்கப்படுறாரு. கிட்டத்தட்ட உலகத்துல வந்து பாத்தீங்க அப்படின்னா குழந்தை கல்வி உரிமைக்காக 103 நாடுகளில் 80,000 கிலோமீட்டர் தூரங்கள் நடைபயணம் செய்து கொண்டிருக்கார் அப்படின்னு சொல்லி குறிப்பிட்டிருப்பாங்க. எத்தனை நாடுகள்ல 103 நாடுகள்ல 80,000 கிலோமீட்டர் தூரம் நடைப்பயணம் செய்திருக்கிறார். குழந்தைகளுடைய கல்விக்காகவும் உரிமைக்காகவும் நாடு கடந்த பரப்புரை ஆற்றிய ஒரு மாமனிதராக கைலாச சத்தியார்த்தி அவர்கள் பார்க்கப்பட்டிருக்காங்க. அவருடைய வரிகள் நீங்க குறிப்பிடும் போது குழந்தைகளை தொழிலாளர்களாக மாற்றுவது மனித தன்மைக்கு எதிரான குற்றம். உலகத்தை குழந்தைகளின் கண் கொண்டு பாருங்கள், உலகம் அழகானது. அவங்கள வந்து குழந்தைகளை வந்து பாத்தீங்கன்னா தொழிலாளர்களா மாற்றுறது ரொம்ப தவறு. உலகத்தை வந்து பாத்தீங்கன்னா குழந்தைகளோட கண்களோட பாருங்க, அது ரொம்ப அழகா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு கைலாஷ் சத்தியார்த்தி அவர்கள் வந்து பாத்தீங்க அப்படின்னா குறிப்பிட்டிருப்பாரு. சரிங்களா? ஸோ அதை ஒண்ணு நோட் பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்தது முடிவில் ஒரு துவக்கம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு லெசன் ஒன்று கொடுத்துருப்பாங்க. ஸோ இந்த லெசன் நீங்க பெருமளவுல பார்க்கணுன்றது கிடையாது. பட் ஒரு நல்ல கான்செப்ட். ஸோ என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா தன்னுடைய விபத்தான தன்னுடைய மகனை வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு பிரெயின் டெத் ஸ்டேஜ் ஆயிடும். ஸோ அதனால வந்து பாத்தீங்கன்னா தன்னுடைய இதயத்தை வந்து பாத்தீங்க அப்படின்னா கொடையாக வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த தம்பதியினர் வந்து கொடுத்ததாக ஒரு லெசன் வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த இடத்துல இருந்திருக்கும். ஒரு உறுப்பு தானம் வந்து பாத்தீங்க அப்படின்னா நடந்திருக்கும். ரொம்பவும் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு நெருடலான செயலா இருந்தாலும் அடுத்த தலைமுறைக்கு வந்து இது போன்ற விஷயங்கள் நடக்குதுன்றது தெரியணும், ஒரு ஆர்கன் டொனேஷன் இருக்குதுன்றது தெரியணும் அப்படின்றதுக்காக நமக்கு நம்மளுடைய பள்ளி புத்தகங்கள்ல இடம்பெற்றிருக்கும். முடிந்த அளவுல ஏன்னா மண்ணுல வீணா போகக்கூடிய உங்களுடைய உறுப்புகள் யாரோ ஒருத்தர்கிட்ட அது வந்து உயிரோட இருக்க போகுது அப்படின்னும் போது அதை செய்யக்கூடியதுல எந்த ஒரு தவறுமே கிடையாது. அதனால அடுத்து வரக்கூடிய தலைமுறையை வந்து பாத்தீங்கன்னா அதை வந்து ரொம்ப பகுத்தறிவு தன்மையோட எடுத்து கடத்தி செல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் விருப்பப்படுறேன். இந்த நேரத்துல இன்னொரு விஷயமும் சொல்றேன். என்னுடைய நண்பர் கிட்டத்தட்ட ஒரு மாதத்துக்கு முன்னாடி வந்து பாத்தீங்கன்னா மரணம் அடைஞ்சிருந்தாரு. ஸோ அவருமே வந்து பாத்தீங்கன்னா அவருடைய உறுப்புகளும் வந்து பாத்தீங்கன்னா 5 பேருக்கு வந்து பாத்தீங்கன்னா உடல் உறுப்பு தானம் வந்து பாத்தீங்க அப்படின்னா செய்திருக்காங்க. பாலாஜி அவருடைய பேரு. ஏன்னா இவர் நம்ம வந்து இங்க ஹிதேந்திர பத்தி பேசும்போது என்னுடைய நண்பரை பத்தி சொல்றதுல எந்த ஒரு தப்பும் இல்லைன்னு நான் நினைக்கிறேன். ஸோ என்னுடைய நண்பர் வந்து பாத்தீங்கன்னா ஒரு பிரெயின் டெட் ஆகுது. ஸோ அதுக்கப்புறம் அவங்களுடைய பெற்றோர்கள் வந்து பாத்தீங்க அப்படின்னா இங்க சென்னையில இருக்கக்கூடிய ராஜீவ்காந்தி அரசு மருத்துவமனையில வச்சிருந்தாங்க. 5 பேருக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா உடல் உறுப்பு தானங்களும் வந்து பாத்தீங்கன்னா செய்திருக்காங்க. அப்ப அது போன்று ஒரு துரதிருஷ்டமான ஒரு நிலை ஏற்படும் பொழுது
வேற வழி இல்லை. அது ஏதோ மண்ணுக்கு வந்து வீணாக மக்கி போகக்கூடிய ஒரு நிலைமையில போகும்போது அதுக்கு பதிலாக இந்த மாதிரி ஒரு மகத்தான செயல்கள் வந்து இன்னமும் நம்மளை சுத்தி நடந்துகிட்டு தான் இருக்கு. அதை பத்தி நம்ம பேசுவோம். எவ்வளவு கெட்ட விஷயங்களை பத்தி பேசுவோம், ஆனா நம்மளை சுத்தி நடக்கக்கூடிய இந்த மாதிரி அற்புதமான சில விஷயங்களை பத்தி பேசுவோம். அதை இனிமேல் அடுத்த கட்டத்துக்கு எடுத்து செல்ல முயற்சி செய்வோம். சரியா? சரி, இதோட வந்து பாத்தீங்க அப்படின்னா நமக்கு இலக்கணம் ஆரம்பிச்சிடும். ஒரு முடிவுக்கும் வந்துடும். இப்போ இந்த இலக்கணம் படிக்கும்போது இந்த இலக்கணத்துல கூட பாருங்க, தோட்டத்தில் மேய்து வெள்ளை பசு அங்கே துள்ளி குதிக்குது கன்று கொட்டி அம்மா எனக்கு வெள்ளை பசுவுடன் அண்டையில் ஓடுது கன்று கொட்டி நாவல் நக்குது வெள்ளை பசு பாலை நன்றாய் குடிக்குது கன்று குட்டி. இது நமக்கு வந்து இயல்பு நவிழ்ச்சி அணில கொடுத்துருப்பாங்க. இருந்தாலும் இந்த இடத்துல பாருங்க கவிமணி தேசிக விநாயகர்னு குறிப்பிட்டிருக்காங்க. அப்போ இதை அணியிலிருந்து தான் கேட்கணும்னு அவசியம் கிடையாது. இது நமக்கு இந்த வரிகளை கொடுத்துட்டு இது இந்த வரிகள் யாருடையதுன்னு சொல்லியும் கேட்கலாம். என்னடா அது, நான் கவிமணி தேசிக விநாயகரை பத்தி நிறைய படிச்சுன்னேன், இந்த வரிகளை எங்கேயுமே கொடுக்கலன்னு யோசிக்காதீங்க. இந்த வரிகள் இலக்கணத்துல இருக்கு. அப்ப இங்க இருந்தும் நமக்கு இலக்கியத்தை வைத்து கேள்விகள் வரும். அப்போ அதுக்கு தகுந்த மாதிரி படிக்க ஆரம்பிங்க. சரிங்களா? சோ அது பாத்துக்கங்க. சரியா? அடுத்தது நமக்கு எங்கேயும் மொழியை ஆள்வோம் அதெல்லாம் தாண்டி வந்து பாத்தீங்க அப்படின்னா நம்மளுடைய அந்த டிரான்ஸ்லேஷன் பார்ட்டுக்கும் வந்துருவோம். அதாவது கலை சொல் அறிவோம்ன்ற பார்ட்டுக்கு வந்துரும். மனித நேயம்னா ஹியூமனிட்டி, கருணைன்னா மர்சி, உறுப்பு மாற்று அறுவை சிகிச்சை என்பதுனா டிரான்ஸ்பிளான்டேஷன், நோபல் பரிசு என்பது வந்து பாத்தீங்க அப்படின்னா நோபல் பரிசு குறிப்பிட்டிருப்பாங்க. சரக்குந்து என்பது லாரி அப்படின்னு சொல்லிட்டு இங்க குறிப்பிட்டிருக்காங்க. சரிங்களா? இந்த பார்ட்டோட வந்து பாத்தீங்க அப்படின்னா நமக்கு நம்மளுடைய என்ன முடியுது, 6th ஸ்டாண்டர்ட்ல இருக்கக்கூடிய ஃபர்ஸ்ட் முதல் பருவம், இரண்டாவது பருவம், மூன்றாவது பருவம், 3 பருவங்களும் வந்து பாத்தீங்கன்னா முடிவுக்கு வருது. ஒரு பருவத்திலையும் 3 இயல்கள் இருந்து மொத்தம் 9 இயல்கள் வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த கிளாஸ்ல நம்ம வந்து பார்த்திருக்கோம். சரிங்களா? இப்ப 6வது புத்தகம் ஒரு ஃபுல் ரிவிஷனா பார்த்தாச்சு. இதுல நமக்கு நம்மளுடைய சிலபஸ்ல இருக்கக்கூடியதை பெரும்பாலும் நம்ம வந்து கவர் பண்ணல. அது இந்த மாதிரி இருக்குன்றத மட்டும் தான் பார்த்தோம். அது இல்லாம நமக்கு சிலபஸ் இல்லாம எது எதெல்லாம் விடுபட்டு போயிருக்கோ அதற்கு முக்கியத்துவம் கொடுத்து பார்த்து முடிச்சாச்சுங்க. சரிங்களா? இப்படி நம்ம ஸ்கூல் புக்கை கவர் பண்ண ஆரம்பிச்சோம் அப்படின்னா நிச்சயமா நம்மளால நம்மளுடைய தமிழ்ல பொது தமிழ்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா நல்ல மதிப்பெண் வந்து ஸ்கோர் பண்ண முடியும். இப்படி நம்ம ஒரு ஸ்டாண்டர்டா வந்து பாத்தீங்கன்னா அடுத்தடுத்த வகுப்புகள்ல பார்ப்போம். சொல்றீங்களே, நன்றி, வணக்கம்.